கார்த்திக் ப்ரோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சொல்லுங்க ப்ரோ. என்ன ப்ரோ படம் எப்படி இருக்கு? லவர் லவ்வர் நல்லா இருக்கு ப்ரோ. எப்படி சொன்னா அந்த டீட்டெயிலாக சொல்லணும். ஆனால் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஓகேவா இருக்கும். அப்படி இருக்கும். ஆனால் இந்த லவ் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிரும் படம். ட்வீட் பண்ணுவான்னு இருந்தேன். நாளைக்கு போட்டு வரேன். குட் நைட் மாதிரி ஒரு ஃபீல் குட்டா இருக்குமா ப்ரோ? அந்த டைப் தான், அந்த டைப் தான். இது வந்து லவ், ஃபுல் லவ். டாக்ஸிக்கா இருக்காதுல்ல? டாக்ஸிக்காலாம் இருக்காது. இந்த ஈகோ, பொசசிவ்னஸ், ஃபைட் அந்த மாதிரி. லால் சலாம் ஐபிஎல் போல ப்ரோ, விகாஸ் போவாங்க போல. ஆமாம், லால் சலாம் ரஜினி படம் இல்லைல்ல, அதனால ஹைப்பு இருக்க வாய்ப்பு இல்லை. முன்னாடி தெரிஞ்ச விஷயம் தான். ப்ரோ அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் தான் போகாதுல்ல ப்ரோ? லால் சலாம்லாம் அவங்க ஓன் ரிலீஸ் தான் பண்ணியிருக்காங்க ரெஜின் மூலியமா. இதுக்கும் பையர்ஸ்லாம் வருவாங்களா? இந்த மாதிரி ஹைப் இல்லாத படத்துக்கும் பையர்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குமா? இல்லை நீங்கள் ஹைப் இருக்கு இல்லைன்றது வந்து ரிலீஸ் கிட்ட வரும்போது தானே முடிவு பண்ணுவீங்க. ஆனால் அதுக்குள்ள பிஸ்னஸ்லாம் முன்னாடியே முடிஞ்சிடும்ல. அதனால் அதை பற்றி அவங்க பெருசாக தெரியாது. ஹீரோ வச்சு தான் பிஸ்னஸ்லாம். பட் லால் சலாமில் அவங்க தெளிவாகவே போட்டிருந்தாங்க. ரஜினி வந்து கேமியோ தான் பண்ணுறது முன்னாடி இருந்து அப்படிதான் பொருள். இப்போ கேட்குதா? இப்போ கேட்குது ப்ரோ. கேட்குது ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ராபின்சன் இருக்குங்களா? கார்த்தி கேட்குது. மூவி சொல்லுங்க. மூவி அடிக்ட். கார்த்தி கேக்குதா? கேட்குதுங்க. கேட்குது. மூவி அடிக்ட் சொல்லுங்க. என்ன தலைவா, லவர் மூவி பாத்தீங்களா? நல்லா இருக்கா? ப்ரோ நல்லா இருக்கும் ப்ரோ படம் லவர். அந்த தெலுங்கு படம் பேபி மாதிரி இருக்கா இல்ல எப்படி இருக்கு படம்? பேபி இன்னும் பார்க்கல. பேபி பார்த்து சொல்லிட்டேன். பேபி என்ன கதை? பேபியும் இதே மாதிரி தாங்க இருக்கும். நடுவில் ஒரு பாய் ஃப்ரெண்ட் வருவான். பேபில ரொம்ப மோசம் ப்ரோ பேபிலாம் ஃபர்ஸ்ட் ப்ரோ. ஏன் ப்ரோ நீங்க வேற அதுவே கம்பேர் பண்றீங்க? இல்லை அந்த மாதிரிலாம் கிடையாது. இது லவ் ஸ்டோரி தான். கார்த்திக் ப்ரோ அனிமல் பார்த்து உங்களுக்கு ஒரு ஃபீல் வந்து தெரியுமா? அந்த மாதிரி வரும் பேபியில செகண்ட் ஹாஃப் ஒரு சீன் பார்த்தா. அப்படியா? அப்போ நாளைக்கே பார்த்துருவோம் பேபியை. அப்பனா உங்களுக்கு அனிமல் கண்டிப்பா பிடிச்சிருந்தது ப்ரோ. நீங்க வெளியில தான் பிடிக்கலன்னு சொல்றீங்க, ஆள் மனசுல உங்களுக்கு பிடிச்சிருக்கு. பேபி பார்த்தீங்கன்னா அனிமல் பரவாயில்ல. அவ்வளோ மோசமாக இருக்குமா என்ன பேபி? ப்ரோ இல்லைங்க, அவ்வளவு மோசம்லாம் இல்லைங்க. அது கொஞ்சம் ஸ்லோவா போகும். பட் நல்லா இருக்குங்க. நல்லா ஹிட்டுங்க தெலுங்குல. பயங்கர ஹிட் தெலுங்குல. அதுதான் அந்த கான்ட்ரோவர்ஷியல் பிளாக்பஸ்டர். கான்ட்ரவர்சினால ஓடிச்சு ப்ரோ. அந்த 2-3 சீன்ல அதெல்லாம் அந்த ஒரு ஹிந்தி மீன் வரும் தெரியுமா? கோபி சித்தார்த்து புள்ளி ஒருத்தன் அடிப்பான், இன்னொருத்தன் அடிப்பான், 2 பேரும் சேர்ந்து அடிப்பான். அந்த மாதிரி சீன்லாம் இருக்கும். நீங்களே பார்த்து சொல்லுங்க கார்த்தி. நாளைக்கு பார்த்துட்றேன். இது ரொம்ப ஸ்லோவா இருக்குமா எப்படி சார்? ஏன்னா நான் படம் போலாமா வேணாமா யோசிச்சுட்டு இருக்கேன். அதெல்லாம் இருக்காது. காமெடியா இருக்கும். $14 வர்த்தான்னு தெரியல. இதுவா லால் சலாமான்னு தெரியல. ஸோ அதான் எது போடணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். லால் சலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதான் இந்த படம் போலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
இல்ல இது வந்து ஸ்லோவாலாம் இருக்காது, காமெடி தான் ஃபுல்லா. காமெடி, எமோஷன். வினைத்தண்டு வரைவா மாதிரி சேடா இருக்குமா படம் இல்லாட்டா பார்த்தா எப்படி? பாருன்னா பார்க்கலன்னா விட்டுறியா சும்மா நீ பேபி மாதிரி இருக்குமா விண்ணை தண்டை. சாரி தப்பா நினைச்சுக்காதீங்க. இது வந்து கிளி இல்ல சீட் எடுக்கிற தலைவா, மாதிரியே என்ன இல்ல நல்ல தலைவா, சீட்டா பொண்டாட்டியை இந்த கூட்டு சீட் போலாமா எடுக்கலாமா, வேண்டாமான்னு தான் கேக்குறேன். வேற எதுவும் இல்ல, தப்பா நினைச்சுக்காதீங்க. கூட்டிட்டு போலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தப்பா நினைக்கலைங்க. சொல்றேன் நீங்க வந்து கூட்டு போலாங்க. வேற யார் இருக்குங்க ஸ்பீக்கர்ல? ப்ரோ விஜய் அரசியல்ல வந்து ஏன் தப்புன்னு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றாங்க. இப்போ வர வர எல்லாருமே டிஎம்கே சைட்லயும் சரி மற்ற சைட்லயும் சரி வந்ததே தப்புன்னு ஏன் ப்ரூவ் பண்ற வராங்க? அது எப்பயுமே அப்படிதாங்க இருக்கும், அரசியல்னா அப்படிதான். எல்லாமே வந்து ஆரம்பத்திலேயே ஒரு முத்திரை குத்துணும்னு நினைப்பாங்க. அதாவது தெளிவா பண்றாங்க. நீங்க 2 வருஷம் வேலை பார்க்குறீங்க இல்லையா, நீங்க என்ன பண்றீங்க இப்போ கட்சி அனௌன்ஸ் பண்ணிட்டு 2024 எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வேலையை ஆரம்பிப்போம், 2024 நிற்போம். நீங்க 2 வருஷம் பிளான் போடுறீங்க, அவங்க அந்த 2 வருஷம் பிளானை ஆப்போசிட்டா போடுவாங்க. ஓகே நீ இன்னும் 3 மாசம் கழிச்சு தான் வேலை பார்க்க போறியா, நீங்க என்ன 3 மாசம் கழிச்சு வேலை பார்க்கறது, நான் இன்னில இருந்து ஆரம்பிச்சிடுறேன் என் வேலையை அப்படின்னா. அது எல்லா கட்சிக்குமே அந்த விமர்சனம் வரதா செய்யும், விஜய்ன்றதுனால கொஞ்சம் அதிகமாக வருது. ஓகே ப்ரோ. ஹலோ கார்த்திக் ப்ரோ. அது ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ஹலோ ப்ரோ, இது லால் சலாம் ஓடிடி எது கொடுத்தாங்க ப்ரோ ஃபைனலா? இன்னும் ஓடிடி சைன் ஆகல, சைனே ஆகல. இப்போ நாளைக்கு ரிலீஸ் சைன் ஆகல ஒன்றும். அது பிரச்சனை இல்லைங்க. அவங்க வந்து அடுத்தடுத்து படம் வச்சிருக்காங்க லேக்கால, ஏதோ ஓடிடியில் சைன் பண்ணிடுவாங்க. ஓகே ஓகே ஓகே. ஆனால் இப்போ என்ன டாக்ஸ் வந்து லவ்வர் வந்து நல்ல ரிவ்யூஸ் வந்துட்டு இருக்கு இல்லையா, இன்சைடர் ப்ரெஸ் இது பண்ணதில்ல ஷோவில். ஆமாம், லால் சலாம் வந்தால் தான் அந்த சொல்ல முடியும். இல்லை லால் சலாம் ஷோவில் போட மாட்டாங்க, அது ரிலீஸ் அன்னைக்கு தான். பெரிய ஸ்டார் படம் இல்லை, அதனால ரிலீஸ் அன்னைக்கு தான் போடுவாங்க. ஆனால் எப்படி ப்ரோ இப்போ லால் சலாம் வந்து இப்போ நான் ஃப்ரைடே ரிலீஸ் ஆகுது, 1 வீக்ல எப்படி ஜெயம் ரவி படம் ரிலீஸ் ஆகுது? எப்பவுமே வந்து ஒரு 2 வீக்ஸ் கேப் கொடுப்பாங்கல்ல. இது ரஜினி படம் இல்லைங்க, ரஜினி வந்து கேமியோ பண்ணியிருக்க படம் தான், ரஜினி படம் கிடையாது. ஓகே ஓகே. ஏன்னா சைரன் இப்போ ட்ரெய்லர் நல்லா இருக்கு ஆக்சுவலி, பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கு, அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த படமும். இது வந்து ரஜினியோட கேமியோ தான், ரஜினி படம் இல்லை. ஓகே 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 ப்ரோ. இது இப்போ இந்தியன் 2 ஏப்ரல் சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன்ல, ஏன்னா பிப்ரவரி ஆயிடுச்சு. ஏப்ரல் வாய்ப்பு இல்லை, லேட்டாக ஏப்ரல். ஆமா, எலெக்ஷன்ஸ் இதெல்லாம் வேற இருக்கு, அதனால ஸோ மே ஜூன் ஆயிடும்னு நினைக்கிறேன் ஈஸியா. மே ஜூன் ஜூலைக்கு அப்புறம் அந்த மாதிரி ஆயிடும், கண்டிப்பா ஆகஸ்ட் கூட ஆயிடும். ஓகே ஓகே. ஏன்னா இது கோட் வந்து இப்போ என்னமோ கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வந்து தீபாவளி அப்படிங்கிறாங்க. ஸோ ஜூனுக்கு வந்து அப்போ விடாமுயற்சி தான் சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன்ல லைக்கா. இந்த வருஷம் எந்த படமே இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல டேட்டு, எல்லாமே வந்து யோசிச்சுட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு ஏதோ ட்விட்டர் ஏதோ டாக்ஸ் பார்த்தேன், ஏதோ கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இதுக்கப்புறம் இது எந்த படத்துக்கு அப்புறம் எதுக்கப்புறமோ தீபாவளி ரிலீஸ் தளபதிக்கு அப்படின்னு வேற போட்டிருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் ஆப்வியஸா சும்மா ரூமரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கன்ஃபார்ம் நியூஸ் இல்லை. ஆமாம், மெயின் இது கன்ஃபார்ம் பண்ணல, எதுவுமே கன்ஃபார்ம்லாம் பண்ணல. ஓகே 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 ப்ரோ. மே வரைக்கும் பெரிய படம் எதுவும் இல்லையா ப்ரோ? இப்போதைக்கு எதுவும் இல்லை, எல்லாம் வந்தா இந்த
விஷால் படம் வரும்னு நினைக்கிறேன். தங்கலான்னு வருதான்னு தெரியல. தங்கலானுமே நேற்று வந்து போஸ்ட்போன் ஆகுதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஒரு விஷால் படம் வரும். இந்த சின்ன சின்ன படங்கள் வரும். ஆர்யா படம், விஷால் படம். ஆக்சுவலி தங்கலான் வந்து ஏன் மார்ச் 29 வந்திருக்கலாம்ல ப்ரோ. அது ஏன் அப்படி தள்ளி போட்டாங்கன்னு தெரியல. மார்ச் 29 ஏப்ரல் தள்ளி போட்டாங்க. இப்போ ஏப்ரல் வந்து எலெக்ஷன்ஸ்னால தள்ளி போகுது அப்படிங்கிறாங்க. இல்லை எலெக்ஷனுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை. அது வேற இது வேற. ஓகே ஓகே ஓகே. ஆனால் மே 9 இது வருது இல்லை, கல்கி வருது இல்லை, கல்கி ஒரு பிரபாஸ், அமிதாப், கமல். அது பேன் இண்டியா தானே அது? அது கன்ஃபார்மெல்லாம் இன்னும் இல்லை ப்ரோ. ஓ, மே 9 கன்ஃபார்ம்டு இல்லையா? இல்லை ப்ரோ. இந்த வருஷம் எந்த படமே இது வரைக்கும் டேட் சொல்லல. புஷ்பா மட்டும் தான் சொல்லியிருக்காங்க ஆகஸ்ட் 15. மற்ற எந்த படமே டேட் சொல்லல. இல்ல மே 9 போட்டு தானே இப்ப ப்ரமோஷன்ஸ்லாம் ஆரம்பிச்சாங்க அவங்க. இப்ப இல்ல ப்ரோ, அது கல்கி அது இன்னும் அது எடுத்துட்டே இருக்காங்க ப்ரோ. அது நாகேஸ்வன் அது இன்னும் கம்ப்ளீட் ஆகல. நான் தெலுங்கு ஃபாலோ பண்ணுவேன், ஸோ தெரியும். ஓ ஓகே ஓகே ஓகே. கார்த்தி, அது தியேட்டர் இஷ்யூ என்ன ஆச்சு கார்த்தி? ஏதோ தியேட்டர்லாம் க்ளோஸ் ஆகுது, ஷோலாம் கேன்சல் ஆகுது, பேக் டு 2000 அப்படின்னு சொல்லிட்டு நிக்லேஷ் அவர் போட்டிருந்தாரு. அப்படியா? இல்லை ஒரு லியோக்கு அப்புறமே வந்து பெருசாலாம் கலெக்ட் ஆகலை எந்த படமுமே. எல்லாம் ஓரளவுக்கு தான் போயிட்டு இருக்கு. 4-5 மாசமே கொஞ்சம் ரொம்ப டல் தான். லாஸ்ட்ல தான் போயிட்டு இருக்கு தியேட்டர்ஸ் எல்லாமே 4-5 மாசமா. அதுல வந்து ரொம்ப ரொம்ப லாஸ்ட்ல போயிட்டு இருக்க தியேட்டர்ஸ் வந்து சென்னையில் அந்த உதயம் தியேட்டர் இருக்குல்ல, உதயம் தியேட்டர் க்ளோஸ் பண்ண போறாங்க. நீங்க அது முன்னாடியே அந்த தியேட்டருக்கு யாரும் போறது இல்லை. அது மெயின்டெனன்ஸ் இல்லை, கரெக்டாக எதுவுமே இல்லை. அது இருக்கிறதுலே மொக்க தியேட்டர் அப்படின்னா சென்னையில் வந்து உதயம் சொல்லலாம். போயிட்டு இருந்தா அதனால தான் யாரும் ரெனோவேட்டும் பண்ணல, எதுவும் பண்ணல. இப்போ அது வித்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல வேற ஏதோ வர மாலோ இல்லை வேற ஏதோ வரப்போகுது, அது க்ளோஸ் ஆக போகுது. இந்த மாதிரி சின்ன சின்ன தேட்டர் ரொம்ப மெயின்டெனன்ஸ்லாம் சரியில்லாத தேட்டர் தான் க்ளோஸ் ஆக போகுது. கார்த்தி, அப்புறம் அந்த கல்கி இந்த ப்ரொடியூசர் இஷ்யூன்னு என்பதை போட்டுருந்தாங்க. அது உண்மையா கார்த்தி? இந்த மாதிரி பிரபாஸ் வந்து ஆக்டிங்கே பண்றது இல்லை, பாடி டபுள், நிறைய செலவு எழுத்து விட்டாரு அப்படின்னு அது பாத்தீங்களா? அது தெலுங்குலாம் ஃபாலோ பண்ணுறதுல ப்ரோ. ஏதோ கார்த்தி ப்ரோ, இது இந்த ராபின்சன் சொல்லுங்க. கார்த்தி ப்ரோ, இது லோகேஷ் கனகராஜும் எஸ்டிஆரும் மேபி ஏதோ டைப் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் ஒன்று பார்த்தேன் ப்ரோ, நம்ம கமல் சாரோட ப்ரொடக்ஷனில். அது அது உண்மையா ப்ரோ? ஏதாவது அப்டேட் இருக்கா? அப்படிலாம் இல்லையே எதுவும். ஒரு இது நம்ம சிருத்திகாசன் ஸ்ருதிஹாசன் இதில் போட்டாங்கல்ல, ஆமாம் அது ப்ரோ. சாங் ஏதோ இருக்குங்க. ஓகே ஓகே ப்ரோ. அப்புறம் இப்போ மணிகண்டன் ஆகட்டும், ரக்ஷன், ரியோ, அசோக் செல்வன், இவங்கெல்லாம் வந்து லைக் ரொம்ப வருஷமா அப்படியே ட்ரை பண்ணி இப்போல்லாம் நல்லா கண்டென்ட்டாக வந்து ஒரு ஹீரோவாக எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி என்ன ப்ரோ நினைக்கிறீங்க? அடுத்த ஜென்ரேஷன் ஆஃப் ஆக்டர்ஸ் வர மாதிரி தெரியுது. ஸோ இவங்களோட ப்ரோக்ரஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னு ஏதாவது ஐடியா இருக்கா ப்ரோ? டேரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்களா? நீங்கள் இன்டெப்த்தாக ஃபீல்டில் இருக்கிறனால இதை எப்படி ப்ரோ எல்லாருமே படம் நடிச்சிட்டு தான் இருக்காங்க, கண்டினியூஸாக நடிச்சிட்டு இருக்காங்க. யாரும் ஃப்ரீயாலாம் இல்லை, சான்ஸ் தேடி அடையிற ரேஞ்செல்லாம் இல்லை. எல்லாரும் பிஸியாக படம் நடிச்சு, அசோக் செல்வன் படம் நடிச்சிட்டு இருக்காரு, மணிகண்டன் நடிச்சிட்டு இருக்காரு. ரக்ஷன்லாம் அந்த லிஸ்ட்டில் கிடையாது. ரக்ஷன்லாம் நீங்கள் தெரில, எனக்கு தெரில. மணிகண்டன் நடிச்சிட்டு இருக்காரு, கவின் நடிச்சிட்டு இருக்காரு, அசோக் செல்வன் நடிச்சிட்டு இருக்காரு. இவங்க எல்லாருக்குமே ஏதோ ஒரு படம் வந்து பெருசாக பெரிய பிரேக் த்ரூ ஆகி அதுக்கப்புறம் அந்த படத்துல இருந்து ஒரு பெரிய ஃபேன் பேஸ் கிரியேட் ஆகி அந்த மாதிரி வரலாம். கவினுக்கு கொஞ்சம் இருக்கு, கவினுக்கு கொஞ்சம் முன்னாடியில இருந்து இருக்கு அந்த ஃபேன் பேஸ். கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த ஹீரோஸ்ல பார்த்தீங்கன்னா கவினுக்கு ஓரளவுக்கு இருக்கு. தொடர்ந்து 2-3 படங்கள் ஹிட் ஆச்சுன்னா அவர் கொஞ்சம் இன்னும் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணி வருவார். ஓகே ஓகே. ஸோ கார்த்திக் ப்ரோ, இந்த கேஜ் 233 ட்ராப் இல்லைன்னு நினைக்கிறேன் ப்ரோ. எதுவும் கன்ஃபர்மேஷனாக எதுவும் இது பண்ணலையே ஆர்கேஎஃப்? அச்சுவனது படமா? அச்சுவனது ட்ராப் தான். அது எப்படி கன்ஃபார்ம்டா ட்ராப்டுங்கிறீங்க? இல்லை, அந்த மாதிரி தான் எஸ்டிஆர் 48 நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க, 1 இயரா டிலே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இது பண்ணிட்டாங்க இல்லையா?
ஸோ எனக்கு தெரிஞ்சு அது பின்னாடி இதாக இருக்குன்னு நினைக்கிறேன், அதாவது டிலே ஆகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம்டா ட்ராப் ஆன்னு தெரியல ப்ரோ. ஓகே 233 வராமல் 234 வந்தா 235 வந்தா யச்சுனத் வேற படம் போய் எடுத்தா அதுக்கு பேர் என்ன சொல்றது? நாங்கள் வந்து KH 250 கூட எடுப்போங்க, அதை தள்ளி தாங்க வச்சிருக்கோம், அது நாங்கள் ட்ராப் பண்ணலன்னு சொன்னா அது சரி அப்படியே வச்சுக்கலாம், அவ்வளோதான், வேற என்ன அப்படியே வச்சுக்க. கரெக்ட் ப்ரோ. இல்லை ஸ்பெகுலேஷன் கரெக்ட் தான், பட் கன்ஃபர்மேஷன் ஏதாவது ஒன்று வரணும் இல்லையா, கன்ஃபார்ம்டு ட்ராப் அப்படிங்கிறது. இப்போ சப்போஸ் H1 வந்து நீங்க சொல்ற மாதிரி யோகி எந்த பாபு படத்தோட ட்ராப்பையும் பெருசாகவும் அனௌன்ஸ் பண்ணவே மாட்டாங்க ப்ரொடக்ஷன்ல இருந்து. அடுத்த படம் வர நீங்களாவது தெரிஞ்சுக்க வேண்டியதான், அவ்வளோதான். நாங்கள் படம் பண்ணல அதெல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க. இல்ல நீங்க யோகி பாபுவை போய் டைரக்ட் பண்ணாருன்னா அது அந்த மாதிரி படம்லாம் ஸ்மால் ஒரு 2-3 மந்த்ஸ்ல முடிச்சிருவாங்க மேக்ஸிமம். ஓகேங்களா? நீங்க ஒன்று ஒரு 15 வருஷம், ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எடுத்து பாருங்க, கமல்ஹாசனோட எத்தனை படங்கள் ட்ராப் ஆயிருக்குன்னு எடுத்து பாருங்க. நான் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கும்போது ஷபாஷ் நாயுடுன்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க ப்ரோ. இல்ல அதுக்கு முன்னாடி எடுத்து பாருங்க, அவர் வந்து அவர் 4 படம் ஆரம்பிச்சாருன்னா 2 படம் டிராப் ஆகும், ஏதாவது 1-2 தான் ஈஸியா வரும். அதுக்கு முன்னாடி நிறைய டாக்ஸ் வரும், அந்த படம் எடுக்க போறாரு, இந்த படம் எடுக்க போறாரு, திருஷ்யம் 2னாங்க. அதுக்கப்புறம் அந்த மலையாளம் டைரக்டர் ஒன்று இப்போ ரீசன்ட் டைம் சொல்றேன், விக்ரம் டைம்லயே சொல்றேன், மலையாளத்தில் ஒரு டைரக்டர் இருந்தாரு, அவரு மகேஷ் நாராயண் சொன்னாங்க. அவர் இப்ப இல்லைங்க, எப்பயுமே அப்படிதான். ஒரு 15 வருஷமாக அவர் படம் வந்து அனௌன்ஸ் பண்றது ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகிறது ஒன்று இருக்கும், ட்ராப் ஆகிறது நிறைய இருக்கும். அது யூஸ்வலா நடக்குது. 4-5 வருஷமா அவர் படமே நடிக்காதனால உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு ஏதோ தெரியல. அப்படி இல்லைங்க, இந்தியன் ரூமே டிராப் ஆகிருக்க வேண்டிய படம் தான். அதுக்கப்புறம் முக்கால்வாசி பாதி படத்துக்கு மேலே எடுத்தாச்சு, இது வந்து பெரிய பட்ஜெட்டு. அப்புறம் விக்ரம் ஓடினதுக்கு அப்புறம் அவங்க நம்பிக்கை வந்து சரி ஓகே இந்த படத்தில் திரும்ப காசு போடலாம், டிசைன்லாம் உள்ள வந்து அதனால நடக்குது. இல்லை கரெக்டு. நான் ஏன் இது KH 233 கரெக்டாக மெயினாக கேட்குறேன்னா, அது நீங்கள் அது அனௌன்ஸ் பண்ணி அது ஒரு இந்த வீடியோ வேற விட்டாங்க இல்லையா, இன்ட்ரோ அந்த ஏதோ ட்ரைனிங் வீடியோ மாதிரி அவர் ஏதோ ஷூட் பண்ணுற மாதிரிலாம் அந்த வீடியோலாம் விட்டாங்க இல்லையா. ஸோ அதனால சான்ஸ் இருக்குது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா நீங்கள் மீதி இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் வந்து பேச்சுவார்த்தையோடு முடிஞ்சிருச்சு, மகேஷ் நாராயணன் அந்த மாதிரி இதெல்லாம். அதான் சொல்கிறேங்க, அது வந்து நீங்கள் கமலோட 10-15 வருஷம் அவர் அதுக்கு முன்னாடி எத்தனை படங்கள் ட்ராப் ஆகிருக்குன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும் உங்களுக்கு. விஷ்ணுவர்திகே 3 டைரக்டர் மாற்றினாங்க, அவர் படங்கள் எல்லாத்துலேயுமே அப்படிதான். அந்த பிரச்சனை எப்பயுமே இருக்கு. ஓகே ப்ரோ. ஓகே கார்த்தி ப்ரோ, இது அயலான் சுத்தமா வாஷ் அவுட்டா ப்ரோ படம்? ஏன்னா இல்ல அயலான் வந்து தமிழ்நாட்டில் நல்ல கலெக்ஷன் தான், மற்ற ஸ்டேட்ல வந்து பெருசா போகலான்னு நினைக்கிறேன். ஓவர்சீஸ்ல ஓரளவுக்கு ரெண்டுமே ஈக்குவலா போயிருக்கு. தமிழ்நாட்டில் அதிகம் அயலான், அதிகம்னா கேப்டன் உணரோட இருக்கும், அந்த ரேஞ்சுக்கு இல்லை, டாக்டர் டான் ரேஞ்சுக்கு இல்லை, அதுக்கு அடுத்த இடத்துல வரும் அயலான். வலைபேச்சுல டோட்டலா டேமேஜ் பண்ணி இந்த மாதிரி இந்த படமே ஃபுல்லா டோட்டலா லாஸ் அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லா ஆரம்பத்துல இருந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டே வந்துட்டாங்க. ஓகேவா, அவங்க ஒரு ஆரம்பத்துல இருந்து எஸ்கேக்கு வந்து மார்க்கெட் குறைஞ்சி போச்சு, எஸ்கே படத்துக்கு வர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை மெயின்டைன் பண்ணிட்டாங்க. அவங்க சொன்ன விஷயத்த அப்படியே கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணோம்ல, நாங்கள் சொன்னோம்ல ஓடல அப்படிதான். ஓப்பனிங் இல்லைன்றது உண்மைதான், ஆனால் அதுக்கப்புறம் அந்த படம் வந்து பொங்கல் அந்த டைம்லாம் ஓடி இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்களே. இப்ப கூட நிறைய மல்டிபிளெக்ஸ்ல இருக்கு, லைவ்ல போய் அதான் போயிட்டு இருக்கு. கேப்டன் இல்ல ஓடிதான் இருக்கு. அயலான் வந்து மோசமாலாம் போகல, தமிழ்நாடு கிட்டத்தட்ட ஒரு 50 கோடி ரூபாய்க்கு 50 பிளஸ் கிட்ட வந்துருச்சு. பட் வலைபேச்சு பத்தி ஆரம்பத்துல ஒரு சொல்லிட்டாங்க, எப்பயுமே அவங்க அப்படிதாங்க, வன்மம்லாம் கிடையாதுங்க. அவங்க ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்கன்னா அந்த விஷயம் உண்மை அப்படின்றத அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். இப்போ அவங்களே தான் என்ன சொன்னாங்கன்னா, இப்போ நம்ம ஒரு நாள் நீங்க சொன்னோம் நம்ம ஸ்பேஸ்லேயே வந்து அயலான் வந்து பிஸ்னஸ் அதிகம், கேப்டன் அமரோட தமிழ்நாட்டில் வந்து வித்த விலை ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதுக்கு ஒன்றே அடுத்த நாள் என்ன சொன்னாங்க, தனுஷோட பிஸ்னஸ் 200 கோடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அது வீடியோ போட்டாங்க. அதுக்குள்ள இவங்க எடுத்து வந்து திட்டாங்க. நாம் நடக்கிற விஷயத்த சொல்கிறோம், இருக்கிற இதாங்க இருக்குது. ஆனால் ஓப்பனிங் இந்த படம் தான் அதிகம், கேப்டன் அமரோட தான் அதிகம், ஓப்பனிங் 2 மடங்கு அதிகம் அயலானை விட, அதையும் சொல்கிறோம். அப்புறம் என்ட்ரன்னு சொல்கிறோம், எல்லாத்தையுமே சொல்கிறோம்.
ஆனால் அது அவங்களே தான் சொல்கிறாங்க, அவங்களே தான் மாற்றி சொல்கிறாங்க, அவங்க சொன்னது சரின்ற மாதிரி அவங்களே திரும்ப திரும்ப உருட்டுவாங்க. யூஸ்வலாக இருக்கிறதா நம்ம பண்ண முடியாது. அவங்களே லியோ ஓடலாம்பாங்க, அப்புறம் லியோ வந்து எவ்வளோ கரெக்ட் ஆச்சுன்னு அவங்களே சொல்லுவாங்க. அப்புறம் பிஸ்மி போய் தனியாக வந்து பேட்டி கொடுக்கும்போது லியோ ஓடலன்னு சொல்லுவார். ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸ் போடும்போது லியோட கலெக்ஷன் வந்து சொல்லுவார், லியோ இத்தனை கோயிலாமா அத்தனை கோயிலாமான்னு சொல்லுவார். இல்லை 2 நாள் முன்னாடி வரையும் லாரன்ஸ் தம்பி பயங்கர ஆட்டிடியூடு அது இதுன்றாங்க. பாவம் அவெல்லாம் இப்பதான் உட்காந்து சினிமாக்குள்ளே வராங்க. எப்படி எல்லாம் வந்து சொல்றாங்க கூட தெரியல. ரைட், அவங்கெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க, கேஸ்லாம் போட மாட்டாங்க. அது யார் கேட்க முடியும்? இப்போ நீங்கள் யார் உங்களை பற்றி யாராவது ஒருத்தர் பேசுனாங்க மீடியாவில் எழுதுறாங்கன்னா அதுக்கு யாரும் எதுவும் பண்ண முடியாதுல்ல. இன்னொன்று ஆட்டிடியூடு அப்படின்றது வந்து நீங்கள் எல்லாத்துக்கிட்டையுமே ஒரே மாதிரி பார்க்க முடியாது. இப்போ ஒருத்தர் கேட்டார்ல, அவர்கிட்ட நான் கிண்டலாக ஒன்று சொன்னேன், ஒன்று பின்னி தாண்டி வர மாதிரி இருக்கும், ஐயோ படம் பார்த்தா பேர் பார்க்கலாம் விட்டுருவோம், அது நான் கிண்டலாக சொன்னது. ஆனால் அதையே கேட்குற ஒருத்தர் வந்து இன்னும் அவன் ஆட்டிடியூடாக பேசுறாரு, திமரா பேசுறாரு, ஒருத்தர் என்ன கேட்டான் தப்பாக கேட்டான் அப்படின்னு நினச்சா அதை அவன் நினச்சிக்கிறது. பட் நான் வந்து கேஷுவல் இந்த வடிவேல் காமெடி மாதிரி திரும்ப 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 ஒரு விஷயத்தை கேட்கும் போது, இந்த சீட் நல்ல சீட்டா, இந்த சீட்டை எடுத்தா ஐயா சந்தோஷப்படுவாரா, இது இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கிளி காமெடி மாதிரி பண்ணும்போது நம்ம கிண்டலாக ஒரு வார்த்தை சொல்கிறோம். இது வந்து நான் திமரா சொல்கிறேன் அப்படின்னு இவங்க ஸ்பீக்கரில் யாரை கேட்டு நினைச்சாங்கன்னா அவரே நினைச்சிட்டா கூட அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. முன்னாடி இருந்தே லவர் படத்தை பத்தி தான் சொல்லிட்டு இருந்தீங்களா? நீ ரொம்ப நேரமா அதை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. இவரு கிண்டல் இல்ல அது கிண்டலா சொன்னது இல்லை, ஃபன்னா சொன்னதுதான். இதை வந்து இதை எடுத்துக்கிறாங்களே அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்றது பொறுத்துதான் இருக்கு. நம்ம ஒன்று சொல்றத அவங்க தப்பா நினைச்சாங்கன்னா தப்பு, அவ்வளவுதான். நம்ம கோபமா இருப்போம் அன்னைக்கு, ஏதோ ஒரு டைம்ல யாராவது சரி வேலையா இருக்க போனவை அப்படின்னு கட் பண்ணிட்டா ஓவரா பண்ணுவோம் போல இருக்கு அந்த மாதிரி நினைச்சாங்கன்னா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அது எல்லாமே ஒருத்தர் ஒரு மாதிரி இருக்கும். நம்ம யாருக்கும் தெரியாது, லாரன்ஸோட தம்பி எப்படிலாம் தெரியாது, நம்ம பழகினது இல்லை. சின்ன கேள்வி, இப்ப இந்த ஸ்ரீதர் பிள்ளை, இந்த சித்து ரைட்ஸ், ஒரு 4-5 பேர் வந்து சினிமா, இப்ப நான் நிறைய பேர், இப்ப நானே சினிமா தான் பார்த்துட்டு இருப்பேன், ஆனா ஐடில ஒர்க் பண்றோம். ஆனா இவங்கெல்லாம் வந்து ப்ரொஃபஷனா வச்சுட்டு இருக்காங்களே, இப்போ கூட ஜார்டன்லாம் போறாங்க, அப்புறம் ஒரு ட்ரெய்லர் வந்தா ட்வீட் பண்றாங்க. இவங்கெல்லாம் எப்படி ரெவென்யூ வரும்? லைக் கார்த்தி, லைக் இவங்களுக்குலாம் வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து நீங்க டெய்லியும் 10 ட்வீட் அனுப்பிச்சா காசு தருவாங்களா? லைக் எப்படி இவங்களுக்குலாம் லைக் ஜென்ரலா ஏர்ன் பண்ணுவாங்க இந்த இந்த தொழிலை வச்சுக்கிட்டு? உங்களுக்கு அது சும்மா கியூரியஸ் தான் உங்களுக்கு. ஆமாம், அந்த மாதிரி தான். அதுக்கு பே பண்ணுவாங்க எல்லாமே. அது தெரிஞ்ச விஷயம் தாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். எனக்கும் பே பண்ணுவாங்க, எல்லாருக்கும் பே பண்ணுவாங்க. அது இது எப்படி பார்க்குறாங்கன்னா, ஒரு யூடியூப் சேனலுக்கு வந்து ஆடு கொடுக்குறீங்களா, அந்த மாதிரி கடை தான். யூடியூப் சேனலில் ஒரு ஆடு கொடுத்து, இப்போ ப்ளூ சட்டை மாதிரி ஆடு போடுறாருல, ஆடு போடும்போது 5 லட்சம் பேர் அந்த வீடியோ பார்க்குறாங்கன்னா 5 லட்சம் பேர் அந்த ஆடை பார்த்துருப்பாங்க, அதுக்கு ஒரு பே பண்ணுறாங்க. அந்த மாதிரி நம்ம போகிற ட்வீட் வந்து 5000 பேர் 10,000 பேர் பார்க்குறாங்க, 20,000 பேர் பார்க்குறாங்கன்னா அதுக்கு அந்த மாதிரி அப்படி பே பண்ணுறது தான். அவங்க முன்னாடியிலேருந்து இருக்கிறதுனால அவங்களுமே கிட்டத்தட்ட ஒரு ஜேர்னலிஸ்ட் மாதிரி தான். அவங்க வந்து இண்டிவிஜுவலாக இருக்க ஒரு நியூஸ் பேப்பர் மாதிரி தான், தினத்தந்தி, தினகரன், அந்த மாதிரி தான் சினிமாவுக்கு இருக்க ஒரு ஜேர்னலிஸ்ட். அவங்க தனியாக. நீங்க ஏன் கார்த்தி ஜார்டன் போகலாம்? நீங்க போன எதிர்பார்த்தேன், அவங்களாம் பொறுத்தா நம்ம கார்த்தி இப்போ நல்லா இருந்திருக்குமே யோசிச்சேன், அவங்கள ஃபோட்டோஸ்லாம் பார்த்துச்சு. இல்லை அது தெரியல ப்ரோ, நம்ம இன்னும் அந்த அளவுக்கு பேன் இண்டியா அளவுக்குலாம் ரீச் ஆகல. அது ஹிந்தி படம் நினைக்கிறேன். சார் கார்த்திக் ப்ரோ, அப்போ அந்த இருக்கார்ல, தெரியல. அப்ப நம்ம இவர் இருக்கார்ல ப்ரோ, கிறிஸ்டோபர் இருக்கார்ல யூஎஸ்ல, அவரும் இந்த மாதிரி தானா ப்ரோ? அவரும் ஐடியில் தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் ஐடியில் வேலை பார்க்குறாருங்க, அவர் ஐடியில் வேலை பார்க்குறாரு, பெருசாக சம்பாதிக்கிறாரு, பெரிய 2 படம் பார்ப்பாரு, வியாதி. இல்ல பட் இதுலயும் ரெவென்யூ இருக்கும் இல்ல அவருக்கு, இந்த மாதிரி ரிவ்யூஸ் பண்றது, அங்க பாக்ஸ் ஆஃபீஸ் இது பண்றது? அதெல்லாம் கிடையாது. அவர் ரிவ்யூலாம் அவர்கிட்ட நீங்க எந்த ரிவ்யூலையும் மேனிபுலேட் பண்ணவே முடியாது. அவர் டீஸ் பண்ண முடியாது, ப்ளூ சர்டிஃபிகேட் பண்ண முடியாது. அவர் என்ன தோணுதோ அதான் போடுவார். கிறிஸ்டோபர் சரியோ தப்போ, ஒரு படம் நல்லாவே இருக்கு, அவங்க நல்லாலன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிடுவாங்க. கிறிஸ்டோபர் சரி, ப்ளூ சர்டிஃபிகேட் சரி. ஓகே ஓகே ப்ரோ. கார்த்தி, குட் ஈவினிங். கார்த்திக், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிவி கேக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு அஜித் ஃபேன்ஸோட சப்போர்ட் இருக்குன்னு தான் எனக்கு தெரியல.
ஐ மீன் ஈவன் என்னோட ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் குரூப்ல வந்து அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு சப்போர்ட்டிங். ஐ மீன் அவங்களாம் வந்து அவ்வளோ ஆன்லைன்லலாம் பெருசா இது கிடையாது. அவங்க ட்விட்டரே அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் வேற இந்த வாட்ஸ்அப் குரூப் ஆகட்டும் அதெல்லாம் வந்துட்டு வெல்கமிங் இந்த ஸ்டெப்பை வந்துட்டு. இப்போ ஜென்ரலாக வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் எப்படி இருக்கு அஜித் ஃபேன்ஸோட இது எப்படி இருக்கு, விஜயோட இதுக்கு சப்போர்ட் பண்றாங்களா இல்லை ஸ்டில் வந்துட்டு இன்னும் விஜய் வர்சஸ் அஜித் ரிவல்ரி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்களா? எப்படி தோணுது உங்களுக்கு? இல்ல அதெல்லாம் சோஷியல் மீடியால வந்து மாத்தி மாத்தி ட்ரோல் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்க காலகாலமா அப்படிதான் பழகிட்டாங்க. இப்போ நம்மளே வந்து கூட ஒரு ஃப்ரெண்டு வந்து அஜித் ஃபேனு விஜய் ஃபேன் இருக்கான்னா எப்படி ஒரு படம் பார்க்குறோம் எல்லாம் ஒன்றா போய் பார்க்குறோம், பார்க்கும்போது அவனை ட்ரோல் பண்ணுவோம். ஒரு விஜய் படம் பார்க்கும்போது நல்லா அப்படின்னா விஜய் ஃபேன் யாராக இருக்கும் ட்ரோல் பண்ணுவோம், அஜித் படம் பார்க்கும்போது நல்லா இருக்கும் அஜித் ஃபேன் ட்ரோல் பண்ணுவோம். இதெல்லாம் யூஸ்வலாக நடக்கிறது தானே. இல்ல இப்ப நாங்களே என்ன சோஷியல் மாதிரி மீடியாலுமே ஆழ்வார் போக்குரி அந்த டைம்ல அப்படிதான். இருந்தே வந்துட்டு சோஷியல் மீடியாலுமே அப்படிதான். இப்ப நாளைக்கு வந்து விஜயோட கட்சி பத்தி ஏதாவது ஒரு ட்ரோல் வருது, பார்த்தவனும் சிரிக்கிற மாதிரி வருதுன்னா யாரும் அவாய்ட் பண்ண இல்லை நம்ம தான் அவருக்கு சப்போர்ட் இல்லை அப்படின்னு சொல்லி அவாய்ட்லாம் பண்ண மாட்டாங்க. எல்லா அஜித் ஃபேன்ஸும் எடுத்து போடுவாங்க, சிரிப்பாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் நடக்கதான் செய்யும், அது ஒன்றும் பண்ண முடியாது. உண்மையிலேயே இப்போ சினிமா விட்டுருங்க, அரசியலுக்கே வந்தா கூட திமுக சப்போர்ட்டர் முரட்டு திமுக சப்போர்ட்டராகவே ஒருத்தர் இருப்பாரு, அதிமுக சப்போர்ட்டராக இருப்பாரு, விஜய் சப்போர்ட்டராக இருப்பாரு ஒருத்தர். ஆனா ஏதாவது நல்ல ட்ரோல் பண்ற கண்டென்ட் கிடைச்சிச்சுன்னா அவங்களே சிரிச்சிருவாங்க. ஏன் இப்படிலாம் பண்ணி மாற்றாங்க, எதிர்கட்சிக்காரன் பார்த்தா என்ன நினைப்பான், அப்படிதான் அந்த மூடு தான். அப்படிதான் அவங்க பேச முடியாத இது இருக்கும். ஏன் கார்த்தி பிரதர் இந்த ஃபேன் சப்போர்ட் அந்த ஃபேன் சப்போர்ட் அப்படின்றதுனால இல்ல, அவர் வந்து என்ன பேச போறாரோ அதுக்கப்புறம் மக்கள் அவங்க ஓட்டு போடும்போது அவங்க மனசு எப்படி மாறுன்றது பொறுத்துதான் இருக்கு. கார்த்தி ப்ரோ, இப்போ விஷால் அவரும் அரசியலுக்கு வரேன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணார்ல ப்ரோ. ஆக்சுவலி ஹலோ, அவர் முன்னாடியே பண்ணாருங்க. அது ஆக்சுவலி விஜய்க்கு எகென்ஸ்டா தானா? ஏன்னா அவர் வந்து உதயநிதியோட ஃப்ரெண்டு தான். இவர் வரும்போது அவரும் அனௌன்ஸ் பண்றோம். இல்ல அது அவ அகேன்ஸ்ட் விஜய்க்கு எகென்ஸ்டா. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். விஜய் அனௌன்ஸ் பண்ணும்போது டக்குன்னு இவரும் பண்ணும்போது நிறைய பேர் அனௌன்ஸ் பண்றாங்க அப்படிங்கிற நாங்க வந்து திமுக அதிமுக பிஜேபி அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க விஷால கூப்பிட்டு இல்லைங்க, விஷால் வந்து ஐ மீன் திமுகவோட சப்போர்ட் கமலஹாசன் அரசியல் வந்த மாதிரி. அவர் வந்து திமுக எல்லாம் கிடையாது. அவர் நிறைய இடத்துல வந்து மோடியை பாராட்டி இருக்காரு. அவர்கிட்ட வந்து தமிழ்நாட்டில் யார் நல்ல தலைவர்னு கேட்டதுக்கு மோடி அப்படின்னாரு. தமிழ்நாட்டில் யார் நான் தானே கேட்டேங்க அவர்கிட்ட. ஆமாம் ப்ரோ, மோடி தமிழ்நாட்டில் யார் நல்ல தலைவர்னு சொன்னா அது பேட்டி இருக்கும் பாருங்க எடுத்து. மோடி அப்படின்னாரு. சார் நான் தமிழ்நாட்டில் கேட்குறேன், எங்கே கேட்டிங்கனாலும் மோடி தான் அப்படின்னாரு. இருக்கும் அது வீடியோவில் விஷால் சொன்ன எடுத்து பாருங்க. அவர் காசிக்கு போயிட்டு வந்து ஸ்வீட்லாம் போட்டார், அதெல்லாம் போட்டார். அவர்கிட்ட கொஞ்சம் அவர் வேணா நீங்கள் ஈஸியாக அடிக்கலாம் சங்கீடு அண்ணனும் அதுக்கு கவுண்டர் கொடுப்பாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து ஒன்று காவி சட்டை காவி கோட்லாம் போட்டு போட்டோவும் போடுவார்னு வைங்க. உங்களுக்காக பார்த்து பயந்து ஓடுறோம் இல்லை, திருப்பி ஓடி ஒளிகிறோம் இல்லை, திருப்பி அடிக்கிறோன்ற மாதிரி அண்ணன் உங்களுக்கு வச்சு செய்வார். பட் ஆக்சுவலா வந்து எதிர்பார்க்கலாம், ஏன்னா எந்த மாதிரி வேணா பண்ணுவாங்க டிஎம்கே. கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். அவர் ஏதோ ஒரு எலெக்ஷன் நிற்பாரு, அவர் டோட்டலா பெரிய கட்சி ஆரம்பிச்சு பெருசால நிக்க மாட்டாரு. ஒரு அசம்பிளி எலெக்ஷன்ல ஒரே ஒரு தொகுதியில அந்த மாதிரி அப்படி ஏதாவது பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். உதயநிதியும் 2 பேரும் க்ளோஸ்னால 2 பேரும் நல்லா க்ளோஸ். அதனால இவங்க அனௌன்ஸ் பண்ணவும் பர்பஸா டக்குன்னு இவரும் அனௌன்ஸ் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா? அவர் இல்லைன்னு தாங்க அனௌன்ஸ் பண்ணாரு. எல்லாரும் வந்து நீ போடுறீங்க இந்த மாதிரி விஷாலும் அரசியல் வர போறாருன்னு சொல்லி போடுறீங்க, அது உண்மை கிடையாது. ஆனா காலத்தின் கட்டாயம் அதுவா இருந்தா நான் முடிவெடுப்பேன் ரேஞ்சில் தான் அவர் போட்டிருந்தாரு. இல்ல கார்த்தி, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 2011ல வந்துட்டு விஜய் மக்கள் இயக்கம் வந்துட்டு ஏடிஎம்கே சப்போர்ட்னு சொன்னாங்க இல்லையா? அப்போ வந்துட்டு நான் வந்து எஸ்பி வேலுமணி இருக்க தொகுதி, அந்த தொகுதி சேர்ந்தவன் தான் நான், கோயம்புத்தூர்ல. அப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச பலரே வந்துட்டு அது சன் டிவில எல்லாம் போட்டாங்க. அவங்கெல்லாம் விஜய் ஃபேனா, அவங்கெல்லாம் வந்துட்டு இது பிடிக்கலையா, அதனால வந்துட்டு விஜயோட போட்டோவை கிழிச்சு, அவங்களாம் யாருமே விஜய் ஃபேன் கிடையாது, பர்சனலா தெரியும். அதை வந்துட்டு வேணுன்னே வந்து சன் டிவியில கவர் பண்ணி போட்டாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒன்ஸ் வந்துட்டு விஜயோடைய
ஒரு முக்கியமான ஒரு ஆள் வந்துட்டு விஷாலுக்கு வந்துட்டு தலைவரா போய் சேர்ந்துட்டாரு. இப்ப இனிமேல் நீங்க தான் வந்து விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து விஷாலோட இயக்கத்துக்கு சப்போர்ட் பண்றாங்க கேட்ட மாதிரி எல்லாம் வந்து நியூஸ் எல்லாம் வந்துச்சு. இன்ஃபேக்ட் சன் டிவி. ஸோ அவங்க எல்லா வேலையும் செய்வாங்க, சும்மாலாம் விட மாட்டாங்க. என்ன நியூஸ் கூட வரலாம், நிறைய பேர் இங்கிருந்து போயிட்டு அங்க போயிட்டாங்க, இன்ஃபேக்ட் ரசிகர்களே மாறி இங்க வந்து சேர்ந்துட்டாங்க அப்படின்லாம் நியூஸ் வரும் கண்டிப்பா. ஏன்னா அவங்க அவ்வளவு ஊடகத்தை வந்து அவ்வளவு கையகப்படுத்தி வச்சிருக்காங்க அவங்க இல்ல அது உடன்பிறப்புகள். அது இல்ல அந்த டைம்ல வந்து அந்த டைம்ல கொஞ்சம் விஷால் மாசா இருந்தாரு. மாஸ் ஹீரோ பெருசா அவர் வளர்ந்து வந்த டைம் அது. அதனால அது பண்ணாங்க. இப்ப அவருமே அரசியலுக்கு வர்றதுனால அது பண்ண முடியாது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, அப்ப கூட சொன்னார்ல, அப்ப அப்படி பார்த்தா நானே வந்து ரசிக மன்ற வச்சு கூடாது, நானே விஜய் ஃபேன் தான் அப்படின்னு சொல்லி சொன்னார் அவரு. ஏன்னா விஜய் ரசிக மன்ற தலைவருக்கு உங்களுக்கு வந்துட்டு தலைவராயிட்டாராமே அப்படின்னு கேட்ட பொழுது நீங்க எந்த லெவலுக்கு வேணா கீழே போய் இறங்குவாங்க உடன்பிறப்புகள். ஐ மீன் விஜய் ஃபேன்ஸ் கிட்டயே விஜயோட கட்சிக்கு வந்து ஆதரவு இல்லை அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிற மாதிரி நிறைய பேர்த்த கொண்டு வருவாங்க. அவங்க எல்லாம் விஜய் ஃபேன்ஸாவே இருக்க மாட்டாங்க. அதான் கண் கூட பாத்திருக்கேன் நான். விஷால் பத்தி பேசுறதுனால துப்பறிவாளன் 2 எதுக்கு தான் டிராப் ஆச்சு? அந்த லண்டன்ல என்னதான் நடந்தது? இல்ல பட்ஜெட் ரொம்ப அதிகமாயிடுச்சு. போன பிளான் படி படம் நடக்கல. அங்க ஏதோ ஒரு கோவத்துல வந்து மிஸ்கின் டக்குனு கிளம்பி வந்துட்டாரு அங்க இருந்து. அங்க படமே நடக்கலன்னு கிளம்பி வந்துட்டாருல சொன்னாங்க. ஐ மீன் ஷூட்டிங்கே நடக்கல, போயிட்டு சும்மாவே வந்துட்டு லொகேஷன் பார்த்துட்டே இருந்தாங்க. ஆமாமா, அப்ப காமெடியா போயிட்டு இருந்தது. அது ரொம்ப கேவலமா பேசினாரு மிஸ்கின். இவன் படிச்சிருப்பானா டால்ஸ் ராயை பத்தி, இவன் படிச்சிருப்பானா கொரசாவா தெரியுமா, டால்ஸ்டாய் படிச்சிருப்பா. இன்னும் சொல்ல போனா கதையை புரிஞ்சிருக்காது. இப்ப வந்தாலும் அந்த கதையை நான் எடுத்து கொடுக்குறேன், நம்ம பையன் தான் அவன், எடுத்து கொடுக்குறேன், வேண்டாம் அவன் பேரே போட்டுக்கணும்னாலும் சொன்னா அப்படி அவரு. எங்க விஷாலுக்கெல்லாம் ஆர்கேனுக்கெல்லாம் அப்ளிகேஷனே பண்ண தெரியும், சிரிச்சிருச்சு மீடியா. அவரெல்லாம் எங்க இருக்குங்க? இப்படி வெஞ்சன்ஸ் இருக்கிற டைரக்டர் தான் உதயநிதி அடுத்த படம் பண்ணல. இல்ல அப்ப ராபின்சன் ஆர்கே ரிசல்ட் பத்தி நான் சொல்லட்டுமா? கார்த்தி சொல்லு. வேணாம், நீங்களே எடுத்து பாத்துக்கோங்க. விஷால்லாம் எவ்வளவு பெருசு பேசிட்டு இருக்கோம், சட்டுன்னு வந்து விஷால பேசுறீங்க. டெபாசிட் இறந்த கட்சி ப்ரோ ஆர்கே நகர். கோழி நீ என்ன வன்மத்தை கொட்டினானோ, ஒரு 10 வருஷம் ஆனாலும் உங்க ஃப்ளவர் மலரே மலரா தமிழ்நாட்டுல 30 வருஷம் கட்டிட்டு. புரியுதா? யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க ப்ரோ? ஆர்கே நகர்ல டிஎம்கே தான் டெபாசிட் இழந்தது, பிஜேபி நோட்டாய் கீழே போச்சது. நான் வன்மத்தை கேட்கறேன், நீங்க வன்மத்தை கேட்கறீங்களா? இல்ல சொல்றேன், ஃபைனல் வெர்டிக்ட் அதுதான் உங்களுக்கு So Robinson, how do you find about TVK versus DMK trend is going on in Twitter, social media? அவரு வந்து விஜய் மேல இருக்க முழு வன்மம் பிடிச்சாளுங்க ராபின்சன். இல்ல ஆக்சுவலி இவருக்கு தான் கண்டிப்பா தெரியும். ஏன்னா இவ்வளவு பெரிய எதிர்ப்பை வந்து சோசியல் மீடியால பாத்துருக்கவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். டிஎம்கே ஆகட்டும், ஏஸ் அன் அஜித் ஃபேனா வந்து அவர் கண்டிப்பா பார்த்திருப்பாரு. அது கொஞ்சம் கூட ஈக்குவலா இருந்திருக்கலாம். பட் டிஎம்கே வர்சஸ் டிவிக்கு உங்களுக்கு கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டட் இதாக தான் இருந்திருக்கும். டிஎம்கே விஜய் ஃபேன்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து பிஃபோர் பாலிடிக்ஸ் முன்னாடியே அவங்க வந்து சோஷியல் மீடியாவில் அந்த மாதிரி எந்த இது எல்லாத்துலேயுமே டாப் தான். இந்த கமெண்ட் பண்ணுறதோ ட்ரால் பண்ணுறதோ எல்லாமே, ஈவன் வந்து பாசிட்டிவ் ரிப்போர்ட் போடுறது எல்லாமே. ஸோ அவங்க ஆல்ரெடி வந்து சோஷியல் மீடியாவில் டாப்பாக இருக்கிறாங்க. எது கொடுத்தாலும் டக்குன்னு ரிப்ளை கொடுத்துருவாங்க. ஆப்வியஸ்லி அக்செப்ட் பண்ணிக்கணும், அவங்க தான் வந்து சோஷியல் மீடியாவில் இதாக இருக்கிறாங்க. ஸோ அதுதான். பட் இது வந்து விஜய் ஆஸ் அ லீடர், விஜய் ஆஸ் அ பொலிட்டிஷியன் வரும்போது அது அவருக்கு சொல்ல போகிற கொள்கையை பொறுத்து, அது எதுக்கு நிற்கிறாரு, யாருக்கு சப்போர்ட் பண்ண போகிறாரு, இப்போ 2024 முடிஞ்சதுக்கப்புறம் அவர் என்ன பண்ண போகிறாரு, ஒரு பிஜேபிக்கு சொல்ல போகிறாரா, இல்லை காங்கிரஸா, இல்லை எதுவும் வேண்டாம் நான் ஆம் ஆத்மியோட சேர போகிறேன்,
எப்படி பண்ண போறேன், எப்படியாவது யாரோட சேரணும் இல்ல யாரோட சேர மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்ற இதை பொறுத்து தான் எனக்கு தெரிஞ்ச வருவார். ப்ரோ ஆஸ் அ லீடர் நீங்க என்ன நினைக்கிறீங்க? உதயநிதி பெட்டரா இல்ல எடப்பாடி பழனிசாமி பெட்டரா லீடர்? நீங்க சொல்றபடி பார்த்தீங்க. கோலி இப்படிலாம் பேச மாட்டானே, டக்குன்னு மோடி பெட்டரா அண்ணாமலை பெட்டர்னு சொல்லணும்ல கோலி. நீ ப்ரோ நாங்கெல்லாம் சென்ட்ரஸ்ட் ப்ரோ, உண்மையான மையம். மையம்னா கமலா? உண்மையான பொய்யான மையம் இல்ல, உண்மையான மையம். எடப்பாடி எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்கு சாரி இந்த இது தமிழக வெற்றி கழகம் வர்றது வந்து யாருக்கு பாதிப்பா இருக்கா இல்லையோ ஏடிஎம்கேக்கு பயங்கர அது பாதிப்பு. இல்ல ப்ரோ, உதயநிதி ஸ்டாலின் பெட்டரா இல்ல எடப்பாடி பழனிசாமி பெட்டரா ஆஸ் அ லீடர்? உதயநிதியா? உதயநிதி சிஎம்மாவே ஆகல ப்ரோ. ஏன் ப்ரோ ஏடிஎம்கே தான் வந்து பாதிப்புனா அப்படியே ப்ரோ வந்து வரிஞ்சு கட்டிட்டு எல்லா டிஎம்கே இவங்களும் வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு என் கட்சி பேரு கூட ஏடிஎம்கே வந்து பொதுவாவே வந்து அவங்க வந்து இந்த ஐடி விங்கி அவங்க ரூலிங் இருக்கும் போது ஐடி விங்ல இன்னொன்னு அவங்க எனக்கு தெரிஞ்சு அப்போ அந்த ஐடி விங்லாம் அவங்க அவ்வளோ கான்சன்ட்ரேஷனே இல்லை. அது ஒன்றும் இல்லை. பட் ஆனால் நம்ம எதுவுமே வந்து ரியாலிட்டி பண்ணவே முடியாது. நம்ம வந்து அந்த டைம்ல டிஎம்கே அந்த டைம் தோத்தப்ப 2G இஷ்யூனால ஜெயலலிதாவே எதிர்பார்க்கல இப்படி ஒரு ஜெயிப்பாங்கன்னு. ரொம்ப அதிருப்தி, நிறைய காரியங்கள் நிறைய நடந்தனால அவங்களுக்கு அதிருப்தி டக்குன்னு. ஸோ அந்த டைம்ல என்ன வேணா எடுக்கலாம், மக்கள் மைண்ட்ல என்ன வேணா எடுத்துக்கலாம். ஸோ இதுவுமே இப்போ பாலிடிக்ஸ் வந்து அந்த டைமோட ரிசல்ட் மட்டும் தான் டிபெண்ட் பண்ண முடியும். இல்ல ப்ரோ இப்போ பட் ஆனாலும் அவரோட அறிக்கையை பாருங்க, எல்லா சைடுமே வந்து அவர் சொல்ற மாதிரி தான் இருக்கு. அவர் என்ன சொல்றாரு, சாதி மதங்கிறாரு. அப்போ வந்து யாருக்கு சப்போர்ட்? ஒன்று வந்து பிஜேபிக்கு சப்போர்ட்டா இல்லை பிஜேபிக்கு சப்போர்ட் இல்லையா, காங்கிரஸ் சப்போர்ட்டா காங்கிரஸ் சப்போர்ட்? எதுவுமே ஒரு கிளியரா சொல்லவே மாட்டேங்கிறாரு. எல்லா பக்கமும் அப்படியே சொல்றாரு. இன்னும் அது வந்து ஃபைனலான ஒரு இது வரல. தெளிவா சொல்லிட்டாருங்க அவர் வந்துட்டு பிஜேபிக்கு சப்போர்ட் கிடையாது, டிஎம்கே சப்போர்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு மேல என்ன தெளிவா வேணும் உங்களுக்கு? எது உங்களுக்கு டவுட் கிரியேட் பண்ணுது? ஊழல் கட்சிகளுக்கும் சப்போர்ட் இல்ல, மதவாத கட்சிகளுக்கும் சப்போர்ட் இல்ல அப்படின்னு வரச்சும் டிஎம்கே ஊழல விட்டுருங்க, காங்கிரஸ் which is applicable to everybody ன்னு வச்சுக்கோங்களேன். ஆண்ட கட்சி ஆளும் கட்சி எதுக்குமே சப்போர்ட் இல்ல. எதிரானவர்னா அப்புறம் வந்து இல்ல இப்ப ஊழலுக்கு எதிரானவன் அப்ப நான் வந்து இங்க இருக்கிற எல்லா கட்சிக்கும் நான் எதிரானவங்க, யாரோட சேர மாட்டேன், நான் தண்ணி அப்படிதானே? அப்படி எடுத்துக்கலாமா? மதவாதம்னா யாரோட சேர மாட்டேன் அப்படிதானே? வந்து யாரோட சேர மாட்டேன். சரி, அப்ப ஒரே பாயிண்ட், இவ்வளவு நாளா அவர் ஜோசப் விஜயின் தான் இருந்தாரு. அவர் ஏன் டக்குனு எடுத்து அதை மாத்தி அது இப்போ அதான் எதுக்கு அவருக்கு பண்ணணும்? இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி எதுக்கு எடுக்கணும்? ரொம்ப சிம்பிள். அப்படி எடுத்து தப்பு தப்பாவா பேசிட்டு இருக்காங்க. எங்க ஜோசப் விஜயா இருந்தாரு? அவர் ஒரே ஒரு அறிக்கை ஏன் கொடுத்தாரு? அவர் உங்கள் விஜயா அந்த டைம்ல மட்டும் தான் கொடுத்தாரு. அவங்க எதிர்பார்க்கறீங்களா ராபின்சன்? எப்படி ராபின்சன் ஹெச் ராஜாவுக்கு பதில் சொன்ன மாதிரியே டிஎம்கேக்கும் பதில் சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்களா? அவர் ஹெச் ராஜாவுக்கு எகென்ஸ்டா அவர் பண்ண கமெண்ட்டுக்கு எகென்ஸ்டா நான் யாருன்னு வெளியெழுத்து தாக்குறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறதுக்காக தான் அவர் ஜோசப் விஜய் சொன்னாரே தவிர ஜோசப் விஜய்ங்கிறது அவர் அடையாளமாவே இருந்தது இல்லை என்னைக்குமே. வந்து பட்டை போட்டுக்கிட்டு அது பண்ணிக்கிட்டு போவாரா? அவரோட பண்ணுவாரா? அவர் ஐடென்டிட்டி மாத்துவாரா? விஜயகாந்த் பட்டை போட்டிருக்காரு, தொப்பி வச்சிருக்காரு, சிலுவையும் போட்டிருக்காரு. எல்லா கட்சிக்காரங்களும் எல்லா அவரு வந்து அது அப்ப நாளைக்கு வந்து அவரு விஜய் வந்து அப்ப எல்லாத்துக்கும் பொட்டு வைக்கிறது மதம் சார்ந்தது இல்ல ப்ரோ. செக்யூலரிசம்னா அக்செப்டிங் எவரிவன், அவ்வளவுதான். இல்ல இருங்க, இப்ப மைனாரிட்டி ஓட்ஸ் வரும், இந்த கிறிஸ்டியானிட்டி ஓட் வரும், எனக்கு அதை பத்தி தெரியல. பட் இதை நீங்க எதுக்கு அந்த ஐடென்டிட்டி எதுவுமே பாசிபிள் இருக்காது. நீங்க வந்து சொல்லிக்கலாம், எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். நேற்று கார்த்தி சொல்றாரு கூட்டணி இல்லாம, ஃபர்ஸ்ட் டைம் கூட்டணி இல்லாம இருக்கலாம். பட் ஆனா திருப்பி ஒரு லீடு வரணும்னா யாரோ ஒரு பெரிய டீமோட கூட்டணி வச்சாதான் ஹை லீடிங் எடுக்க முடியும், ஃபுல் ஸ்வீப் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் அவங்க ஃபுல்லா உட்காந்துக்கலாம். எலெக்ஷனுக்கு அப்புறம் கூட பாத்துக்கலாம் ப்ரோ, அதை பத்தி பிரச்சனை இல்ல. நீங்க என்ன சம்பந்தம் இல்லாம ஜோசப் விஜய்ல இழுக்கிறீங்களே, என்ன சொல்றீங்க?
இல்ல இப்ப எப்ப இருந்து இந்த லெட்டர் ஜோசப் விஜய்ல இருந்து எடுத்தாரு? ப்ரோ ஏன் சிம்பிளான எடுத்தாரு? அதை விஷயம் ப்ரோ. ப்ரோ அது ஒரே ஒரு வாட்டி தான் எப்ப போட்டாரு, அந்த வச்சாருன்னு பாருங்க, அந்த ஏன் டைம்ல எடுத்தாருன்னு தெரியும் போட்டாரு. உங்களுக்கு. ராபின்சன் எப்ப பிஜேபிக்கு வச்சாருன்னு பாருங்க முதல்ல. பிஜேபிக்கு எதிராக எப்ப பேசுறதுனால வச்சாரு இவர் ஜோசப் ஜோசப் விஜய் விஜய், அதான் ஜோசப் விஜய்ன்னு சொல்லிட்டு ப்ரோ முத்திரை ஹெச் குத்துறாங்க. ராஜா அப்போ தேவையில்லாம மதவாதம் பண்ற அந்த டைம்ல ஆமா வந்து பண்ணாரு. அந்த டைம் நான் இப்படிதான் வைப்பேன், நீ என்ன சரி பிடுங்கன்னு மதவாதம் பாப்போன்னு அவரு சொல்றாங்க. ஆமா, அறிக்கை நான் விட்டாரே ஜோசப் தவிர விஜய் தான் சொல்லி ஹெச்ராஜா வச்சாரு சொன்னதுனால இல்லையா? நீங்க ஜோசப் விஜய் வச்சீங்க. இப்ப வந்து என்ன, இப்ப எதுக்கு போட்டு வச்சிருக்கீங்க? என்ன காரணமாக அவருக்கு போட்டு நேம் அதுதான். அவர் எந்த வச்சிருக்கீங்க? மதத்தை பின்பற்றாதுன்னு யாருக்குமே தெரியாது ப்ரோ. ஒரு ப்ரோ ஆளுக்கு நேம்ல அவங்க அப்பா கிறிஸ்டியன் இருக்குன்னு கிறிஸ்டியன், சொல்லிட்டு அம்மா அப்பா இந்து, அவங்க இல்லையா நீங்க? அது அவர் என்ன என்ன மதத்தை வேணாலும் லைக் பின்பற்றாங்கன்னு பண்ணலாம், யாருக்கும் உங்களுக்கு தெரியாது. என்ன. சரியா? ராபின்சன் ஒரு நேம் வச்சு ராபின்சன் ஆக்சுவலா ஒருத்தங்களை முடிவு வந்துட்டு பண்ண முடியாது. ஒரு 10 இப்ப இயர்ஸ் யுவன் ஓல்டு சங்கர் வீடியோவே ராஜா இருக்கும். அவங்க அப்பா சொன்ன வீடியோவே. அவர் ஸ்கூல்ல சேரும்போது கூட ரிலீஜியஸ் வந்து தமிழன் இந்த மாதிரி அவங்க ரிலீஜியஸும் கொடுக்கல, அவர் எந்த அப்ப நிறைய கேஸ்டும் சொல்லுவாருங்க. கொடுக்கலன்னு சொல்லிட்டு. இப்ப கூட ரீசெண்டா ஏதாச்சும் இந்தியன் சொல்லியிருப்பாரு. அவர் கொடுத்திருக்காரு. எல்லாத்தையுமே நம்ம சீரியஸா எடுத்துக்க முடியுமா? இவரு இவரு ஒரு ஸ்டாண்ட்ல வராரு, அதை தான் நம்ம பேச முடியும். ப்ரோ யுவன் புரியுதா? சங்கர் ஆமா, ராஜா இவர் ஸ்டாண்ட்ல முஸ்லீம் தானே? வந்திருக்காரு இல்லையா? சரி இவர் நீங்க ஸ்டாண்ட்ல சொல்லுங்க, இவரு வரும்பொழுது சொன்ன எல்லாமே அது என்ன ஸ்டாண்டுன்னே ரியாலிட்டியில தெரியாம பாசிபிளா? கிட்டத்தட்ட சொல்லுங்க. முழுக்க முழுக்க திமுக ஊடகத்தை சார்ந்தவங்க எல்லாருமே தான். அவங்க பல பேர் அந்த யூடியூப் ரூட்டர்ஸ் ஆகட்டும், அப்புறம் அவங்க பேர் என்ன பேரலை ஆகட்டும், முக்கியமா இந்த வலை பேச்சு சேர்ந்தவங்க, அவங்கெல்லாம் நடிக்கிறத பார்த்துக்கணும். அவங்க பேசும்பொழுது அது என்ன கட்சி, அது தமிழக தமிழக வெற்றி கழகம், அது கூட மறந்துருச்சான். அந்த கட்சி பேர் அவங்க ஞாபகம் இல்லையா? அதான் கட்சி பேரே வந்து யாருக்கும் ஞாபகம் இல்லாத பேருன்ற மாதிரி ரிஜிஸ்டர் பண்றாங்களாம். எல்லா வீடியோலையும் பாக்குறேன். எவ்வளவு டெஸ்பரேஷனா வந்து பிஹேவ் பண்றாங்க. அவங்க எல்லாம் யாருக்காக சப்போர்ட் பண்ணாங்க இதுக்கு முன்னாடி, யாருக்கெல்லாம் எதிர்பார்த்தாங்கன்னு பார்த்தாலே யாரு வந்து எதிர்க்காங்க. நீங்க சொல்றீங்க இல்லையா, இவங்க வந்துட்டு ஓட்டு வந்து ஏடிஎம்கே தான் போக போகுதுன்னு சொல்லிட்டு, அப்புறம் டிஎம்கே எவ்வளவு பயப்படுறாங்க? ப்ரோ எனக்கு தெரிஞ்சு ஜோசப் ஏடிஎம்கேவோட விஜய்ன்னு எந்த சொல்லி ஓட்டமும் பயப்படல. கிறிஸ்டியானிட்டி இருங்க ஓட்டு இருங்க அவர் எடுக்கிறாரோ, இல்ல 4 பொட்டு பேர் வச்சு ஹிந்து ஓட்டு கொஞ்சம் எடுக்கிறாரோ, பேர் அது கத்துறாங்க. செகண்டரி. இருங்க இருங்க கொஞ்சம் நீங்க பேர் கத்துறாங்க. நீங்க பவர்ல இருங்க இருக்கீங்க. இருங்க நீங்க ஹிந்து ஃபெஸ்டிவல் ஒரே எதுவுமே நீங்க செகண்ட். வந்து இது கூட பண்ண நீங்க மாட்டேன்றீங்க, இருங்க விஷ் கூட இருங்க பண்ண கத்தாத மாட்டேன்றீங்க. இருங்க. இல்லைங்க. கொஞ்சம் இப்ப கார்த்தியோட ஃபாலோவர்ஸ் இருக்காங்க வச்சுக்கோ. கார்த்தி ஏதாவது சொன்னான்னா கார்த்தியே வேண்டான்னு சொன்னாலும் விட்டுட்டான்னு சில பேர் வந்து ஏன் அப்படி சொன்னான்னு வருங்க. அது மாதிரி தான் இது வந்து அவங்கள வந்து அவங்க இது ஏதோ பெரிய மினிஸ்டர், ரூலிங் மினிஸ்டர் யாராவது சொன்னாரா, இல்லை ஏதாவது அப்போஸ் பண்ணாங்களா, அது பேசுறாங்க. அங்க இருக்கிறவங்க வந்து அவங்கள வந்து அவங்க பிடிச்சிருக்கு, ஃபேவர் பண்ணணும், ஏதோ ஒரு காரணமாக சொல்றாங்க. அதனை வந்து இவங்க கதறாங்க, இவங்க அழுகுறாங்க. இது ஏகப்பட்ட வேலை இருக்கு. அதை பார்ப்பாங்களா? இது என்ன பண்ணுவாங்க? இல்லையே, ஓப்பனா அதை வந்து பார்க்காம இங்க யாருமே அதெல்லாம் எதிர்ப்பு பார்க்கலீங்க இல்லையே. அவங்க. அதெல்லாம் அவங்க பார்க்கல. ஏகப்பட்ட வேலை இருக்கு இல்லையா, அதெல்லாம் அவங்க பார்க்கல. இப்போ வந்து சொல்லுவாங்கல்ல, இவரு சீமான் கூட சொல்லுவாரு, என்ன கண்டுக்கிறது இல்லையா, என்ன அவாய்ட் பண்றாங்களான்னு. அப்படிலாம் அவாய்டே பண்ணல. அவங்க முழு நேர வேலையா ஆமா, முழு விஜயோட நேரமா கட்சி கும்படி விட்டுட்டாருங்க, விட்டுட்டாருங்க. விட்டுருங்க. இதுல நடந்துட்டு இருக்குது. 237 வேற தொகுதியில என்ன நீங்க இருக்க பேசிருக்காங்க சொல்லுங்க? போறீங்க, அதை அப்படி யோசிச்சுட்டே இருக்க போறோமா? அப்படிதானே? அப்படிதானே சொல்லுங்க. அதானே பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் இதுதான் இருக்கீங்க பாருங்க. எல்லா அந்த டிஎம்கே ஊடகமும் விஜயோட கட்சி அவருக்கு வந்து அவர் எதுக்கு இங்க வராரு. ஆனா கொஞ்சம் கூட வந்து இது இல்லாம இப்ப பாத்தீங்கன்னா இவர் எப்படி பொதுக்குழு யார் அது தேர்ந்தெடுத்து யாரு, இவரை தலைவரை தேர்ந்தெடுத்து யாரு, யார் அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள், அவங்களை எப்படி தேர்ந்தெடுத்தாங்க? ஏங்க 3 தலைமுறையா வந்துட்டு தாத்தா பையன் பேரன், இப்ப கொள்ளு பேரனுக்கே கொடைபிடிக்க போயாச்சு. அவங்களை யார் தேர்ந்தெடுக்குன்னு கேட்கறதே கிடையாது. முழுசா கொடைபிடிச்சிட்டு இருக்காங்க. போய் பேசுறது எல்லாருக்கும் பைசாக்காக. ஓகே, எனக்கு தெரிஞ்சு ஏதோ பைசா கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் ஆக விஜய் பத்தி பேசினா பைசா கிடைக்குது. இருக்கிற எல்லாரையும் பேசுறதா செய்வாங்க. அதான் அந்த இல்ல தலைவர், அப்படின்னா விஜய் பத்தி பேசினா பைசா கிடைக்குது டிஎம்கேக்கு. ஏதாவது சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த அந்த ஒரு இல்லைங்க, அவங்க பேசுறவங்க எல்லாம் இது வரைக்குமே ஸ்டாலினுக்காகவும் மிஸ்டர் உதயநிதிக்காகவும் பேசினவங்க தானே. அவங்கள பத்தி இது வரைக்கும் யூடியூப் ரூட்டர்ஸே பாத்துக்கோங்களேன். முழுக்க சவுக்கு எந்த ஸ்டாண்டர்ட் நின்றுருக்காரு? சவுக்கு எந்த ஸ்டாண்டர்ட்? சவுக்க பத்தி இங்க பேசவே இல்லைங்க. சவுக்கு வந்துட்டு அவருக்கு வந்துட்டு எப்பவுமே என்றும் எதிர்கட்சி என்றும் எதிர்கட்சின்ற மாதிரி நடந்துட்டு இருக்காரு அவரு. அதுலதான் அவருக்கு ஒரு இது கிடைக்கும் வச்சுக்கோங்களேன். அப்பதான் மக்களோட இது கிடைக்கும். பார்ட்டில யாராவது அதை பேசுறாங்களா, இதை பத்தி கமெண்ட் பண்ணாங்களான்னு சொல்லுங்க. அப்போ சொல்லுங்க. இது வந்து அவங்க அவங்களோட ஆதாயத்துக்கு இல்ல அவங்களுக்கு பிடிச்சிருக்குங்க. சில பேர் நீங்க வந்து என்ன பண்ணாலும் மாற மாட்டாங்க. ஏங்க பிடிச்சத பண்ணுங்க, தப்பே கிடையாது. இவர் எதுக்கு வந்தாரு, இவர் எப்படி தேர்ந்தெடுத்தாங்க, நடிகர் எப்படி தெரியவே தெரியாது யாருக்குமே. நீங்க என்ன சொன்னீங்க? வந்தோடனே அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து உங்க கூட இருக்கவங்க எல்லாம் மாறிட்டாங்க அப்படிங்கிறீங்களா? மாறினேன் நான் சொல்லவே இல்லைங்க. நீங்க இங்க பாருங்க, அவங்க இன்னைக்கு அஜித் ஃபேன்ஸ் தான். அவங்க இந்த கட்சியை வரவே இருக்கிறாங்க என் ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி நடக்குதா சோசியல் மீடியா உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்கன்னு கேட்டேன் நானு.
சரி ஓகே வர வைக்கிறாங்க. அப்ப விஜய்க்கு ஓட்டு போடுறவங்க என்னோடய ஃபேன்ஸ் பரவாயில்ல. இருக்காங்க, ஓட்டு போடுறேன்னு சொன்னாங்க. இட்ஸ் வெரி குட் அப்படின்னு நினைக்கிறேன். பட் வேற டிஎம்கேன்னு சுத்திட்டு இருக்காங்க, இது நாள் வரைக்கும் சுத்திட்டு இருந்தாங்க இல்லையா, நடுநிலைவாதிகளாகவும் சமூக நீதி காவலராகவும் யார் வந்தாலும் வந்துட்டு ஜனநாயக ரீதியா வந்துட்டு நாங்க எதிர்ப்போம்னு சொல்றவங்க கேவலமா இவன் நடிகன் எப்படி போறீங்க, நடிகன் எப்படி போறீங்கன்னு கேக்குறாங்க. கிட்டத்தட்ட எல்லாருமே அவங்களுக்கு எல்லாம் உதயநிதி ஒரு நடிகனா தெரியவே இல்லையா, ஒரு ப்ரொடியூசரா 4 தெரியவே பேர் இல்லையா? வந்து 10 பேர் கத்துறாங்கன்னு நம்ம எல்லாருமே வந்து ரிப்ளை பண்ண முடியாதுல்ல. அதுதானே இப்போ வந்து நம்ம இவ்வளவு சொல்றோம். இவ்வளவு விஜய் சொன்னதுக்கு அப்புறமும் வந்து எப்ப திரும்ப எப்ப கடைசி அந்த லால் சலாம் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ரஜினிய இவங்க வந்து ஃபுல்லா ட்ரோல் பண்றது நிறுத்துறாங்க. ஏன்னா ஒரு பெரிய வந்து அவ்வளவு நாள் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஸோ இது வந்து ரெகுலரா பண்றதுதான். ஸோ ஏன் 10 பேர் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்குன்னு நம்ம போய் எல்லாத்தையுமே தேட முடியுமா? அஜித் பண்ணுவாங்க, விஜய் பண்ணுவாங்க, இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கும். இது வந்து இவங்க ஏன் பண்றாங்க அவங்க ஏன் பண்றாங்கன்னா நம்ம பார்த்துட்டே இருக்க முடியாதுல்ல. அதே மாதிரி தான் நீங்க சொல்றதும் எல்லாருமே பார்க்க முடியுமா? அவங்க பேசுனாங்க அன்னைக்கு பேசுனாங்க, அவங்கவுங்களுக்கு பிடிச்சிருக்கும், அவங்க ஒரு ஒரு மைண்ட் தாட் இப்படிதான் நான் நினைக்கிறேன்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க ரீசெண்டா ஜனநாயகத்துல யாரு வேணா எதிர்க்கலாம், எதிர்க்கிறதுக்கு உண்டான காரணம் நியாயமான காரணத்தை சொல்லலாம், தப்பு கிடையாது. பட் அவங்க சொல்லக்கூடிய நல்லா நிறைய காரணங்கள் ரொம்ப சிமிலரா இருக்கு. ஒண்ணு வந்து அவர் நடிகர், இன்னொன்னு வந்து அவர் பி டீம். நீங்க யார் எதிர்த்தாங்க? பி டீம்னு சொல்லி நான் பி டீம் கூட சொல்லி நான் என்ன சொன்னேன், அவர் அப்படி சொல்லிருக்கா, இதெல்லாம் பாசிபிலிட்டி ஆகுமா, ஃபுல்லாத்தையும் ஒழிக்க முடியுமா? இப்ப வந்து ஃபுல்லா எதுவுமே இல்ல, சாதி மதம் எல்லாம் ஒழிச்சிட்டு தமிழ்நாட்டுல முன்னாடி ஸ்டாலின் ஆட்சி வர்றதுக்கு முன்னால அவங்களால ஜாதி மதம் ஒழிக்க முடியாது, ஊழல் ஒழிக்க முடியாதுன்னு எப்போ சொன்னீங்களா எந்த டிஎம்கே காரங்களா? இல்ல ப்ரோ, யாரும் ஒழிக்கிறத பத்தி பேசலைங்க. பேசுறது எல்லாமே வந்து ஹார்மனியில எல்லாத்தையும் வச்சுக்கிறது தான் இங்க பேசுறாங்க. ஒழிச்சிட்டு வரணும்னு யாருமே சொல்லவும் முடியாது. ஹார்மனினா எது மாதிரி கோழி சொல்லுங்க? ஹார்மனி எது மாதிரி? இந்தியா எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கணும், நம்மள ஒண்ணா இருப்போம்ன்றதாங்க. அந்த மாதிரிதான் எடுத்துட்டு போகணும் தவிர இல்ல மதம் இருக்கக்கூடாது, ஜாதி இருக்கக்கூடாது, அரசியல் இருக்கக்கூடாது, எதுவுமே இருக்கக்கூடாதுன்னா ஒண்ணுமே இருக்காது. நீ என்ன சொல்றீங்க? ஊழல் மனித அரசியல் கலாச்சாரம் ஒரு புறம், சாதி மத பேதங்கள் வாயிலாக பிளவுபடுத்தும் துடிக்கும், அப்புறம் அரசியல் கலாச்சாரம், இதெல்லாம் வந்து சரி இப்படி எல்லாம் இருக்கு. அப்ப யாருக்கு அவரு வந்து ஒரு 2026ல வந்தாலும் யாருக்காவது ஒரு சென்டர்ல ஸ்டாண்ட் பண்ணணும்ல? அத நீங்க சொல்லுங்க. ஸ்டாண்டே பண்ண மாட்டாரு என்னைக்குமே. 2024 எலெக்ஷன் பேஸ் பண்ணி வின் ஆனதுக்கு அப்புறம் தான் அவர் ஸ்டாண்ட் பண்ணுவாரு. இப்ப நாளைக்கு அவர் மோடிக்கு தான் ஸ்டாண்ட் பண்றாருன்னா சொன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க? இல்ல காங்கிரஸ் பண்றாருன்னா டிஎம்கே கட்சியே பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ண கட்சி தான் சார். மதத்தை வைத்து பிளவுவாத அரசியல் சொல்லியாச்சு. அப்படி சொன்னவங்க பிஜேபிக்கு சப்போர்ட்டா போனா கட்சியே இருக்காது, யாருமே மொத்தமா எல்லாரும் விமர்சனம் பண்ணுவாங்க. அப்படிலாம் போக வாய்ப்பே இல்ல. இவ்வளவு பேசுறோம், கேரளா பேசுறோம், எவ்வளவு ஸ்டேட்ஸ் போறோம், சென்ட்ரல் நீங்க பகச்சிட்டு இருக்க முடியாது என்னைக்கு இருந்தாலும். ப்ரோ எத்தனை பேர் இருந்திருக்காங்க, அவங்க கிட்ட தான் ஃபண்டிங்ஸ் போவீங்க நீங்க. ஜெயலலிதா அவங்க இருந்திருக்காங்க, பினராயி விஜயன் இருக்காரு, மம்தா பானர்ஜி இருக்காங்க, சந்திரசேகர் ராவ் இருந்திருக்காரு, தெலுங்கானா அவர் பேர் என்ன, தெலுங்கானா சிஎம் ஜெகன்மோகன் ரெட்டியா அவர் இருந்திருக்காரு. மோடி இங்க வரும்போது அவரு பிளைட் பிடிச்சு வேற இடத்துக்கு போன கதைகள்லாம் நடந்திருக்கு. இங்க வெள்ளக்கொடி பிடிச்சிட்டு ஸ்டாலின் ஐயா நிக்கிறாரு, அதே நேரம் தெலுங்கானாக்கு மோடி வரும்போது அவரு அந்த வரவேற்காம அதுக்கப்புறம் வந்து வெள்ளக்கொடியை பிடிச்சு ஆட்சியே கலைச்சாலும் மக்கள் சப்போர்ட் தான் திருப்பியும் வந்துட போறோம், அவ்வளவுதான். அவரோட நிலைப்பாடு தெரிஞ்சிடும், அவரு யாருக்கு ஆதரவா இருக்க போறாரு இதுலயே தெரிஞ்சிடும். யாருக்கு வேணாலும் ஆதரவு யாருக்கு வேணாலும் தெரிவிக்கட்டும். நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவா இருப்பாரோன்னு எனக்கு தோணுது. அவருக்கு பண்ற எல்லா விஷயங்களுமே நாம் தமிழர் கட்சி ஆதரவா அது ரிலேட்டடா வர்ற மாதிரி தான் இருக்கு விஜய் அவங்க. சொன்னதுனால நீங்க சொல்றீங்களா? இல்ல நீங்க பிறப்புக்கும் எல்லாம் உயிர் போட்டிருக்காங்க சொல்லிட்டு யாரு கதிர் பேசுற? இல்ல நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் பிரதர். விஜய் வந்து பொட்டு வச்சுட்டு வந்தாரு அப்படின்னு சொன்னீங்கல்ல, நீங்க திராவிடம்
பெரியாரிசம் எல்லாம் பேசுற ஸ்டாலினோட ஒய்ஃப் கோயில் கோயிலா போய் இறங்குறாங்க. ஏங்க இதெல்லாம் பழைய இல்ல 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 வீடியோல நிறைய அதுக்கு போட்டாச்சுங்க. அதுக்கு இதெல்லாம் ஒரே பழசு நிமிஷம் இது ஒரே நிமிஷம் என்னோட பிரதர். மனைவி போய் அதுக்கு ஹிந்து ஸ்டாலின்ட்ட கோயில் கேள்வி போறான்னா கேட்டப்போ நான் தடுக்க முடியாது. அவர் நான் ஸ்டாலின் என்ன போய் சொல்லிட்டாரு? அது ஸ்டாலின் மனைவி பார்த்து ஓட்டு போடுறீங்களா? ஸ்டாலின் மனைவி தான் போய் பிரதர் பிரச்சாரம் பிரதர் பண்றாங்க. அவரோட பேசிட்டு இருங்க, அவர்கிட்ட கேள்வி கேட்கும் போது அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம்னு அவர் சொல்றாரு. ரைட்டுங்களா? விஜய் பொட்டு வச்சுட்டு வர்றதோ எதுவுமே அது அவரோட தனிப்பட்ட விஷயம். புரியுதுங்களா? அவர் இன்னும் எந்த ஸ்டாண்டுமே எடுக்கல. நீங்க அவரு மாம்பு 2024 முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டாண்ட் எடுப்போம். எப்படியுமே நீங்க சென்டர்ல யாரையுமே சப்போர்ட் பண்ணாம எப்படி இருப்பீங்க நீங்க? ப்ரோ ராபின் சார் என்னோட நேம் ஒரு பொட்டு யாரையோ வச்சு ஒருத்தர் வரவங்க என்ன சப்போர்ட் பண்ணுவீங்க. ஸ்டாண்டுன்னு நினைக்கிறீங்க? ப்ரோ என்னோட நேம் பார்த்து நான் என்ன ஆமாங்க, ஒரு மதம்னு சொல்ல பொட்டு வச்சு முடியுமா வந்துட்டாரு, என்ன யாராவது? ஸ்டாண்டுன்னு நினைக்கிறீங்க அது சொல்லுங்க. என்ன கதிரா சுதனா? ஹலோ இல்ல ப்ரோ, ஆனந்த் ஆனந்த் அவர் பொட்டு வச்சுட்டு வந்துட்டாரு. ஓகே, பொட்டு வச்சு போட்டோ வச்சாச்சு. அது மூலம் என்ன ஸ்டாண்டு நீங்க நினைக்கிறீங்க அது சொல்லுங்களேன். எனக்கு இன்னும் அவரு இன்னும் அறிக்கையை விடலையே. அறிக்கை விட்டதுக்கு அப்புறம் தான் நான்லாம் இல்லைங்க, அது அறிக்கையெல்லாம் பாஜக இதெல்லாம் விட்ட அப்படிலாம் அறிக்கையை வச்சு நீங்க ஒண்ணு சொன்னீங்க இல்லையா? அந்த அறிக்கையில இருந்து அவருடைய போட்டோ ஒண்ணு பாத்தீங்க இல்லையா? ட்ரை அந்த பண்றாங்க. போட்டோல இருந்து அவர் பொட்டு தானே உங்களுக்கு ரொம்ப உறுத்துது. ஏன் அப்படி எனக்கு பொட்டு என்ன வச்சதுனால என்ன பிரச்சனை அதை சொல்லுங்க. இருங்க நீங்க தானே இருங்க சொன்னீங்க கூல் ஒரு பொட்டு சரி பொட்டு வச்சுட்டு வந்துட்டாருன்னு. எனக்கு உறுத்தது எனக்கெல்லாம் ஒண்ணுமே ஆக போறது இல்ல. உறுத்தாம நீங்க இவங்க கேட்க சொன்ன மாட்டீங்களே மைனாரிட்டி ப்ரோ. இத பத்தி எனக்கு ஒரு சுத்தமா ஓட்டே போட எனக்கு போறது அதை இல்ல பத்தி ப்ரோ. நம்பிக்கையே இல்லை. இப்ப இங்க பாருங்களேன், சிம்பிள். இவரு வந்து விஜய் வந்து ஆஸ் எ கிறிஸ்டியன் இவர் வந்தாருன்னா கிறிஸ்டியன் ஓட்டு வருமானா அது எனக்கு அதை பத்தி எனக்கு தெரியல. அதை பத்தி கமெண்ட் சொல்ல ப்ரோ முடியாது. அப்படிலாம் வராது ஏன்னா ப்ரோ. எனக்கு அதை பத்தி ஐடியா இல்லை. கிறிஸ்டியன் நேம் இருக்கிறனால கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்கலாம் இல்ல ப்ரோ. இல்ல மைனாரிட்டி ஓட்ஸ் பிரியும். பட் இதை பத்தி ஒன்றும் வாய்ப்பே எனக்கு இல்ல. அதை பத்தி தெரியல. அப்படியெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு பாதுகாப்பா உணரப்படுவாங்க, மதவாதத்துக்கு சப்போர்ட் இல்லாம இருப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை வரும்போது தான் அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. ஏடிஎம்கே இருந்தாலும் சரி, டிஎம்கே இருந்தாலும் சரி, கரெக்ட் கரெக்ட். சும்மா காலகாலம் ஒருத்தன் மாட்டு அப்படிதான் நம்மளுடைய மக்கள் ஓட்டு மதம் போடுறது. தான் யாருக்கும் ஓட்டு போடுறது கிடையாது. பட் எனக்கு என்ன கேள்வினா, ராபின்சன் வந்துட்டு அவர் ஏன் பொட்டு வச்சுட்டு வந்தான்னு கேட்டீங்க இல்லையா? அந்த அந்த கேள்வி உங்களுக்கு ஏன் தோணுச்சுன்னு கேட்கிறேன், அவ்வளவுதான். அதுக்கு ஏதாவது பின்புலம் இருக்கா? நீங்க ஏதாவது உங்களுக்கு உறுத்துச்சா? அவர் கிறிஸ்டியன் ஏன் சொல்லிட்டு வந்து எனக்கு ஜோசப் போட்டு விஜய் இருந்து வச்சிருக்காரு பொட்டு வச்சுட்டு அப்படின்னு வந்துட்டாரு? கேக்குறாரு அவரு. இருங்க ஏன் அதான் ஏமாத்துறாரு ஒரே அப்படி? இருங்க நான் சொல்லிக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து என்னோட லெட்டரேட்ல வந்து கிறிஸ்டியன் நேமான்னு சொல்றேன்னா, இப்போ நான் கிறிஸ்டியன் நேம்ல சொல்ற போது இப்போ நீங்க திடீர்னு உங்க நேம் மாத்துறீங்க, உங்க ஸ்ட்ராட்டஜி மாறுது. அப்ப நீங்க வந்து திடீர்னு போட்டு வச்சு இந்த இம்ப்ரெஷன் எதுக்கு? அதுதான் நான் கேக்குறது. ராபின்சன் புரியுதா? அன்னைக்கு ஒரு இஷ்யூ வரும்போது நீங்க ப்ரோ ஜோசப் எல்லாருக்கும் ஒரு விஜய், ஆமா ஃபெய்த் இருக்கு ப்ரோ. ஜோசப் விஜய் தான். நீங்க வந்து பிஜேபியில பேசும்போது ஆமா ஜோசப் விஜய் தான், ஆமா அப்படிதான் நானு அது பேசலாம் பேசிக்கோணும். அன்னைக்கு வந்து ஓப்பனா சொல்லும் போது ராபின்சன், இன்னைக்கு நீங்க அந்த ரியலி இதுல வரும். டிஎம்கே சப்போர்ட்டர் மாதிரியே பேசணும் ராபின்சன். நீங்க இப்ப பேசிட்டு இருக்கிறது நீங்க ப்ரோ மட்டும் இல்ல, விஜய் எல்லா அவங்களுக்கு டிஎம்கே ஃபுல் நேம் சப்போர்ட்டர்ஸும் என்ன இப்ப ப்ரோ? பேசிட்டு இருக்கிறது பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் மாதிரி இருக்கு. ப்ரோ விஜய் அவங்களுக்கு ஃபுல் நேம் என்ன சொல்லுங்க? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஜோசப் சி விஜய் தான் ஃபுல் விஜயா? நேம். சிஜே விஜய் அப்படித்தானே? சி ஜோசப் விஜய். அது அவர் அந்த நேரத்துல அதை வச்சு அவன் பண்ணச்சும், அவன் நான் கிறிஸ்டியன் தான், நீ என்ன பண்ணுவ அப்படின்னு காட்டினாரு. ஆனா அந்த நேம் அப்படி ஜோசப் அப்படி இருக்கிறனாலே அவர் கிறிஸ்டியன் ஆகிற மதத்தை பின்பற்ற வரணும், இல்லாட்டி ஜீசஸை கும்பிடுற வரணும் நம்ம சொல்லிட முடியாது. மேபி ராபின்சன் அவரையும் ராபின்சன் கும்பிடலாம், இந்து கடவுளையும் கும்பிடலாம், இல்லைன்னா மத நம்பிக்கை இல்லாமலும் இருக்கலாம். ராபின்சன் இவ்வளோ பொட்டு இவ்வளோ வைக்கினால பேசுற அவருக்கு நீங்க இந்துன்னு சொல்ல முடியாது. அததான் நான் சொல்ல வரேன். 2021 எலெக்ஷன்ல ஸ்டாலின் ஏன் வேலை தூக்கினாருன்னு சொல்லுங்க பாப்போம். நான் அதான் சொல்றேன், இது எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி. அது மாதிரி அவ்வளவுதான். அவர் பண்ணிட்டு அப்புறம் என்ன போறாரு. அதே உங்களுக்கு மாதிரி வந்து அவருக்கு ஒரு அர்த்தம் ஸ்ட்ராட்டஜி இருக்கு ப்ரோ. இருங்க, ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியா ஸ்ட்ராட்டஜி கடந்து இருக்கு, போயிட முன்னாடி வேண்டாம் அவருக்கு ராபின்சன். இருக்காதா? அது எலெக்ஷன் இவ்வளவு ஸ்ட்ராட்டஜி. நீங்க தான்ப்பா ராபின்சன் உட்காந்துட்டு பகுத்தறிவு கிறிஸ்டியன் ஓட்ஸ் பேசுறவங்க வரும். இல்ல பெரியார் ஒரு செகண்ட் எதுக்குப்பா அது வேலை எலெக்ஷன் தூக்குறீங்க? ஸ்ட்ராட்டஜி. எனக்கு டவுட் தான். இல்ல அது நீங்க எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ஈஸியா கடந்து போயிடுற மாதிரியா? அது எலெக்ஷன் இல்ல ஸ்ட்ராட்டஜி. சி ஆனந்த், எனக்கு ஓட்டு நம்ம தேவைப்படுச்சுன்னா வேலை தூக்கிட்டு பேசுற வருவேன், இல்லைன்னா நான் அதை பத்தி அசிங்கமா இருங்க பேசுவேன். அதான் இல்ல எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியா? இது இருங்க நம்ம பேசுறது இங்க மூச்சு பிடிக்க பேச அடுத்த நாள் காலையில வேலைக்கு போயிடலாம். நம்ம பேசுற பாலிடிக்ஸ் ரியாலிட்டி, கிரவுண்ட் பாலிடிக்ஸ் ஆ, வேற. ஓகே, நீங்க தாங்க ஆரம்பிச்சீங்க இத. ரியாலிட்டி நீங்க பாலிடிக்ஸ் ஆரம்பிச்சீங்க. வேற. திருப்பி ஒரு இல்லையே, கேள்வி நீங்க உங்களை வந்து கேட்டானா எதுக்குங்க நீங்க மழுப்புறீங்க? கோடி ரூபாய் வச்சிருந்தா கூட நடக்காது. இது அது எல்லா நிறைய கேள்வியும் உங்களுடைய உங்களுடைய பாலிடிக்ஸ் வார்த்தைகள் நல்லா இருந்தா புரியும். வருது ராபின்சன். நீங்க என்ன சொன்னீங்க? நான் அது வந்து எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி சொன்னீங்களா? அது என்ன ஸ்ட்ராட்டஜி? நல்ல ஸ்ட்ராட்டஜியா? நீங்க வரவேற்கிறீங்களா? நீங்க எனக்கு ஓட்டு தேவைப்பட்டா நான் வேலை தூக்கிட்டு வருவேன், இல்லைன்னா நான் வந்து இந்துக்களுக்கு எதிராக பேசுவேன், நான் வந்து கன்சல்ட் பண்ணுவேன் நீங்க தானே மைனாரிட்டியா, வந்து இதெல்லாம் வந்து ஒண்ணுமே ஸ்ட்ராட்டஜியா? நீங்க வந்து பியூரா வரீங்கன்னு சொல்றீங்களே, அதுக்காக நான் சொன்னேன். உங்க அறிக்கை என்ன சொல்லிருக்கீங்க? நான் பியூரா நீங்க வந்து வர்றேன், பியூரா யாருக்குமே வரலன்னு சொல்லவே வந்து இல்லைங்க. இவர் ஒரு பாதகமே சின்ன இல்லாம போட்டோல இருப்பேன்னு அதுக்கு சொல்றீங்க. மேல ஒரு நான் சென்டிமீட்டர் உங்களை இருந்த ஒரு கேட்டேன், சின்ன அப்ப அவர் வந்து பேஸ்ல இருந்த யாருக்குமே ஒரு சப்போர்ட் சின்ன இல்லைன்னு தானே?
பாயிண்ட் உங்களை அப்படி உறுத்துதுன்னா அந்த பாயிண்ட் நான் பரவாயில்லன்றேன், நான் இருக்கட்டுமேன்றேன். அவருக்கு பொட்டு வைக்கட்டும், ஏங்க பொட்டு அது உங்களை இல்ல ட்ரிகர் பண்ண தாங்க உங்களுக்கு போட்டது. தெரியுது இல்லையா, ஏங்க நீங்க வேலை தூக்கிட்டு போய் கதறிட்டு வேக்சின் இருக்கீங்க. நீங்க கிடைச்சுன்னு, கதறணும்னு அப்புறம் ஏன் இந்த வச்சதுதாங்க கொஸ்டினை அது. கேட்டீங்கன்னு கேட்கறேன் நான். நீங்க நீங்க இப்ப அரவிந்த், ட்ரிகர் ஆகுறீங்கல்ல, நாங்க அதுக்கு யாரும் தான் உங்களுக்கு கதர்ல வச்சது. இருக்கு. இங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, இங்க பாருங்க, பிஜேபி எவ்வளவு வருஷமா வந்து இந்தியால இருக்கு சொல்லுங்க? ஒரு 10 ரவீந்திரன், இயர்ஸா இருக்கா? நீங்க எதை தப்பா சொன்னீங்களோ அதையே தான் நீங்க வந்துட்டு கரெக்டுன்னு தூக்கி பிடிக்கிறீங்க டிஎம்கேக்காக. இருங்க, பிஜேபி 10 இயர்ஸா இருக்கா? பிஜேபியே உள்ள வர்றதுக்கு இன்னும் ட்ரை பண்ணிட்டு இருக்கு. இதுதான் ரியாலிட்டி. ஆனா பிஜேபி டஃப் காம்படிஷன் கொடுப்பாங்க 2024 2026க்கும். ஏடிஎம் டிஎம்கே வைசஸ் அண்ணாமலைக்கு தான் டஃப் காம்படிஷன் இருக்கும். நீங்க பாருங்க. இல்ல ப்ரோ, இல்ல வாய்ப்பு இல்ல இல்ல. ஆனா இதுல ஒத்துக்கிட்டீங்கன்னா நல்லா ஊடகங்கள் இருக்கும். அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுது, பிம்பத்தை இல்ல ஏற்படுத்துது. இருங்க. பிஜேபி ஆனா திமுக கூட்டி இது போட்டியே கிடையாது. திமுக அதை விரும்புது. பிஜேபி வளர்க்கணும்னு திமுக மறைமுகமாட்டு வேலை செய்யுது. திமுகக்குள்ள சன் டிவி சேனல் எல்லாம் பாருங்க, டெய்லி எவனாவது ஒரு பிஜேபி காரனை கொண்டு வச்சு டிபேட் பண்ணிட்டு யாரு இருக்காங்க. நான் தமிழரா நீங்க? எஸ், வேணும்னே அதான் பிஜேபி பார்க்க வளர்க்கறதுக்கான வேலைய திமுக மறைமுகமா செஞ்சுட்டு இருக்கு. அதான் உண்மை. ப்ரோ உண்மையிலே டிஎம்கே அதான் உண்மை. பவர்ல இருந்தா வரப்போற எல்லா கட்சியும் வந்து வளர்ந்துட்டு தான் ப்ரோ இருக்கும். அவ்வளோ வீக்கா இருக்கு. வீக்கா இருக்கு. இவர் பார்த்துட்டா இருப்பா. இல்ல சார், நாங்க கார்த்திக் ப்ரோ, பார்த்து கார்த்திக் ப்ரோ, இல்ல அவங்க வளர்க்க எனக்கு ஒரு கூடாதுன்னு டவுட் செய்யற ப்ரோ. வேலையும் இல்ல, ஆக்சுவலா வந்துட்டு டிஎம்கே பிஜேபி வளர்க்க கூடாதுன்னு செய்யற வேலையும் அது பிஜேபி வளர்த்துட்டு தான் இருக்கு. அதுதான் உண்மை. அவங்க வளர்க்க கூடாதே செய்யறாங்க, பட் எதிர்வினையே நடந்துட்டு தான் இருக்கு. இன்னொரு சைடு வந்து அண்ணாமலையோட அவங்க கிரேஸும் கூடிட்டு தான் வளர்க்கக்கூடாதுன்னு இருக்கு. செய்யறாங்க. அவங்க இல்ல பிளஸ் ப்ரோ, கூடவே வேணும்னே வந்துட்டு வளர்க்குறாங்க. விஜயும் என்ன விஜய் புரியல? வந்து ஆனா அவங்களுக்கு நீங்க என்ன பெருமையா நினைக்கிறீங்க? அது ரொம்ப பெரிய இதா இருக்கு அவங்களுக்கு. அவ்வளவுதான், எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. உண்மை அதுதான். இல்லைங்க 20 விஜய பார்த்துட்டே இருக்கணும், இதுதான் வேலையா உங்களுக்கு? இல்ல நீங்க சொல்லுங்க. இப்ப என்ன அவங்க வந்து இதே தான் பண்ணணுமா? நீங்க சொல்லுங்க, என்ன நினைக்கிறீங்க நீங்க? பட் அதை தான் பிஜேபி பண்றாங்கன்றேங்க நானு. வளரக்கூடாது நிறைய வேலை இருக்கு இல்லையா, பட் அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. நினைக்கிறீங்க? வாய்ஸ் பிரேக் ஆகுது ப்ரோ, நீங்க பேசுறது கேட்கல சாரி, சரியா. எனக்கு தான் பிரேக் ஆகுது இல்ல? ஓகே. இல்ல அவர் வராரு, அவரு சில காரியத்துல ஒரு நல்ல காரியம் பண்ணணும்னு வராரு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. யாரும் எதிர்க்கல. யாரு பார்த்துட்டு இருக்க போறாங்க? ஓட்டு போடுறவங்க பார்க்க போறாங்க. ஓட்டா சார் ரபின்சன் நீங்க ஒரு போட 5 மினிட்ஸ் மாட்டீங்க சார். பேசிக்கிறேன். நீங்க அங்க இருக்கீங்க, ஃபாரின்ல இருக்கீங்க. நீங்க எதுக்கு இதெல்லாம் பத்தி கோலி பேசுறீங்க? 2026ல கன்ஃபார்ம் வந்துரும் கோலி. நம்மளாம் வந்து அப்படிலாம் இல்ல ஏங்க, கோலி. ஃபாரின்ல வந்துருந்தான்னு இருக்கவங்கள ஓட்டு போட பாப்போம். மாட்டாங்கன்னு கிடையாது. நானும் கையில ஃபாரின்ல தான் கையில இருக்கேன். மை நானும் வந்து வச்சுட்டு ஓட்டு வாங்க போட தான் பாப்போம். போறேன். நான்லாம் 3 மந்த்ஸ் முன்னாடி வந்துரும் கோலி, கவலைப்படாதீங்க. பொய் பிரச்சாரத்துக்கா? என்ன வேணா சொல்லிக்கோங்க. ஆனா இது நல்லா இருக்கு ரவீந்திரன், உண்மையாலுமே டிஎம்கே வர்சஸ் டிவிகே. டிவிக்கே சொல்லிக்கோங்க, இப்படியே சொல்லிக்க வேண்டியதான். அப்படியே சொல்லிக்கோங்க டிவிக்கே. நாங்க சொல்லிங்க, நீங்க அதான் நடந்துட்டு இருக்கு பாத்தீங்களா? என்னமோ தெரியல, டிஎம்கே ஒரு விஷயம் நம்ம ஏடிஎம்கே மறந்துட்டாங்க. சுத்தமாவே மறந்துட்டாங்க. ஃபுல்லா என்னன்னே தெரியல, சேனல் பை சேனல்ல உட்காந்து அவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் அது பண்றாங்க. எப்படியாவது இதை கனவு பண்ணிடணும். காணலாம். அந்த அப்துல் கலாம் சொன்ன மாதிரி அப்படியே கனவு காணலங்க. அப்படியே நாங்க வந்து டிஎம்கே விசஸ் டிவிகே இப்படின்னு சொல்லிக்கோங்க. அத பத்தி யோசிக்கவே இல்லை. பட் என்ன சொன்னா பிஜேபியை நாங்க வளர்த்துறோம்னு சொல்றீங்க. நீங்க என்னதான் ஸ்டாண்ட் பண்றீங்க? என்ன சொல்ல வரீங்க? இப்ப களம் டிஎம்கே வெர்சஸ் டிவிகே இல்ல, டிஎம்கே வெர்சஸ் டிவிகே, டிஎம்கே வெர்சஸ் என்டிகே, டிஎம்கே வெர்சஸ் பிஜேபி, டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே. இதுதான் களம். 2024 அப்புறம் தான் கடைசி விஷயம் வரைக்கும் தெரியும். இந்த நான் தமிழருக்கு ஓட்டு வருமா விழுவாதா? எஸ், 12% மேல வரும்னு ரவீந்திரன் துரைசாமி இருக்காருல, அவரே சொல்லியிருக்காரு. பிஜேபி விடையும் அதிகமாட்டு ரவீந்திரன் துரைசாமி இதுக்கு முன்னாடி எல்லாம் என்னென்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிருக்கீங்களா? சொன்னது எல்லாமே நடந்திருக்கு ப்ரோ. ஏடிஎம்கே பீரியட்ல ப்ரோ, இந்த எத்தனையோ ஊடகங்கள்ல எத்தனை பேர் பேசியிருக்காங்க அரசியல் விமர்சகர்கள். ஆனா ரவீந்திர இல்ல கோட் துரைசாமி பண்ணுங்களேன் ராமிச்சன், என்ன சொல்லிருக்காரு அவர் கோட் மட்டும் பண்ணுங்க. தான். கேட்டிருக்கீங்களா? ஒரே ஒரு கோட் செகண்ட். பண்ணுங்க, என்ன சொல்லிருக்காரு? இல்ல ஹலோ, துரைசாமி நான் பிங்க் பண்ணி 8% பேசுறேன். ஓட்டு நாம் தமிழர் வாங்கன்னு சொன்னாரு. அவர் மட்டும் தான் அதே சொன்னாரு. நீங்க நாம் தமிழர் 7% ஓட்டு இல்ல வாங்கிச்சு. சுதன், 1 செகண்ட். அந்த ரவீந்திரன் துரைசாமி தான் வந்து ஓபிஎஸ் வந்து ஓபிஎஸ் கூடயும் இபிஎஸ் பிரிய மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருந்தாரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப 2 பேரும் எங்க இருக்காங்க? இதெல்லாம் ஒரு மேட்டர்னு சொல்லி பேசிட்டு வேறங்க, பிரிஞ்சே நடக்கும் சொல்றதா வேறங்க. இல்லங்க, அவரோட பொலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் சொல்றீங்களா? ரவீந்திரன் துரைசாமியே சொல்லிட்டாரு கன்ஃபார்ம் வந்து 12% வாங்கிடுவாங்க. 2 நபர்களுக்குள்ள விஷயங்கள். ஏங்க இல்லங்க, அவரோட பொலிட்டிக்கல் இன்டர்பிரேஷனே அந்த மாதிரி தான் இருக்கு. அசம்ப்ஷன் வேறங்க, அவர் அசம்ப்ஷன் பண்றதெல்லாம் கிட்டத்தட்ட கரெக்டா இருந்திருக்கு, இன்ஃபர்மேஷன் தப்பா இருந்திருக்கு. நீங்க ரெண்டையும் பிரிச்சு பார்க்கணும்.
இவங்க ரெண்டு நீங்க பிரிய மாட்டாங்கன்னு சொன்னது வந்து அவருக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன், அது தப்பா இருக்கு. இல்ல பிரிஞ்சா என்ன இன்ஃபர்மேஷன்லாம் நடக்குன்னு இல்ல. சொல்லியிருக்காரு, அதை பாருங்க. ஏங்க இல்ல ஆக்சுவலி அவரு ஒன் அந்த டைம் வந்து ஏங்க ஒரே நிமிஷம் டிஎம்கேக்கு ராபின்சன், ஒரே பிரச்சனைனால நிமிஷம் நான் சொல்றத பிரசாந்த் சொல்லிக்கிறேன். கிஷோர் என் அந்த பாயிண்ட் டைம் நான் கம்ப்ளீட் பண்ணல, அதுக்குள்ள பொலிட்டிக்கல் இன்டர்ப்ட் ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டாங்க. அவரோட அனலிட்டிக்ஸ் ராபின்சன் அவரோட சொல்ற முக்காவாசி ராபின்சன் பாத்தீங்கன்னா கேக்குதா? பிரசாந்த் கிஷோரோட ஸ்ட்ராட்டஜி தான் இருக்கும். அங்கிருந்து தான் டேட்டாஸ் எல்லாம் ஹலோ ஓரளவு ராபின்சன், கோரிலேட் பண்ணி சொல்லுவாரு. பின் பாயிண்ட் லாஸ்ட் கொஞ்சம் டைம் அவர் சொன்னது பேச அது விடுங்க, பிரசாந்த் ரெண்டு கிஷோர் பேரும் ஃபாலோ இது பேசுங்க பேசுங்க. சரி. இல்ல நான் என்ன சொல்ல வந்தேன்னு வச்சுங்க, நீங்க வந்து யாரோ சொன்னீங்க நாம் தமிழ் 12% எடுக்கட்டும்னு சொல்லி. சரி, அதுக்கு ஒரு ப்ரூஃப். சரி, எப்படிங்க சொல்றீங்க? நீங்க ஏதாவது இன்டர்னலா சர்வே எடுத்தீங்களா, இல்ல வேற ஏதாவது ஏஜென்சி ஹையர் பண்ணி சர்வே எடுத்தீங்கன்னா? எஸ் ரவீந்திரன் துரைசாமி சொல்றான்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. எஸ் ஏங்க அவர் அவர் யூடியூப்ல சொல்றதை வச்சு அவரு நான் சொல்றேன். அவர் அதாங்க அவர் யூடியூப்ல வந்து சொல்றாரு. அதுக்கு என்ன டேட்டா பேக்கப் இருக்கு? அவர் இல்ல அவர் சர்வேஸ் ஏதாவது டேட்டா இன்டர்னலா சர்வே பேஸ் எல்லாம் வச்சுதான் ப்ரோ சொல்றாரு. என்ன ஓட்டர்ஸ், டேட்டா பேஸ் நியூ வச்சு ஏங்க ஓட்டர்ஸ், அவர் சொன்னாராங்க அடுத்தது உங்ககிட்ட நான் சர்வே பறையர்கள். எடுத்தேன்? சரி, எவ்வளவு சாம்பிள் சர்வே எஸ் எடுத்தாரு சொல்லுங்க. எவ்வளவு சாம்பிள் அவருக்கு எடுத்தாரா சர்வே? அவருக்கு தமிழ்நாட்டுல பழக்கத்துல 6 கோடி நிறைய பேர்கிட்ட பேர். இருக்காங்க ஓட்டர்ஸ். அவ்வளவு எத்தனை பேர் சுதன் எடுத்தாராம்? வேணாம் நான் ப்ரோ. எங்க பேச ஃப்ரெண்ட்ஸ் விடுங்க நிறைய ப்ரோ. பேரு நான் சரி தமிழர்லாம் சொல்லுங்க, இருக்காங்க, என் தம்பிலாம் கேட்கிற இருக்காங்க. கேள்விக்கு பதில் சொல்லுங்க. 12% சொல்லி அதான் நீங்க நான் சொல்றேன். சொல்லுங்க சொல்லுங்க பேசுங்க. எஸ்எஸ்எல் அவர் ஒரு சர்வே நான் இன்ஃபர்மேஷன் ஓப்பனா கொடுத்துருக்காரு சார், பேசிட்டு போயிடுறோம் 12% அப்புறம். ஓட்டு கிடைக்கும்னு. சாம்பிள் சைஸ்லாம் நம்ம எப்படி ப்ரொசீஜர் என்னன்னு கேட்கல சார். அவர் இல்ல கேட்க வேண்டிய எஸ்எஸ்எல் அவசியம் சர்வே இல்லை அவரு சார். ஒரு சொல்றாரு. 12% அதுக்கப்புறம் ஒரு அவர் இல்ல ப்ரெடிக்ட் பார்ட்டின்றாங்க. பண்றாரு. இல்ல நான் வந்து ப்ரோ யார் அவருக்கு பேசுறது? என்டோஸ் பண்ணல அவரோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு, பட் ஸ்டில் சொல்றேன். 1% to 3.7, 3.7 to 6.9, அந்த கிராஜுவலா இருக்கு இன்க்ரீஸ் படி 12% வர்றதுக்கு வாய்ப்பு உண்டுன்னு சொல்றாரு, அவ்வளவுதான். அவரும் குறைஞ்சது எக்ஸ்பெக்ட் ஆன மாதிரி இப்போ தான் வந்து சொல்றாரு விஜய் தவிர உள்ளார வந்துட்டாரு. மேக்சிமம் எப்ப சுதன் சொல்றாருன்னா கூட்டணியில லாஸ்ட் அமைச்ச டைம் போற சொல்றேன்னு சொல்றாரு. பாமக வந்து இருங்க சுதன், லாஸ்ட் டைம் வந்து பாமக ஏடிஎம்கேயோட கூட்டணி போட்டுச்சா இல்லையா? ஆமா. கூட்டணி போடலன்னா அவங்களோட பெர்சன்டேஜ் எவ்வளவு தெரியுமா? 5-6 கிட்ட வந்திருக்கோம். தனியா நின்னா எல்லா கட்சியுமே அதிகமா வரும். ஆனா அதே நேரத்துல பாமக நீங்க தான் அதிகமா டிஎம்கேக்கு ஓட்டு இருக்கீங்க. கம்மியாகும். அதாவது பாமக நிக்கிற தொகுதியில பாமக ஜெயிக்காதுன்னு தெரிஞ்சுட்டுனா அந்த பறையர்கள் ஒரே ஓட்டு விஷயம், எல்லாமே டிஎம்கேக்கு போகாது. பாமகவோட நீங்க தான் ஓட்டு அதிகமா இருக்கிறீங்க. அப்படி எடுத்துக்கலாமா? ஆமா, இப்போ உள்ள சிச்சுவேஷன் நாங்க தான் 3வது பெரிய கட்சி. உங்க கூட நீங்க வந்து கத்துக்கிட்ட குரு, நீங்க பாத்தீங்கன்னா பழைய வீடு உங்க தலைவர் வந்து திருமாவளவன் சாரோட கீழே இருந்திருப்பாரு. அப்ப ஆமா, திருமாவளவன் சாரோட அதிகமா சொல்லிக்கலாமா, அதோ கம்மியா சொல்லிக்கலாமா? நீங்க அவர் எல்லா ஓட்டிங் தொகுதியில பர்சன்டேஜ் நிக்கலையே பாத்தீங்கன்னா ப்ரோ. அவர் தனியா நின்னா மேபி அந்த ரேஞ்சுக்கு வாங்க வாய்ப்பு இருக்கு. ஆனா தமிழ்நாடு முழுக்க வாங்க முடியுமான்னு தெரியல. பறையர்கள் இருக்கிற பகுதிகளில் நிறைய ஓட்டு வாங்க வாய்ப்பு இருக்கு. நிறைய விஷயங்கள் ரவீந்திரன் துரைசாமி உங்க பேட்டிகள்லாம் பார்த்து தெரியும். அவர் நிறைய விஷயங்களை உள்ளிட்டு தான் அவர் சொல்லுவாரு. அதாவது இந்த இடத்துல பாமக தனியா நின்றுனா விசிக தைரியமாட்டு, சரி விசிக ஓட்டர்ஸ் அதாவது பறையர்கள் தைரியமாட்டு ஓகே பாமக எப்படியும் ஜெயிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போடுவாங்க. இப்ப 2026ல எவ்வளவு ஓட் பெர்சன்டேஜ் எடுப்பீங்க? இல்ல 24 எத்தனை எம்எல்ஏ ஜெயிப்பீங்க? 24 முடியட்டும் எத்தனை எம்எல்ஏ ஜெயிப்பீங்க? ராபின்சன் ப்ரோ, அவர் நாம் தமிழர் கட்சி எவ்வளவு ஓட் பர்சன்டேஜ் எடுத்தாலும் அது அவங்களுக்கு லாபம் தான் ப்ரோ. எதுவுமே ஊழல் இல்லாம இல்ல ப்ரோ 24ல 15% எடுத்துட்டோம்னா 26ல எதிர்கட்சி நாம் தமிழர் கட்சி தான். எழுதி வச்சுக்கோ. எங்க ப்ரோ தமிழ்நாட்டுலயா? எஸ், சீமான் என்ன சொல்லிருக்காருன்னா 15% மேல மாறி போயிட்டு சீமான் சொல்லுவாரு சிஎஸ்கேல 16 பிளேயர் தமிழர் ஆடுவாங்கன்னு சொல்லுவாரு. நெய்தல் பழைய எடுத்து போய் கச்சத்தீவை மீட்பன்னு சொல்லுவாரு. அவர் சொல்றதா நான் உட்காந்து பேசிட்டு இருக்க முடியுமா? இல்ல நான் என்ன சொல்றேன், ஒரே ஒரு நிமிஷம் வாய்ப்பு கொடுங்க. சீமான் என்ன சொல்லியிருக்காருன்னா 15% மேல நாங்க இந்த எலெக்ஷனை தாண்டி போயிட்டேன். 2026ல பாமக சீமான் விஜயன் வந்தவங்க. எஸ் எஸ் கொலச்சல் தொகுதி. ஆமா, என்னன்னா 15% மேல வந்துட்டுன்னா 2026ல மொத்த அரசியல்ல மாற்றங்கள் வரும். அதாவது பாமக விசிக ஐயா முதலாவது கட்சி இருக்கான்னு பாருங்க ஐயா. என்ஐஏல உங்க கட்சியை புக் பண்ணிட போறாங்க. கூடவே நாம் தமிழர் கட்சி கூட கூட்டணி வர வாய்ப்பு இருக்கு. அப்படி எனக்கான முயற்சி செய்வேன் அப்படிலாம் சொல்லியிருக்காரு. 2026 வந்து இங்க பாருங்க, நீங்க வந்து எதிர்கட்சியா வந்துடுறீங்க. ஓகே, இப்ப அடுத்த உங்களோட அதுக்கு அடுத்த டேர்ம்ல வந்து சிஎம் ப்ரோ மக்கள் இப்ப என்ன சொல்றாங்க? சுதன் ராபின்சன் ஒரே ஒரு நிமிஷம் பேசிக்கிறேன். சுதன் ராபின்சன் ப்ளீஸ். கார்த்திக் ப்ரோ இருக்கீங்களா? உங்கள்ட்ட கேட்கணும், எனக்கு ஒரு 2 டவுட் தான். ரொம்ப நாள் கழிச்சு மைக் கிடைச்சிருக்கு. கார்த்திக் ப்ரோ நினைக்கிறேன். தேங்க்யூ ப்ரோ. ராஜேந்திரன் பேசுறேன். எனக்கு 2 கொஸ்டின் இருக்கு. ஒன்னு,
டிஎம்கே இப்போ 2024 வரப்போற எலெக்ஷன் அவங்களுக்கு மேஜரா இப்போ சென்ட்ரல் எலெக்ஷனை தான் கான்சென்ட்ரேட் பண்ணும். பட் அதை விட்டுட்டு டிஎம்கேவோட ஐடி விங் ஃபுல்லாவே விஜய் கட்சி டிவிகே அட்டாக் பண்றதுலயும் மாத்தி மாத்தி வீடியோஸ் போடுறதுலயும் ரிப்பீட்டடா இப்போ நான் வந்து ஒரு ஹாஃப் ஐடி விங் ஒர்க் பண்ணுது, மிச்சதெல்லாம் ரெஸ்ட்ல இருக்குன்னா இல்ல வேற கண்டென்ட்டை பார்த்துட்டு இருக்காங்கன்னா பரவாயில்ல. பட் மொத்த ஐடி விங்கும் ஒன்னு சேர்ந்து இப்போ ஈஸியா டிஎம்கேவோட ஐடி விங்க கணக்கு எடுத்துடலாம். யாரெல்லாம் விஜய்க்கு எகென்ஸ்டா வீடியோ போட்டிருக்காங்க நம்ம செக் பண்ணாவே ஈஸியா மொத்தமா இவ்வளவு பேர் தான் இருக்காங்களான்னு அட்டெண்டன்ஸே எடுத்துடலாம். அந்த அளவுக்கு எல்லாருமே எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்காங்க. ஏன் அவங்களுக்கு 2024 சென்ட்ரல் எலெக்ஷனை விட விஜய் பெரிய த்ரெட்டா அவங்க பாக்குறாங்க, அதுக்காக அவங்க ஒர்க் பண்றாங்க. இது எனக்கு ஒரு ஆன்சர் தெரியணும். ரெண்டாவது, நீங்க ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்ட் எடுப்பீங்களா இல்ல பிஜேபி சப்போர்ட்? இப்ப விஜய் நாளைக்கு ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்ட் எடுக்கும் போது நீங்க விஜய்க்கு சப்போர்ட் பண்ணீங்களா இல்ல பிஜேபி தான் எனக்கு ப்ரியாரிட்டி, அவர் ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் எடுத்தாருன்னா நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லுவீங்களா? உங்களுக்கு எது இம்பார்ட்டன்ட், ஆன்டி டிஎம்கேயா இல்ல ஆன்டி பிஜேபியா? இது ரெண்டு தான் ப்ரோ என் கொஸ்டின். நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னது என்ன கேட்கலங்க சரியா, கட் ஆயிடுச்சு. இல்ல மொத்த டிஎம்கே ஐடி விங்கும் 2024 எலெக்ஷனை பத்தி பேசாம, மோடியை பத்தி பேசாம, ரொம்ப நியரஸ்ட்ல ஒரு 2-3 monthsல இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட்டை பத்தி பேசாம நேத்து ஆரம்பிச்ச கட்சி ஆரம்பிச்ச டிவிகேயும் விஜயை பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்காங்க லாஸ்ட் 3-4 டேஸா. இன்னும் அடுத்த ஒரு 10 days ஆனாலும் இல்ல 15 days ஆனாலும் இவங்க இதை தான் பேசிட்டு இருக்க போறாங்கிறது அவங்களோட அஜெண்டா ரொம்ப கிளியரா இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விஜய் கட்சி பசங்கள்ட்ட வம்பிழுக்கிறதா இருக்கட்டும், ரெகுலரா அவங்களுக்கு வீடியோ போட்டு இவங்க ரிப்ளை கொடுக்கறது, திரும்ப ரிப்ளைக்கு அவங்க வீடியோ போடுறதுன்னு மாத்தி மாத்தி அவங்களோட மொத்த கோர் ஐடி விங்கோட கான்சென்ட்ரேட் ஃபுல்லாவே விஜய் மேல இருக்கு. அது ஏன்னா 2024 எலெக்ஷன் ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு. அதுக்கான வேலை எதுவுமே பண்ணாம விஜய சண்டை போட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அவர் 2024 வரப்போறதும் இல்லை, 26 தான் அவரோட பிளான். இவங்க லேட்டா கூட விஜய் கூட சண்டை போடலாம். இல்ல இது ஏன் அப்படின்னு மைனாரிட்டி ஓட்டு, ஷெட்யூல் காஸ்ட் ஓட்டு எல்லாமே வந்து விஜய் வந்து கொஞ்சம் பிடிப்பாரு, அது ஓட் பேங்க் அவங்ககிட்ட இருக்குன்றதுனால விஜய் ஆரம்பத்திலேயே வந்து அவர் இதுதான் அப்படின்னு முத்திர ஊற்றணும் அப்படின்றத ஒன்று பார்க்குறாங்க. அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க, இன்னும் பண்ணுவாங்க, பண்ணி கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது சீமானுக்கு போன டைம் பண்ணாங்க, பிஜேபி டீம்னு சீமானுக்கு பண்ணாங்க, ரஜினிக்கு பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த கட்சி வந்து சின்ன சின்ன ஃபார்முலா தான். கார்த்திக் ப்ரோ, ஆக்சுவலி இங்கே எல்லாருக்கிட்டும் ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கிற கட்சிங்க இந்தியா ஃபுல்லாகவே யார் கொள்கையை பேஸ் பண்ணியோ அவங்களோட சித்தாந்தம் பேஸ் பண்ணியோ போகிறாங்கன்றது நம்புறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு என்னோட பர்ஸ்பெக்டிவ்ல நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு எந்த கட்சியுமே அவங்க கொள்கையை சார்ந்து யாருமே இருக்காங்க. அவங்க விஜய்க்கு ஓட்டு போடுவாங்கல்ல, கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க. விஜய் கிறிஸ்டினா, அவர் பிறப்பிலே கிறிஸ்டினா இருக்கிறதுனால கிறிஸ்டின்ஸ் ஓட்டு அவருக்கு விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது எவ்வளோ பர்சன்டேஜ் விழுவும், கம்மியாக ஒதுக்குமா அதிகமாக விழுமான்றதெல்லாம் அடுத்தது. பட் அந்த கோர் ஓட் பேங்க்ல வந்து இவர் வந்தால் கொஞ்சம் டேமேஜ் இருக்கும் அப்படின்றதுனால முன்னாடியே வந்து அவருக்கு இவர் பிஜேபி பிடிவி சீமானுக்கு முன்னாடி வந்து போன எலெக்ஷனில் வந்து நிறைய முஸ்லீம்ஸ் இவங்கெல்லாம் ஓட்டு போடுற மாதிரி இருந்தது. ஆனால் பிஜேபி பிடிவி அப்படின்ட்டாங்க. அது எப்பயுமே பண்றது தானே, அது புதுசா இன்னைக்கு இவருக்கு மட்டுமா பண்ணிட்டாங்க, அது முன்னாடி இருந்து பண்ணிட்டு இருக்கிறது தான். அது இவர் வந்தோன்னா ஆரம்பத்திலே பண்றாங்க. அதையும் தாண்டி அவங்க நினைக்கிறாங்க நாம 2024 இந்த 2 மாசம் கழிச்சு வர எலெக்ஷன்லாம் கம்ஃபர்டபுளா இருக்கும்னு சொல்லிட்டு. பட் அவங்க வந்துட்டு முளையிலேயே கில்லுன்னு நினைக்கிறாங்க விஜய. இன்ஃபேக்ட் விஜய் வந்துட்டு இங்க உதய் விசஸ் விஜய் அந்த மாதிரி வந்துட்டா கண்டிப்பா பெரிய பேக் ஃபயர் ஆகும் உதய்க்கு. அவங்களுக்கு அதுதான் பிரச்சனை. அதனாலதான் அவங்களோட மொத்த ஐடி வங்கி மூடி விட்டுருக்காங்க. ஒரே ஒரு பாயிண்ட், இப்ப கொஞ்சம் முன்னாடி ஒருத்தன் கேள்வி பண்ணி பேசுறீங்கல்ல, 24ல 15% ஓட் ஆகிட்டு அடுத்த ஆட்சியை பிடிச்சிருக்கீங்களா அப்படின்னு பேசுனீங்கல்ல. அது மெயின் விஷயம். இப்போ கார்த்திகனை சொன்னதுல இருந்து ஒரு பாயிண்ட் இருக்கு. இப்போ 14% ஓட்டு எடுத்தாலுமே யாரும் கேலி பண்ணல சுதன், நான் தான் கேட்டேன். நீங்க நீங்க வந்து எதிர்கட்சி ஆவீங்கன்னு கேட்டீங்க. நான் தாங்க சொன்னேன், பிங்க் பண்ண நான் தான் சொன்னேன். ஆனா இதுல ஒரு மெயின் விஷயம் இருக்கு. இப்போ 14% ஓட்டு இருந்தாலுமே அதுல கிறிஸ்டியன் ஓட்டும் நாம் தமிழர் கட்சிக்கு வரப்போறது இல்லை. இந்த எலெக்ஷன்லயுமே முஸ்லீம் ஓட்ஸும் வரப்போறது இல்லை. அதுவே கோர் ஓட்டு ஒரு 14% தனியா தமிழ்நாட்டுல இருக்கு. ஓகே, அதே மாதிரி ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடணும் அப்படி ஒரு மென்டாலிட்டி உள்ள மக்கள் தான் மேக்சிமம். சீமானுக்கெல்லாம் ஜெயிப்பாராடே, அவர்லாம் ஓட்டு போட்டு எதுக்கு, வேஸ்டா தான் ஓட்டு போகணும் மைண்ட் செட் உள்ளவங்களே ஒரு 15-20% இருக்காங்க. ஸோ நான் அதான் பேஸ் பண்ணி சொன்னேன்.
அப்படி ஒரு மாற்றத்துக்கு இப்போ 15% எடுத்து வந்துட்டா நிறைய கூட்டணிக்கும் பாமக விசிக்கு அந்த மாதிரிப்பட்ட நிறைய கட்சிகள், சின்ன கட்சிகள், இப்ப சகாயம் ஐஏஎஸ் அந்த மாதிரிப்பட்ட ஆட்கள்லாம் மேபி இப்போ விஜய் அண்ணா வந்திருக்கனால அவரு கூட சகாயம் ஐஏஎஸ் அந்த ஆட்கள்லாம் சேர வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா நாம் தமிழரோட சப்போர்ட் பண்ணிச்சோம், ஓகே இது ஜெயிக்கிற சான்ஸ் இருக்குன்னு வரைச்சோம். யாருமே இங்க திமுக அதிமுகக்கும் பிடிச்சவன ஓட்டு போடல, வேற வழி இல்லையான்னு போட்டுட்டு இருக்காங்க. சோ இப்படி ஒரு மாற்று வந்துட்டு வின் பண்ண சான்ஸ் வந்துட்டு வழி இல்லைன்னா சொல்லட்டும். எப்படி ப்ரோ வந்து உங்களை வந்து வலுக்கட்டாயமா வந்து இப்ப நான் கோழிலாம் இல்ல வந்து சுதன், உங்களுக்கு வந்து வலுக்கட்டாயமா நீங்க எல்லாம் பேசுறீங்க, டிஎம்கே ஆனா உங்களுக்கு பிஜேபியில நீங்க போட வந்து வைக்கிறாங்களா இல்லை எப்படி பாலிடிக்ஸ் நீங்க டிஎம்கே சொல்றதே ஒரு தப்பான கணக்கா எனக்கு அதெல்லாம் படுது. இப்ப வந்து அது எப்படி போட இருங்க வைக்கிறாங்க? ராபின்ஸ் ஒரு நிமிஷம். நீங்க வந்து சொன்னீங்களா பாமக இருக்கிற சுதந்திரம் இதுல இருக்கு ராபின்சன் ப்ரோ. எல்லாருக்கும் என்ன வேணா பண்ணலாம். நீங்க அங்க போய் போடுறதா அவங்க வீட்டுல என்ன ஒரு சொன்னாலும் ஏதாவது நீங்க போய் ஒர்க் எடுக்கிற ஸ்டாண்டர்ட் எல்லாரும் இல்ல அப்படிதானே. பேசுங்க ராபின்சன், நீங்க பேசிட்டு சொல்லுங்க பேசு. இப்ப 6.25 கோடி பேர் இருக்கிறாங்க, ஒரு பிரேக் ஆகுது. அதுல 30% பேர் ஓட்டே போட மாட்டாங்க. இதுதான் ஒரு ரியாலிட்டி. ஓகே, அந்த 30% பேர்ல ஒரு டிஎம்கே இது, அப்புறம் ஏடிஎம்கே 30% இப்படிதான். அது நோட்டால எப்படியுமே 15% வரும். இதுல இருக்கிறதுல வந்து யார் வந்து உங்களை வலுக்கட்டாயமா உங்களை போய் போட சொல்ல போறாங்க? இப்போ என்னோட கசினே வந்து நான் தமிழர் இருக்கான். இப்போ நான் அவனை வந்து சொல்ல முடியுமா நீ இதில் போடுன்னு? அவங்கவுங்க எடுக்கிற ஸ்டாண்ட் தான். ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்றீங்க விஜய் கட்சி ஆரம்பிச்சுட்டா அவர் கொள்கைன்னா கொள்கையை பார்த்து ஓட்டு போடுறேன்னு சொல்றீங்க. ஆனால் இந்தியாவில் எந்த கட்சியுமே கொள்கையை பார்த்து யாருமே ஓட்டு போடுறது கிடையாது, புரியுதுங்களா? அவங்களோட செயல் திட்டங்கள், அவங்களோட என்ன அவங்க முன்னே கொண்டு வர எலெக்ஷன் முன்னாடி என்ன இது பண்றாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் ஓட்டு போடுறாங்க. அப்படின்னு பார்த்தா நீங்க யார் வந்தாலும் ஃபர்ஸ்ட் எத்தனை கொள்கை அப்படிலாம் கேட்காதீங்க. அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ, அவரு என்ன நினைக்கிறாரு நமக்கு தெரியாது, புரியுதுங்களா? அவர் இதெல்லாம் இருக்கும் விஷன், இதெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் பண்ணணும். அதை விட்டுட்டு அவருடைய விஷனை கேட்காம எல்லாருமே என்ன கேட்குறீங்கன்னா கொள்கை என்ன, இது என்ன, அது என்னன்னு கேட்குறீங்க. பட் என்னை பொறுத்தவரை இந்தியாவில் எந்த கட்சியுமே அந்த கொள்கையை பின்பற்றி யாருமே பயன்படுத்துறது இல்லை. அதே மாதிரி இப்போ பார்த்துட்டு திமுக சொல்றீங்க, அவங்க கொள்கையை விஜய் தாங்க ஒரு கொள்கையை தான் சொல்லிட்டாருங்க. அப்புறம் என்னங்க, விஜய் தான் கொள்கையை சொல்லிட்டாரு. இல்ல சொல்லிட்டாரு, நான் சொல்றேன். ஆப்போசிட் கேக்குறாங்க, விஜய் கேக்குறாங்க யார் ஒரு புதுசா ஒரு கட்சி தோணுனாங்க கொள்கை என்ன, கொள்கையை பேஸ் பண்ணி தான் நாங்க ஓட்டு போடுவோம் அப்படிலான்றாங்கல்ல. அதுக்கு சொல்றேன், யாருமே இங்க வந்து கொள்கையை பேஸ் பண்ணி ஓட்டு போடுறது கிடையாது மக்கள், ஓகேங்களா? அது 80% மேல வந்து மக்கள் பார்த்தீங்கன்னா கொள்கையை பேஸ் பண்ணி ஓட்டு போடுறது கிடையாது, ஓகேங்களா? அவங்களோட விஷனை பார்த்தோம், அவங்களோட லீடரோட திறமையை பார்த்தோம் தான் ஓட்டு போடுறாங்க. பட் அதுக்கு அவர் வராதுக்கு முன்னாடியே நீங்க இவ்வளவு கொஸ்டின் கொள்கை அது இதுன்னு பேசுறது என்னை பொறுத்தவரை நீங்க எல்லா கட்சியும் தான் கேட்கணும், ஓகேங்களா? திமுகவோட கேட்கணும். சுயமரியாதையை பத்தி பேசுறாங்க, சமூக நீதி பத்தி பேசுறாங்க. பட் ஆனா அந்த சமூக நீதி சுயமரியாதை அவங்க கட்சியில இல்ல. திரும்ப திரும்ப ஒரு குடும்ப ஆட்சியா தான் வந்துட்டு இருக்காங்க. யாருன்னா எடுத்து தைரியமா கேட்க துப்பு இருக்கா? யாருக்குமே கிடையாது, ஓகேங்களா? எந்த கட்சியா இருந்தாலும் புதுசா வராங்களா இருந்தாலும் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் அவங்களோட விஷன்ஸ் என்ன பார்க்கணும், தென் ஒன்லி தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். எலெக்ஷனை வாய்ப்பே கொடுக்காத முன்னாடியே நீங்க எல்லாத்தையுமே வந்து நீங்க இது சொல்லக்கூடாதுன்றது எங்க கருத்து. எல்லாருமே வந்து ஒரு நாட்டு கண்ட்ரிக்காக நம்ம எதனா பண்ணணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே வராங்க. அதுக்குள்ளே நீங்க கொள்கையை பேஸ் பண்றதெல்லாம் வந்து அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஆமா, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஆக்சுவலா இங்க யாருமே வந்துட்டு நீங்க சொல்ற மாதிரி கொள்கையோ, இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா கட்சிக்காரங்கள சித்தாந்தம் படி கட்சி பிரிஞ்சிருக்காங்க. நான் வந்து ஹிந்து ப்ரோ ஹிந்து ஆர் அகேன்ஸ்ட் இது மதச்சார்பற்றவன் அந்த மாதிரிதான் வந்து அது கட்சிக்காரங்க மட்டும்தான். பொதுவா வந்து ஓட்டு எங்க பிரியுதுன்னா அந்த மேனிஃபெஸ்டோ, அதை தாண்டி ஆஃபர்ஸ். எனக்கு நான் இந்த கட்சிக்கு ஓட்டு போட எனக்கு இந்த ஆஃபர் கிடைக்குது, அந்த ஆஃபர்லயுமே வந்துட்டு நிறைய பேர் ஆஃபர் பிளஸ் ஓட்டுக்கான காசு அப்படிதான் வந்து பிரிகிறாங்க. அதுதானே சொல்றேன், மக்கள் அது வந்து மக்கள் பேசுறது இல்ல, கட்சிக்காரங்க தான் பேசுறாங்க கொள்கை என்ன ஏது என்னன்னு. அவங்க ஓட்டு போட்டா இந்த ஆஃபர் மக்கள் டிசைட் பண்றோமே, நீங்க ஏன் டிசைட் பண்றீங்கன்னா என்னோட கேள்வி. ஏன்னா அதுதான் மக்கள் தானே. நாம் தமிழர் வந்து கஷ்டப்பட்டு அவங்க கொஞ்சம் கொஞ்சமா க்ரோ பண்ணிட்டு வராங்க. அதுக்குள்ளே நாம் தமிழரை பத்தி நீங்க குணா நீங்க யாரை சப்போர்ட் பண்றீங்க? நான் தமிழரா விஜய்? இல்ல பொதுவா சொல்றேன், அவர் பிஜேபி. பொதுனா யாரு நான் சப்போர்ட்ன்றது இல்லங்க, நான் வந்து பிஜேபி சப்போர்ட். அதான் குணா, அதான் உங்க பிரச்சனையா? கொள்கையே இல்லாதன்ற உங்க கொள்கை, அதனால நீங்க உங்களை மாதிரி எல்லாருமே வந்து இருப்பாங்க நீங்க நினைச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. நினைச்சீங்க, ஒன்னும் தப்பு இல்ல. இல்ல கொள்கை இல்லாம இல்ல, அப்படி இல்ல. இல்ல எல்லா கட்சிக்குமே ஒரு கொள்கை இருக்கு ப்ரோ, எல்லா கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கு. பட் அந்த கொள்கையை சார்ந்த ஓட்டு போறாங்கன்றது கிடையாது, அது அந்த கட்சிக்காரங்க மட்டும்தான். அதுதான் சொல்றேன் நான், அந்த கொள்கையை பிடிச்சவங்க கட்சிக்காரங்க எல்லாம் மாறிடுறாங்க. வந்துட்டு அந்த ஆஃபர் தான் முக்கியம். ஏங்க இப்ப கொள்கை இல்லாம ஒருத்தர் கட்சி நடத்தினா அவங்க எடுக்கிற இப்ப வந்து
இப்ப பிஜேபி வந்து ராமர் கோவில் திறக்கிறாங்க ஓகேவா, அதை அவங்க கொள்கையை என்ன வச்சுப்போம் ஓகேவா. ஒரு பேச்சுக்கு எதுவுமே இல்லாம என் இஷ்டத்துக்கு நான் வந்து இதையும் பண்ணுவேன் அதையும் பண்ணணும் ஒருத்தரால எப்படிங்க கட்சி நடத்த முடியும்? அப்படி கட்சி நடத்தின மக்கள் எப்படிங்க 5 வருஷம் வந்து ஒரு நாள் 2 நாள் 5 வருஷம் எப்படிங்க ஒருத்தங்க நம்பி ஓட்டு போடுவாங்க? திமுக அப்படிதானங்க பண்ணிட்டு இருக்கீங்க, ப்ரோ கொள்கையை வச்சுக்கிட்டு அதுக்கு நேர்மாறா தானே பண்ணிட்டு இருக்கீங்க. பிஜேபி ஒரு நிமிஷம் ப்ரோ, பிஜேபி ராமர் கோயில் திறக்கிறது அவங்க கொள்கை கிடையாது, அவங்களுடைய ஆஃபர். நாங்க வந்தா இது திறந்துருவோம்னு சொல்றது அவங்களுடைய ஆஃபர். சரி, அதே மாதிரி பிஜேபி எல்லாம் சொல்லிட முடியுமா நாங்க வந்து பாபர் மசூதி கட்டிடுவோம்னு? ஏங்க கொள்கைன்றது என்னன்னா ஒரு பார்ட்டி கிட்ட இதான் எக்ஸ்பெக்ட் பண்ணணும், இந்த லைன் ஆஃப் இதுலதான் தாட் ப்ராசஸ் தான் அவங்களோட இது இருக்கும், ஆக்ஷன்ஸ் இருக்கும்ன்றதுதான் அவங்களோட கொள்கையே ஓகேவா. எதுவுமே இல்லாம இஷ்டத்துக்கு வந்து இப்ப லெப்ட் ரைட்டுன்னு இஷ்டத்துக்கு மாறிட்டு இருக்க முடியாது. ஒரு நாள் நான் லெப்டா இருப்பேன் ஒரு நாள் ரைட்டா இருப்பேன்னு சொல்ல முடியாது ஓகேவா. மாறதான் சொல்ல அதே கொள்கை வந்து 96 திமுக எங்க போச்சுன்னு கேக்குறேன். இல்ல ப்ரோ, இப்ப நீங்க பேசுறீங்க இல்லையா ப்ரோ, நீங்க தான் ப்ரோ டிசைடிங். இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா நாங்க எந்த கொள்கை எல்லாம் வேணாம், நீங்க என்னதான் பண்றீங்க, நீங்க எல்லாம் மாறி மாறி லெஃப்ட் ரைட் பேசுறீங்க, எனக்கு என்ன பண்ணுவீங்க கேக்குறீங்க இல்லையா, நீங்க தாங்க வந்து டிசைடர், கொள்கை வேணாம்னு அவங்க டிசைட் பண்றதுதான். யாருமே பெரும்பான்மை ஆட்கள் ஓகேங்களா. எலெக்ஷன் நீங்க வராதுக்கு முன்னாடியே ஒருத்தரை வந்து டீக்ரேட் பண்றது தப்புன்ற யாரா இருந்தாலும் நான் சொல்றது. எல்லாருக்கும் நான் வந்து கட்சி பேர் தான் அறிவிச்சிருக்கேன், ஆனா எனக்கு அதுக்கே நான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி அவங்களை வந்து டீக்ரேட் பண்ணி எப்படியாவது இது பண்ணிடுவேன்னு நினைக்கிறாங்க இல்லையா. இல்ல டீக்ரேட் இல்ல, எந்த மாதிரி கொள்கை எந்த மாதிரி சித்தாந்தம்ன்றது வந்து டிஎம்கே தான் முடிவு பண்ணிக்கணும். இல்ல நீங்க கொள்கையை வந்து பேசுறீங்களே அதே கொள்கையை ஏன் டிஎம்கே கட்சிக்காரங்கிட்ட போய் கேட்க மாட்டீங்க? ஏன்டா நமக்கு சுயமரியாதைன்னா என்ன சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு அறிஞர் அண்ணா, சமூக நீதினா என்ன சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு, யாருன்னா கேக்குறீங்களா? ஏன் மத்த நீங்க வந்து 2024 கேக்குறீங்க நீங்க போடுங்க, யாருக்கா போடுங்க வந்து யாருக்கு வந்து உங்களோட சுயமரியாதை காப்பாத்துறாங்களோ கொள்கை வந்து நிறைவேற்றுறாங்க. எடப்பாடிக்கு போடுங்க ப்ரோ, கரெக்டா தமிழ்னு போவாரு, அவர் தான் சுயமரியாதைக்காரர் எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டுல. ஆமா நான் தான் வந்து அவரு நினைக்கிறாரு அவருக்கு போட்டு ஏங்க விடுங்க. டிஎம்கேல என்ன கொள்கை இருக்கு, எடப்பாடிக்கு போடுவாங்க, அவர் தாங்க கொள்கை பிடிப்புள்ள சுயமரியாதைக்காரன் தமிழ்நாட்டுல. ப்ரோ எலெக்ஷன் யாருக்கு சுயமரியாதை ஏங்க 4வது தலைமுறையா கலைஞர் ஒருத்தர் பேசுங்க, எனக்கு 10 பேர் பேசினா நான் யாருக்கு பதில் சொல்றது? சார் குடும்ப கட்சியே இல்ல என்ன கட்சி சார் டிஎம்கே? கொத்தடிமை கட்சி, அது கொத்தடிமைகள் கட்சி, குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி. கார்த்திக் ப்ரோ ஏங்க யார் இது பேர் சொல்லிட்டு பேசுங்க. 10 கேட்கலாமா? டிஎம்கே சப்போர்ட்டர்ஸ் ஒரே ஒரு கேளுங்க யார் பேசுறது தெரியல எனக்கு. 8 மைக் வாங்கிட்டா இருக்கு. யாரு கேளுங்க. உங்க கட்சியில ஏன் இந்த குடும்பத்துல இருந்து வெளியில இருந்து யாரு எந்த லீடரும் வர முடியல? நல்ல லீடர் வந்திருக்காங்க. ஏங்க முதல்ல வந்து ஒரு கட்சினா இதுல வந்து எலெக்ஷன் கமிஷன் ரெஜிஸ்டர் பண்ணா செயற்குழு பொதுக்குழு நடத்தி கட்சினா வந்து இத்தனை வருஷத்துக்கு ஒரு தேர்தல் நடத்துவாங்க ஓகேவா. யார் வேணா விண்ணப்பம் தெரியும் சார் எங்களுக்கு. சிம்பிள். அப்புறம் எதுக்கு சார் கேள்வி கேக்குறீங்க, எனக்கு புரியல. 2016 எலெக்ஷன்லயே இருங்க, கேண்டிடேட் செலெக்ஷன்ல டேபிளுக்கு அந்த பக்கம் ஸ்டாலினும் இந்த பக்கம் கருணாநிதி உட்காந்துட்டு நீங்க எந்த கட்சி எந்த இதுக்கா நீங்க குளத்தூருக்கா நிக்கிறீங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க, இவ்வளவு பண்ணுவீங்களா, சரி உங்களை வந்து நியமிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ எல்லாம் பார்த்த ஆட்கள் தான் நம்ம சார். இது தெரியாத முட்டாள்லாம் நான் கேட்டேன் சார், மக்களுக்கு இதெல்லாம் தெரியும் சார். நான் என்ன கேக்குறேன், மக்கள் தெரியாங்க, அதே மக்கள் தாங்க ஓட்டு போட்டு ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுத்திருக்காங்க. மக்களுக்கு பிடிக்கலன்னு ஒரு நாள் பிஜேபி ஒரு நாள் தமிழக வெற்றி கழகம் சொல்லிட்டு ஒரு நிலைப்பாடு கோழைத்தனமா அரசியல் பேசிட்டு இருக்கீங்க. எந்த கட்சி ஆதரிக்கிறவங்க சொல்லாமா பேச வந்துட்டீங்க, புரியவே இல்ல. எதிர்கட்சி அந்தஸ்து கூட கொடுக்காம வெளியில உட்கார வச்சாங்க. இப்படி கும்பல்ல கோயிந்தா போடுறதுனா நல்லா போட்டுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. பேச கத்துக்கங்க இந்த மேடையில. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து நீங்க எந்த கட்சியை சப்போர்ட் பண்றேன்னு சொல்ல கத்துங்க. சொல்ல மாட்டேங்கிறான். ஒரு நாள் பிஜேபி சப்போர்ட் பண்ணுவேன், ஒரு நாள் வந்து டிவிகே சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்றீங்க. புதுசா யாராவது வந்தா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லிட்டாரு. நான் வந்து பொதுவா ஏங்க ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இங்க 5 மைக் அன்மியூட்டா இருக்கு. யார் சொன்னாலும் குறைஞ்சபட்சம் பேரா சொல்லிட்டு பேசுங்க, அப்பதான் என்னால பதிலாக சொல்ல முடியும். நீங்க பட்டே ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டு நான் பதில் சொல்றதுக்குள்ள இன்னொருத்தர் நடுவில் வந்து அதுல இன்னொரு கேள்வி கேட்டா என்ன சொல்லுங்க. கேள்வி எல்லாம் ஒண்ணுதான் ப்ரோ, கேள்வி ஒண்ணுதான். சூப்பரா இருக்கு, அப்புறம் பண்ணுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல.
ப்ரோ பேசலாமா? ப்ரோ 2024 எலெக்ஷன்ல பிஜேபி மெஜாரிட்டியோட வின் பண்ணுச்சுன்னா அடுத்த நாளே டிஎம்கே போய் பிஜேபி கூட அலைன்ஸ் வைக்கும். இல்லைன்னா மெஜாரிட்டிக்கு ஒரு 20 சீட்டு தேவைன்னா ஃபர்ஸ்ட் அலர்ட் போய் டிஎம்கே தான் பிஜேபிக்கு கூட்டணி வைக்கும் நான் சொல்றேன். இத மாதிரி நீங்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்றீங்களா? வாய்ப்பு கிடையாது. யாரு வாய்ப்பு யாரு கிடையாது. சொல்றதுன்னு சொன்னீங்கன்னா வாய்ப்பை சொல்லலாம். நாம் தமிழர் தம்பியா? நான் தமிழர் ஆமா தம்பி நாம் தமிழர் தம்பி தான். தம்பி உங்க சீமான் உங்க தம்பி. கட்சி இருக்குமா? ஒரு வருஷம் கழிச்சு என்னையன்னு சொல்றாங்க, தேச விரோத செயல்கள்லாம் ஈடுபடுறீங்களாமே, இதுக்குதான் கட்சி நடத்துறீங்களா? அப்படித்தானே சார், பிஜேபி உதயநிதி பண்ணுவாங்க. ஸ்டாலின் கையில கட்சி போச்சுன்னா கட்சி இருக்குமா சார்? ஏன்பா தம்பி, இந்த கோழி மசாலா நீ ஒரு நாள் வந்து டிவிக்கு சப்போர்ட் பண்ற, ஒரு நாள் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ற, ஒரு நாள் என்டிகேக்கு சப்போர்ட் பண்ற. சத்தியமா ஒன்னே மாதிரி ஆளுங்க எனக்கு சத்தியமா நான் எனக்கு என்டிகே பேசவே சப்போர்ட் பிடிக்கல. பண்ணது நீங்க பாத்தீங்களா? நான் இப்ப டிவிக்கு நான் சப்போர்ட் பண்ணது நீங்க பாத்தீங்களா? ஹலோ சரி, பிங்க்மேன், நான் நான் இப்ப டிவிக்கு இப்ப சப்போர்ட் பண்றேன். பாவட்ட தானே கேள்வி கேட்டிருக்கேன். என்டிகே ஏன் என்னையாக்கு போயிடுச்சு அப்படின்னு கேட்டிருக்கேன். நீங்க ஏன் நடுவுல வரீங்க? நீங்க அவன் கலாய்க்கிற புரியல. மாதிரி பதில் சொன்னீங்கன்னா அவன் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். கலாய்க்கிற மாதிரி பதில் சொன்னா என்ன என்ன கலாய்க்கிற மாதிரி? ஓ, கட்சி இருக்குமா? அடுத்த ஒரு போய் வருஷத்துல கட்சி அத இருக்குன்னு கேக்குறது வந்து ஏங்க பதிலா? என்னை அது ஏங்க தேச பதிலா? விரோத செயல்ல கேள்வி என்ன ஈடுபட்ட கேட்டாரு? கட்சியை பேன் கேள்வி என்ன பண்ணிடுவாங்க. கேட்டாரு? உங்களுக்கு உங்க புரியுமா மதிச்சு புரியாதா? ஒருத்தன் கேள்வி அவன் கேட்டது கேட்கறான். நியாயம் தானே? ஒருத்தன் பதில சொல்லுங்களேன். ஒருத்தர் ஏங்க வந்து தேச விரோத மதிச்சு செயல்ல உங்களை ஈடுபட்ட கேள்வி கட்சியை உங்களே பேன் ஒரு பண்ணுவாங்க. மனுஷன் என்ன பண்ணா மதிச்சு கட்சி கேள்வி இருக்கும்? கேட்கிறாரு. கலாய்க்கிற மாதிரி இருங்க, பதில் இருங்க. என்ன சொன்னீங்கன்னா பண்ணா உங்களுக்கு இந்த கட்சி மாதிரி தான் பதில் நினைக்கிறீங்க? வரும். அவங்க பையனை கூட்டு குறைச்சு கை சரி, ஓகே ஓகே, நீங்க போய் ஆன்சர் இதுல இருந்தா இது ஆன்சர் பண்ணுங்க. சொல்லுங்க. இல்லன்னா இதே இல்ல மாதிரி ப்ரோ இதே அப்படின்னு மாதிரி சொல்லுங்க. இது பண்ணுங்க. வேற எந்த யார் இதுல ஆன்சர் கேஸ் பண்ண போட்டு உங்க போறாங்க? கட்சியை தூக்கிடுவாங்க. இவங்க கூட சேர்ந்துங்க, நல்லா ப்ரோ இருக்கும். பிஜேபி கூட போய் ப்ரோ சேர்ந்துங்க. என்ஐஏ பத்தி பேசினாலும் சொல்றேன். சாட்டை முடிஞ்சா திருமுருகன் உங்க அவங்க ஆன்சர் வீடியோ அவ்வளவுதானா? நான் கொஞ்சம் முன்னாடி ஏதாவது பார்த்துட்டு இருக்கா தான் இருந்தேன். சொல்ல? இல்லங்க, நான் எம்எல்ஏ கூட ஜெயிக்காதவங்கள்ட்ட எல்லாம் கட்சிக்கெல்லாம் வந்து என்ன பதில் சொல்றது? ஒண்ணும் சார், சொல்றதுக்கு இல்ல. 10 இடி மாதிரிதான் கேஸ் அந்த இருக்கு சார் சேகர் உள்ள கூட எல்லா உட்காந்துட்டு எம்எல்ஏ மேலயும். ஒரு சேகர் ஒரு எம்எல்ஏ மேல இடி கேஸ் சார். கிண்டிட்டா போட்டா அவ்வளவு அப்படிதான் ஊழல் இருக்கும். பண்ணி நீங்களாம் பேசாதீங்க சார். ப்ரோ என்ஐஏ யாரு பத்தி சார் ஒரு பேசுறது? டாபிக் ஏன் சொல்றேன் ப்ரோ. கத்தி இருக்கிற கோழி என்ன பிரச்சனைப்பா? ஒருத்தவங்க ரெஸ்பெக்ட் பண்ணி பிங்க்மேன் கொஞ்சம் மரியாதையை பேச கத்துக்குங்க. என்ன 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 கலாய்க்கிற மரியாதை மாதிரி குறைய பேசிட்டாங்க? எல்லாத்தையும் ஏதோ என்ன நாங்க கலாய்க்க? இங்க வந்து கொத்தடிமை மாதிரி நாங்க இல்ல ப்ரோ. நாங்க கொஞ்சம் கேக்குறவங்க. என்ன என்ன அப்புறம் நீங்க ப்ரோ யாரு bro? எனக்கு கலாய்ச்சிட்டு புரியல. போட்டோம். இல்ல கேட்கறவங்களுக்கு ப்ரோ, இது நீங்க வந்து மரியாதை. ஏங்க நீங்க இங்க பாருங்க, நீங்க வந்து ஒரு 30 போர்டு வச்சுக்கோங்க. எப்பா அது நீயே இன்ப பேசிக்கப்பா நிதியோட போப்பா. 10 கட்டி 8 வச்சுக்கோங்க. அந்த லட்சிய கட்சி வளர்த்திக்கோங்க. யாரு வேண்டாம்னா அதுக்கு ஒரு எம்எல்ஏ வச்சு என்ன பிரயோஜனம், வைக்காம என்ன பிரயோஜனம்? ஏங்க அந்த யார் பையன் ஆனந்தா வந்துட்டு பேசுறது? ஓட்டு அவனே இந்த வரைக்கும் ஓட்டு சுதனா போட்டிருப்பான் தெரியல. அவனுக்கெல்லாம் வந்துட்டு நான் ப்ரோ கால கழுவு சாமானியனா தயார்னு சொல்ற கேட்கிறேன் ப்ரோ. ஆட்கள் தானே வச்சிருக்கீங்க நீங்க கட்சியில. ப்ரோ நான் நாம் அப்புறம் தமிழர்னே என்ன நீங்க வேண்டாம், வந்து எம்எல்ஏ சாமானியனா வச்சு என்ன கேட்கிறேன். பிரச்சனை, வைக்காம என்ன பிரயோஜனம்? ஏன்பா இது நான் வரைக்கும் தமிழர் வந்த தம்பி, எம்எல்ஏ உங்களுக்கு எதுவும் பேச பண்ண தெரியாதா? போறீங்க? பிஜேபி காரங்க எல்லாம் பழக்கம் வழக்கம் வச்சிருக்க, எனக்கு புரியல. நீ உன் கட்சிக்கு நீ பேசுப்பா. ஏன்பா? ப்ரோ பிஜேபிக்கு ஏங்க 20 கேட்ட சீட்டு தேவை கேள்விக்கு ஆட்சி பதில அமைக்கன்னா சொல்லுங்க. அதை விட்டு போட்டு திமுக அவ்வளவுதானா? போகுமா போகாதா? பேச தெரியாதா? முடிஞ்சுதா? எவனுக்கு பேச முடியல அவன் இல்ல இந்த இல்ல மாதிரிலாம் சொல்லுவான். ஏங்க, தமிழ்நாட்டுல அவன் வந்து கேட்ட கேள்வி ஒரு ரொம்ப தெளிவு. ஒரு 5% ஓட்டுக்கு மேல வாங்கிட்டு வாங்க ஃபர்ஸ்ட். முடியல என்னால. ப்ரோ 6.8% வாங்கிட்டு வாங்கியிருக்கோம் எங்க ப்ரோ. வரட்டும்? இருங்க, வாங்கிட்டு எங்க வரணும்? அதுக்கப்புறம் அந்த கேள்வி கேளுங்க, வாங்கிட்டு எங்க பேசலாம். வரணும்? கொஞ்சம் பார்த்து வாங்கிட்டு எங்க அதுக்கப்புறம் வரணும்? அந்த பேசலாம், கேள்வி கேளுங்க. சரி, அவன் இங்க பாரு, அவன் 5% வேணா அவனுக்கு வாங்கின ஓட்டுங்க. அவங்க அப்பாக்கு, அவங்க தாத்தாக்கு, அவன் பேரனுக்கெல்லாம் கழிவிட்டு ஓட்டு கிடையாது இல்லையா? சார், போன அவன் எலெக்ஷன் சொந்தமா நின்னா போன அவனுக்கான எலெக்ஷன்ல ஓட்டு. நீங்க இல்ல ஜெயிச்ச அவன் ஓட்டு இல்ல நீ கோழி மசாலா. பேசிட்டே இல்ல ஒண்ணு இல்ல. நாளைக்கு நீ உட்கார்ந்து இருக்க பையன் நாளைக்கு ஒரே அந்த நிமிஷம் எம்எல்ஏ இருங்க. ஏங்க ஆகலாம். நீ ஆக இருங்க முடியுமா? இருங்க நீ அமைச்சராக முடியுமா? ஏங்க ஒரு நிமிஷம் நீ இருங்க. எங்காவது போயிட முடியுமா அந்த கட்சியில? இந்த கழுவி விட்டு நழுவி விட்டு இந்த மாதிரி பேசுறதா உங்களுக்கு பேசுனா பேசுங்க. இதுக்கெல்லாம் நான் தயார் இல்ல. வேற யார்ட்டயா அப்ப பேசுங்க. நான் கேக்குறது பதில் சொல்லுங்க. 4வது தலைமுறையா ஒருத்தனை தூக்கி வச்சு மனராட்சி ஏங்க நடத்திட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு வந்து அசிங்கமா இல்லையா? ஒரு பொது இதை இடத்துல வச்சு எப்படி 5 பேசுனே எம்எல்ஏ தெரியாது. வாங்கிட்டோம் போல உங்கள்கிட்ட இருக்கும். இது சத்தியமா வேற பேசவே பெருமையா முடியாதுங்க. வேற இருக்கா? நீங்க வேணா போயிட்டு பிஜேபியில பதில் மீடியா சொன்னா செக்ஷன்ல பேச சேர்ந்துக்குங்க. முடியாதுங்க. சத்தியமா உங்கள்ட்ட எல்லாம் பேசுறதுக்கு முடியாது. இவ்வளவு அநாகரிகமா பேசுறது உங்கள்ட்ட பேச எல்லாம். முடியாதுங்க. யார் சொன்னா அப்படி? பதில் அதான் இல்லையே. எல்லாருமே சொல்றாங்களே பேச முடியாது. எப்படி பேச முடியும் உங்களால? நான் கேக்குறேன், 22 வயசு பையனுக்கு நான் காலை கழுவுறது பெருமையா இருக்கேன்னு உங்களை அமைச்சர் ஒருத்தர் சொல்றாரு. அசிங்கமா இல்லையா? அதை பத்தி கேட்க உங்களுக்கு எதாவது வக்கு இருக்கா? என்னைக்காவது உங்களோட டிஎம்கே ஸ்பேஸ்க்குள்ள என்னங்க இந்த சின்ன ப்ரோ பையனை எல்லாம் நம்ம எழுபது பேச சொன்னாங்க, சின்ன பையனை சப்போர்ட் பண்ண சொல்றாங்களே, நீங்க நேத்து வந்து சப்போர்ட் பண்ண சொல்ல அப்படி கேட்டிருக்கீங்களா? நீங்க சுயமரியாதை பத்தி பேசுறீங்க. சுயமரியாதை இருக்கா சரி, உங்களுக்கு? சுயமரியாதை இதெல்லாம் வந்து உங்க ஓட்ல காட்டுங்க ஆனந்த். ஓகே, எல்லாம் 2024ல காட்டுங்க, 2026 காட்டுங்க. ஓகே கண்டிப்பா. ஓகே காட்டுங்க. யாரு பேசுறா? ஆனந்த் கண்டிப்பா எங்க பேசிட்டு இருக்காரா? சுயமரியாதை இருக்கு. ஆனந்த் ஆமா, வெள்ளை ஆனந்த் கொடை பிடிச்சவங்களுக்கு எல்லாம் எங்க ஓட்டு இல்ல. சரி, ஓகே ஓகே. இங்க வெள்ளை கொடை பிடிச்சவங்களுக்கு எல்லாம் எங்க ஓட்டு இல்ல. எங்களுக்கு சுய உரி சாரி தானே
சிஎம் மாதிரியே இந்தியால சரி அப்படி இருக்கு. ஆனந்த் இப்ப இந்தியால வந்து ஒரே நிமிஷம் இப்ப ராபின்சன், ஒரே நிமிஷம் ராபின்சன். இது ஆனந்த் ஆனந்த் இப்ப நான் வந்து டிஎம்கே சப்போர்ட் பண்றேன், ஓகேவா? நீங்க எந்த பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்றீங்க? ராபின்சன் ஒரே நிமிஷம் நீங்க சொல்லுங்க ராபின்சன். இப்ப சுதன் கூட அவர் வந்து நீங்க ஏன் சார் நாம் டிஎம்கே தமிழர் சப்போர்ட் சப்போர்ட் பண்றீங்க? பண்ண இல்ல நீங்க சொல்லுங்க. ஏங்க நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, நீங்க எந்த பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்றீங்க? இது எப்படிதான் இல்ல மக்க பொத்தம்பதுவா வந்து நான் எல்லா நீங்க எந்த பார்ட்டிக்கும் கருத்து நீங்க சொல்லுவேன். உங்களை இல்ல புரட்டி நீங்க புரட்டி டிஎம்கே எடுத்துருக்காங்க சப்போர்ட் இல்லையா சோசியல் பண்றீங்க. மீடியால, அந்த ஏய் டிவிக்கே எப்பா தான். அந்த சின்ன பையன் அந்த கோழி மசாலா கொஞ்சம் அமைதியா இருப்பா. ஏன்பா நீ கழிவு உரன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்க, என்னையா உன்ட்ட இது என்னப்பா கோழி பேசுறது? உனக்கு? யாரு ஏங்க சார் நீங்க சின்ன உங்ககிட்ட பசங்க சப்போர்ட் பேசுனது? பண்ணுவீங்க, இன்வெஸ்டிங் சப்போர்ட் பண்றீங்க இல்லையா? கோழி மசாலா சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு 22 வயசு ஆயிடுச்சாப்பா கோழி மசாலா? ஆனந்த் ஆனந்த் ஒரே ஆயிடுச்சாப்பா, நிமிஷம் அப்ப இருங்க. நீங்க சப்போர்ட் பண்ணிருங்க. ஏங்க எப்பா அவரை ஆனந்த் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு ஒரே 22 நிமிஷம் வயசு சப்போர்ட் இருங்க பண்றதுல பெரிய விஷயம் இருங்க. கிடையாது. அப்புறம் பண்ணிட வேண்டியது. ஆனந்த் ஒரே நிமிஷம் இருங்க. இல்ல ஆனந்த் பேசி முடிச்சிட்டு சொல்லுங்க, நான் பேசுறேன். இந்த நடுவுல பேசுறது கொஞ்சம் நானும் பேசுவேன், ஆரோக்கியமாக்கி டிபேட்டை தாராளமா கொண்டு போலாம். பேசலாம். இந்த மாதிரி சொல்லுங்க போற சொல்லுங்க, நான் யூஸ்ஃபுல்லா அட்மிட் இருக்க மாதிரி பண்றேன், சொல்லுங்க. இல்ல பயமே ஆனந்த் இல்லாம இப்ப வந்து இருக்கும். சரி ஓகே ஆனந்த், இப்ப நான் பிங்க் பண்ணி பேசுறேன். நான் வந்து டிஎம்கே சப்போர்ட் பண்ணி பேசுறேன், ஓகேவா? நான் டிஎம்கே சப்போர்ட் பண்றேன். நீங்க ஆமா. எந்த பார்ட்டி சப்போர்ட் பண்ணீங்கன்னா குறைஞ்சபட்சம் சொல்லுங்க. இல்ல நான் எந்த பார்ட்டியும் சப்போர்ட் பண்ண டிவிக்கேங்க, மாட்டேன், எனக்கு தோன்றது ஒரு நாள் டிவிக்கு. ஓகே டிவிக்கேங்க, ஓகே டிவிக்கு டிவிக்கே. டிவிக்கு ஓகே டிவிக்கு ஓகே. ம், இப்ப உங்க கட்சி கொள்கை என்ன ம். சொல்லுங்க? உன் கட்சி கொள்கை என்ன? சமூக நான் நீதி. பேசட்டுமா? நான் டிவிக்கு கொள்கைன்னு நான் பேசட்டுமா? சமூக நீதி. நான் ஓகே, பார்த்ததை வச்சு அதேதான். சரி சமூக டிவிக்கு நீதி. அப்புறம் இருங்க இருங்க இருங்க, நான் பிங்க் பண்ண சமூக நீதி. ஆனந்த் நான் இருங்க, பேசிக்கிறேன். நீங்க ஆரம்பிச்சிட்டீங்களா? சொல்லுங்க, முடிச்சிருங்க. சரி உங்க இல்ல இப்ப நான் ஒரு முடிச்சிருமே. ஏங்க பரவாயில்ல, ஒரே நிமிஷம் இப்படித்தான் இருங்க. 2 நாள் முன்னாடி போனாரு. ஏங்க ஒருத்தராவது ஒரே நிமிஷம் இருங்க. முடிச்சிருமே. ஏங்க சமூக ஒரே நீதி. நிமிஷம் அப்புறம் எப்பா சாமி என்ன பிங்க்மேன் ஒரே நிமிஷம் இருங்க. இருங்க எவ்வளவு ராபின்சன் ஒரே நிமிஷம் இருங்க. இந்த இருங்க நான் இப்ப இருங்க வந்து இருங்க. ஓகே, ராபின்சன் ஒரே நிமிஷம் இருங்க. இது நானே டீல் பண்ணிக்கிறேன். ராபின்சன் ப்ளீஸ். இது போட்டிருக்கு கொள்கலாம். ஏங்க ராபின்சன் ஒரே நிமிஷம் இருங்க. ராபின்சன் இருங்க ஏங்க இப்ப நான் ராபின்சன், வந்து ஒரு நிமிஷம் இருங்க. அவர் டீல் இப்ப நீங்க பண்றாருல, டிவிக்கு பாப்போம். சப்போர்ட் பண்ண சொன்னீங்க. நான் வந்து கொள்கை சொல்லிட்டேன், ஓகேவா? பேருக்கு ஒரு கொள்கையா ம். சொல்லிட்டேன். உங்க கொள்கையை நீங்க சொல்லுங்க. நீங்க என்ன கொள்ளுங்க? சமூக நீதியா? நீங்க உங்க கொள்கையை சொல்லுங்க. நம்ம அதுக்கப்புறம் அந்த கொள்கையில நம்ம விவாதம் இருங்க, வச்சுப்போம். சமூக நீதி சொல்லிருக்கீங்க இல்லையா? இருங்க உங்க கொள்கையை சொல்லுங்க ஃபர்ஸ்ட். ஏங்க உங்களுக்கு கொள்கையே கிடையாதுங்க. நான் சொல்லட்டுமா? நான் சொல்றேன் பிங்க். இல்ல கார்த்தி ஒரே நிமிஷம் இருங்க. நான் ஆனந்துக்கு இல்ல ஆனந்துக்கு வந்து பேச தெரியலன்னு சொன்னீங்க. ஆனந்துக்கு கொள்கை என்னன்னு தெரியல, நான் வேற யாரையாவது பதில் சொல்றேன். மக்கள் இன்னும் அரசியல் இல்ல நான் ஆனந்துக்கு பேசுறது கூட வரேன். ஏங்க ஆனந்த் பேசுறீங்க, நீங்க பேசுங்க. கார்த்தி ப்ரோ சொல்றேன். நீங்க இது வரைக்கும் இதெல்லாம் பண்ணலையோ, நீங்க இது வரைக்கும் எது சொல்லிட்டு செய்யலையோ, அதுதாங்க நான் கொள்கையா செய்ய போறோம்னு சொல்றோம். ஆமா, நீங்க இது வரைக்கும் இதெல்லாம் செய்யறேன்னு சொல்லிட்டு செய்யலையோ, அதுதான் சாதி பிச்சு அரசியல் பண்றீங்க. நான் சொல்லிட்டு சத்தியமா ஆனந்த் தயவு செய்து நீங்க இருக்கீங்க நான் வர மாட்டேன். உங்கள்ட்ட எல்லாம் அரசியல் பேச முடியாது. இதுவரை என்ன செய்யலையோ அதெல்லாம் செய்வோம். அதான் என் கொள்கையா? யோ என்ன காமெடி நீ? நீங்க எதை செய்யலையோ, சரி என்ன செய்யலையோ, நீங்க எதை செஞ்சீங்களோ செய்ய மாட்டோம். என்ன செய்யல அதை சொல்லுங்க. அட்லீஸ்ட் அதே சொல்லுங்க. இது கொள்கையாங்க? நல்ல ஆட்சி செய்யல, ஊழலற்ற ஆட்சி செய்யல, இடதுசாரியா வலதுசாரியா அதே சொல்லுங்க. சாதி மத இடதுசாரியா வலதுசாரியா மக்கள் விரும்பக்கூடிய எதுக்கு நான் இடது வேணா இருக்கணும்? நான் கேக்குறேன், நான் எதுக்கு இடது வேணா இருக்கணும்? 6 முறை ஆட்சிக்கு வந்திருக்கீங்கல்ல. உங்கள்ட்ட அரசியல் பேசுற அளவுக்கு எனக்கு அரசியல் புரியல இல்லன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? நீங்களே பேசுங்க தனியா, நான் உங்கள்ட்ட விவாதம் பண்ண ரெடியா இல்ல. என்ன கொள்கைன்னு கேட்டா இதுவரை செய்யாதெல்லாம் செய்வோம், அதான் கொள்கைன்னு சொல்றீங்க. உங்கள்ட்ட நான் என்னங்க பேசுறது? இல்லைங்க, நீங்க இது வரைக்கும் எதை கொள்கைன்னு சொல்றீங்களோ அதேதான் நீங்க சொல்ற சமூக நீதி. நீங்க சொல்றீங்க இல்லையா, அது நீங்க செய்யல. சமூக நீதி நான் காப்பாற்ற போறோம். என்ன செய்யலன்னு சொல்லுங்க. சமூக நீதியில என்ன செய்ய? ஏங்க உங்க கொள்கையை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அந்த கொள்கையில அடுத்த விவாதம் என்ன செஞ்சீங்க சொல்லுங்க. ப்ரோ டிவிக்கு சப்போர்ட் எத்தனை மினிஸ்டர்ஸ் தாழ்த்தப்பட்டவங்க இருக்காங்க சொல்லுங்க. டிஎம்கே எத்தனை மினிஸ்டர் தாழ்த்தப்பட்டவங்க இருக்காங்க? அரவிந்த் ப்ரோ ஒரே செகண்ட். நான் ஃபர்ஸ்ட் ஆனந்த் பேசிக்கிறேன். கும்பல்ல கோயில்ல போறது வேணாம் சொல்றீங்க இல்லையா? தமிழர்களாக எத்தனை முக்கிய அமைச்சர் பதவி +1 உங்க கட்சியில இருக்கா? உங்களுக்கு பேச தெரியாதா? உங்களுக்கு வந்து 4-5 பேர் சப்போர்ட் இருந்தா தான் உங்களுக்கு பேச தெரியுமா? அப்ப நீங்களே சொல்லுங்க. நான் கேக்குறேன், பதில் சொல்லுங்க. ஏங்க நீங்க ஃபர்ஸ்ட் கட்சி கொள்கையை சொல்லுங்க. உங்க கட்சி கொள்கையை சொல்லுங்க. நீங்க சமூக நீதி சொன்னீங்க இல்லையா? கொள்கையே தெரியாதாங்க. கொள்கையில நம்ம கட்சி ஆரம்பிச்சீங்க. அப்புறம் எதுக்கு கட்சி ஆரம்பிக்கிறீங்க? பொழுது போன கட்சி ஆரம்பிச்சீங்களா? ஐயோ என்ன உள்ள இதுவரை பண்ணதெல்லாம் பண்ணுவீங்க. அந்த பாயிண்டே வச்சு சொல்ற சமூக நீதி நீ அந்த பாயிண்ட் சொல்லுங்க, அடுத்து நம்ம போறேன்ற. ஏங்க அந்த பாயிண்ட் சொல்லுங்க, அடுத்து நம்ம போவோம். நீங்க சொன்ன சமூக நீதி சொல்லிட்டு ஏமாத்துறீங்க. தேர்தலுக்கு அப்புறம் ஆனந்த மட்டும் நான் பேசிக்கிறேன். ஆனந்த் நீங்க பதில் சொல்லுங்க. உங்க கட்சி கொள்கையை சொல்லுங்க. நானே சொல்லிக்கிறேன். திங்க் மேன் நானே சொல்லுங்க. நீங்க சொல்லக்கூடிய சோகால் சமூக நீதி உங்களாலதான் கிடைச்சு நீங்க நம்பக்கூடிய சோகால் சமூக நீதி 50 + 18 + 1 + 31 எதுன்னு தெரியுதா? அது சரி சொல்லுங்க சொல்லுங்க. தெரியுதா? இது இட ஒதுக்கீடு தெரியுமா? 50%. சரி எனக்கு தெரியாதுங்க. உங்களுக்கு சொல்லுங்க. இருங்க
ஏங்க கத்தி போவாதீங்க. நான் கேட்க பதில் சொல்லுங்க. நான் என்ன இங்க கீழே இறங்கி போயிட்டேன். இதைத்தான் இங்க தானே இருக்கேன். இதைத்தாங்க ஏன் நாங்க பண்ண பதறீங்க? போறோம். இதுதாங்க பண்ண போறோம். எது என்ன இதை பண்ண நாங்க போறீங்க? ஸ்ட்ரிக்டா கடைபிடிக்க போறோம். ஆனந்த் ப்ரோ ஒரே செகண்ட் ஒரே இப்ப என்ன செகண்ட் தெரியுமா? ஆனந்த் ப்ரோ பதினெட்டு ஒரே யாருக்கு? செகண்ட் ஒரே செகண்ட் ஒரு ஆனந்த் 1% யாருக்கு தெரியுமா? ஹரிஷ் ப்ரோ ஹரிஷ் ப்ரோ 99% ஆன்சர் இருங்க, சொல்றாரு 99% 20 பிங்க் சீட் யாருக்கு மேனோட தெரியுமா கேள்விக்கு ஹரிஷ் ப்ரோ உங்களுக்கு? சொல்லுவார். ஓகே ஆனந்த் ப்ரோ அது இல்ல அவ்வளவு நான் டீப்பா ஃபர்ஸ்ட் இருங்க ஹரிஷ் இல்ல ஒரே இல்ல நிமிஷம். நான் இருங்க ஆனந்த் ரெண்டு பேசிட்டு பேரும் ஒரே இருக்கேன். கட்சி தாங்க ஒரு கேள்வி இருங்க டிபேட் நான் இருங்க போயிட்டு இருங்க இருக்கு. நான் கேள்வி நான் பேசிட்டு பதில் ப்ரோ வரேன். சொல்றேன். ப்ரோ ஒரு நிமிஷம் சமூக இருங்க நீதி நீங்க சொன்னீங்களே அதே ஐயா சமயம் நான் காப்பாத்த ஆனந்த் ப்ரோ போறேங்க. ஒரு செகண்ட் ஆனந்த் ப்ரோ எப்படி இருங்க காப்பாத்தீங்க எப்படின்னா ப்ரோ? இருங்க சொல்றேன் நான் உங்களுக்கு யோ சொல்றேன் பிங்க் இல்ல மேன் இப்பதாங்க ஹரிஷ் ஒரே சொன்னேன். நிமிஷம். ஆனந்த் ப்ரோ நான் கொஞ்சம் ஆனந்த்கிட்ட பேசிட்டு இருக்கேன். இப்படி ஒருத்தர் நடுவில் இன்டர் பண்ணி பேசினா இங்க நான் இங்க ஒருத்தன் தான் வெயிட் இருக்கேன். நான் பிங்க் ஒருத்தன் தான் மேன் பேசணும். நீங்க ரெண்டு ஹரிஷ் பேரும் ஹரிஷ் தனியா ஒன் வேணா செகண்ட் ஒன் போய் செகண்ட் ஒன் பேசிக்கங்க. செகண்ட் இது ஒன் ஒரு பொது செகண்ட் மேடை, எல்லாரும் ஒன் பேசுவாங்க. செகண்ட் ஒன் ஹரிஷ் செகண்ட் ப்ரோ இல்ல ஒரு இல்ல டைம் அதாங்க பேச நான் வரேன். இங்கே பேசுறது தாங்க பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு அந்த தெளிவு நான் இருக்கா ஒருத்தன் நம்ம பேசுனேங்க. தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒருத்தரா பேசலாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. நான் இங்கே இருக்கேங்க. பொழுது இருக்கேன். ஸ்பேஸ் முடிகிற நோ வரையும் இஷ்யூஸ் ஒருத்தரா நோ இஷ்யூஸ் பேசுவோம். நோ இஷ்யூஸ். பிங் மேன் சரி நீங்க ஆனந்த் சொல்லுங்க. பிங் மேன் கொள்கை என்ன சொல்லுங்க. நீங்க அதை இல்ல சொல்லுங்க. ஒரு சொல்லக்கூடிய அந்த நிமிஷம் ஒரு சோக்கால் நிமிஷம் சமூக நீதி ஒரு நான் நிமிஷம் காப்பாத்த அந்த பாயிண்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு டவுட் இருக்குது. முதல்ல நீங்க ஏங்க கொள்கைன்னு நான் தானே சொல்றீங்கல்ல ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்டேங்க. இருங்கங்க நீங்க பதில் சொல்லிட்டீங்க. அந்த அடுத்த பாயிண்ட்டுக்கு ஏங்க போறதுக்கு உங்க முன்னாடி கட்சி இல்ல ஹரிஷ் நான் முடிச்சுங்க இல்ல ஆனந்த்கிட்ட நான் பேசிட்டு இப்ப ஒன்னான்னு ஒன் தான் இல்ல இல்ல ஒன்னும் இல்ல பிரச்சனை இல்ல இல்ல ப்ரோ நான் அந்த ஒன்னான்னு ஒன் நம்ம கேள்வியில முடியாது. பேசலாம். ஏங்க நீங்க டைவர்ட் பண்ணாதீங்க. அந்த கேள்வியை பத்தி தயவு நான் ஆனந்த் அதே முடிக்க கேள்வி வரேன். யாரும் டைவர்ட் அதே பண்ணல. பிங்க் கேள்விதான் மேன் இருங்க ஏங்க இருங்க அதே ஆனந்த் கேள்வி பேச டைவர்ட் ஆனந்த் கத்துக்கங்க. பண்ணாதீங்க. நான் வரேன் ஆனந்த் ஹரிஷ் வரேன் ப்ரோ இருங்க. கிட்ட அரிசியா பேஸ் பண்றது கேக்குறது என்ன? கேட்டுக்கோங்க. கொள்கையை சொல்லுங்க. முடிஞ்சது. நம்ம நீங்க அதுக்கப்புறம் தான் ஃபர்தரா இருக்கேன். விவாதம் கொஞ்சம் பண்ணுவோம். ஒன்னும் பிரச்சனை இல்ல. கொஞ்சம் பொறுமையா ஒரே ஒரு செகண்ட் ஒண்ணுமே இல்ல இல்ல நான் ஹரிஷ் டிவியேட்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல. டிவியேட்டே அந்த பண்ணல அவர் இருங்க ஆனந்த் பிங்க் வந்து மேன் இருங்க கொள்கை எல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்றதுக்கு நம்ம அவர் அடுத்து போவோம். சொல்லுவாரு இல்லைன்னா போக இல்ல இல்ல முடியாதுங்க. அவர் சொல் இல்ல இருங்க இருங்க சொல்லுவாரு ஏங்க நான் சொல்லுவாரு ஹரிஷ் சொல்றேங்க. ஒரே இருங்க நிமிஷம். இருங்க ஏன் அவரை கொள்கை சொல்ல பதட்டப்படுறீங்க? சொல்லுங்க. இல்ல எனக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க. ஏன் நம்ம ப்ரோ ஒரு பதட்டப்படுறீங்க? செகண்ட் நீங்க நாங்களும் இருங்க நீங்க இருங்க நாங்களும் ஆனந்த் பேசுவோம். ப்ரோ ஆனந்த் ப்ரோ கொஞ்ச நேரம் ம். ப்ரோ ஒரு நிமிஷம் ப்ரோ இருங்க ஒரு நிமிஷம் ப்ரோ இல்ல இல்ல இந்த ஒரு மாதிரி நிமிஷம் பேசுறவங்களும் சத்தியமா என்னால இல்ல பேச இல்ல முடியாது. இருங்க ப்ரோ தாராளமா பேசிங்க. ப்ரோ பிங்க் இதெல்லாம் மேன் நமக்கு இருங்க சரிப்பட்டு இருங்க வராது. இருங்க பிங்க் மேன் இருங்க பிங்க் மேன் பொறுமை ஒரு ஏங்க செகண்ட் இருங்க ஆனந்த ஃபர்ஸ்ட் கொள்கை எனக்கு தெரியாதுங்க. இல்ல எனக்கு பதில் ஹரிஷ் சொல்லுவாங்க சரிங்க சொல்ல சொல்லுங்க. இருங்கங்க சரி அப்படின்னு ஓகே சொல்லுங்க. ஹரிஷ் பிங்க் மேன் உங்களுக்கு தெரியாது பிங்க் சொல்லுங்க. மேன் ஒரு ஆனந்த் கொள்கை 10 தெரியாது. செகண்ட் வெயிட் பண்றதுனால இருங்கங்க உங்க ஏங்க டிஎம்கே அழிஞ்சிராது. வெயிட் ஒரு பண்ணுங்க. செகண்ட் இருங்கங்க வெயிட் என் பிங்க் பண்ணுங்க மேன் வெயிட் ஏன் பண்ணுங்க. பதறீங்க ஒரு இல்ல இல்ல நிமிஷம் நீங்க ஒரு நிமிஷம் டிவேட் இருங்க பண்றீங்க. ஆனந்த் நீங்க டிவியேட்டே வந்து பண்ணல உங்களுக்கு யாரும் டிவேட் பண்ணல. ப்ரோ பிங்க் மேன் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு தேவைப்பட்டது செகண்ட் பதில். கொடுத்தீங்கன்னா நான் ஏங்க முடிச்சிருவேன் அதை பிங்க் பேச மேன் விட உங்களுக்கு மாட்டேங்கிறீங்க தேவைப்பட்டது பதில். ஹரிஷ் இருங்க சொன்னா இருங்க என்ன? ஹரிஷ் ஆனந்த் சொன்னா என்ன? யூ ப்ரோ ஒரு ஆனந்த் நிமிஷம் பதில் பதில் தானே தெரியாது. தேவை. பேசிட்டீங்கன்னா அப்ப எதை வச்சு கட்சி பிரச்சனையே இல்ல சப்போர்ட் ப்ரோ பண்றீங்க சொல்றீங்களா? ஆனந்த்? அப்ப சும்மா யாரா பொழுதுபோக்கு கட்சி ஒருத்தர் சப்போர்ட் பண்றீங்களா? ஒருத்தர் கேளுங்க ஒருத்தர் பிங் கேளுங்க மேன் ப்ரோ ப்ளீஸ் ஆனந்த் ப்ரோ ஒரு ஏங்க செகண்ட் இருங்க ஒரு செகண்ட் இல்ல கண்ணெல்லாம் இருங்க பிங்க் ஆனந்த் ஆயிருக்கு உங்களுக்கு கொஞ்ச ஹரிஷ் நேரம். ஒரே நிமிஷம். நீங்க ரெண்டு பேரும் ஒரு கட்சி ப்ரோ சேர்ந்து பேசுறீங்க. ஒரு நான் ஒரு கட்சி இல்ல இல்ல சேர்ந்து பேசுறேன். அப்ப யாரோ ஒருத்தர் கூட தான் பேசலாம் என்னால பேச முடியும் இல்ல அட் இல்ல டைம்ல. ஓகேவா? கரெக்ட் ஆனா ஒரே விஷயம் தான் இருங்க ஹரிஷ் ஆல்ரெடி கிட்ட ஒரே ஆனந்த் பேசுங்க. கூட விஷயம் நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். நான் ஹரிஷ் ப்ரோ ஸ்டாப் கிட்ட பண்ணிட்டு உங்ககிட்ட பேசுங்க. வரேன். ஹரிஷ் டென்ஷன் ப்ரோ ஆகுது கிட்ட ப்ரோ பேசுங்க. ஹரிஷ் இருங்க இருங்க. நீங்க ஏதோ நான் பாயிண்ட் சொல்லி அவன் முடியாதோன்னு நம்புறாரு ஐயோ அவர் முழுசா. அவ்வளவுதான் உங்களை பேச அவ்வளவுதான் இல்ல விட மாட்டாரு. இல்ல அவ்வளவுதான் ஒரு இருங்க நிமிஷம் இருங்க ஒருவேளை நீங்க ஏதோ இருங்க பாயிண்ட் இருங்க சொல்லி ஒன்னும் ஐயோ பிரச்சனை இல்ல. மாட்டிடுவோமோன்னு ஏங்க நினைக்கிறாரு. பேசவே ஏங்க விட ஒரு இந்த பையன் மாட்டேங்கிறீங்களே பிங்க் பேசினாலும் மேன் நம்ம பேஸ்ல வந்து நான் தப்பிச்சுக்கலாம்னு பேசி தான் நினைக்கிறாரு. போனேன். விட்டுருங்களேன். ப்ரோ ஒரே ஒரு 10 செகண்ட்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா என்ன சொல்ல வரேன்னு இல்ல புரிஞ்சிடும் ஹரிஷ் நான் ஒரே டிவியேட்லாம் நிமிஷம். எனக்கு பண்ணல வந்து ஏன் இருங்க அதை பேச விட மாட்டேங்கிறீங்க ஏங்க ஆனந்த் முடிச்சு நான் உங்ககிட்ட வரேங்க. நீங்க ஏன் ஆனந்த் இல்ல ஒரு என்ன பேச இருங்க ஒரு விட்டுட்டு ஆனந்த் விக்கெட் கிட்ட போங்க ஒரு விக்கெட் எடுக்கணும். ஆனந்த் இல்ல ஆனந்த் ஒரே ஒரு நிமிஷம். நான் விக்கெட் கொள்கை ஐயா தெரியாம நான் எடுக்கணும். கட்சி பிங்க் சப்போர்ட் பண்றேன் மேன் நீங்க சொல்லிடுங்க. ஐயா நான் ஒரு அதோட செகண்ட்யா விட்டுறேன். பிங்க் கேட்கவே மேன் மாட்டேன் இரு உங்ககிட்ட. நான் அரிசியா டிவிகே பேசிக்கிறேன். டிவிகே ஐயோ எத்தனை ப்ரோ வாட்டியா சொல்றது? ஒரு செகண்ட் இருங்க ஆனந்த் ப்ரோ ஒரு நிமிஷம் இருங்க ப்ரோ ஒரு 10 இல்ல செகண்ட்ஸ் ஹரிஷ் கொடுங்க அதெல்லாம் டென்ஷன் முடியாது. ஆகாதீங்க நம்ம ஆனந்த் பேசிட்டு இல்ல ஆனந்த் வந்து சரி கொள்கை அதான் ஓகே. தெரியாம பிங்க் மேன் கட்சியை இப்ப ப்ரோ சப்போர்ட் நீ பண்றாருன்னு சொல்லுங்க. அவரு நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு வந்துடுறேன். முன்னாடி நீங்க சொன்ன விஷயத்த பத்தி பிங் தான் என் மேன் கேள்வி அவர் கண்ணெல்லாம் அடுத்தது ஆன்சர் பிங்க் ஆகுது பண்ணுவாரு பாருங்க. ஒரு செகண்ட் இல்ல இல்ல ஆனந்த் ப்ரோ ஹரிஷ் ஹரிஷ் ஒன் ஐயா செகண்ட்ல இல்ல. இதுக்கு ஒருத்தர் பதில் பேச தெரியாம நம்ம விடுங்க அடுத்த டாபிக் பேசிக்கிட்டே போக இருக்கீங்க முடியாது. நீங்க ரெண்டு பேரும் ஆனந்த் அந்த வந்து பதில் தான் கொள்கை ப்ரோ தெரியாம தான் நான் கட்சியை சப்போர்ட் பண்றேன் ஆதரிக்கணும்னு அவர் ப்ரோ சொல்லிட்டோம். பதில் வேணா இந்த உங்ககிட்ட டாபிக் இல்லைன்னா அப்படியே
பதறாதீங்க ப்ரோ. ப்ரோ பதில் நாளைக்கு இல்லைன்னா உதயநிதி கேளுங்க. பேரை வந்து என் பேரை உங்க சொல்லிட்டு ஆள்கிட்ட போற இருக்க நீ கொள்கை தூக்கத்துல என்னன்னு கேக்குறான். கொள்கை கேட்டா ஐயோ நீங்க பதில் பண்ணாதான் தானே பண்றதே தேவை. கொள்கைன்னு பிங்க் சொல்லிட்டு மேன் உட்காந்துருக்காரு. பிங்க் இது ஒரு மேன் ஒரு கொள்கையா? பதில் தானே தேவை. ஹரி சொன்னா என்ன பண்ணாதான் இருக்கு? பண்றதா ஒரு நீ கொள்கையா? இதெல்லாம் யாரு சொல்லிட்டு கொள்கைய இது சமூக நீதினு சொல்லிட்டு ப்ரோ பண்ணலையோ லக்ஷ்மி கொஞ்சம் மியூட் பண்ணலாம் ப்ளீஸ். எனக்கு பேச கொஞ்சம் ஒரு 10 செகண்ட். நான் ஒண்ணுமே இல்ல. நான் என்ன கேக்குறேன்னா இல்ல அவரு ஹரிஷ் கேக்குற ஆனந்த் பதில் வாங்காம நான் உங்கள்கிட்ட பேசுற ரெடியா இல்ல. ஆனந்த் வேணா எனக்கு கட்சி கொள்கை தெரியாம கட்சி ஆதரிச்சுன்னு சொல்ல சொல்லுங்க. நம்ம ரெண்டு அதுக்கப்புறம் பேர் ஃபர்தரா போய் தனியா பேசலாம். போய் பேசிட்டு வாங்க. 2 பேர் தனியா பேசிட்டு வாங்க. கொஞ்சம் நோ எல்லாரும் பேச நோ விடுங்க. இஷ்யூஸ். அது நம்மளையும் ஆனா பேச என்ன விட கொள்கை மாட்டாரு. பதறதுக்கு ஒண்ணுமே தெரியாம இல்ல கட்சி ப்ரோ. ஆதரிக்கிற நான் லெவல்ல என்ன தான் இருக்கு ஆனந்த். நான் கேள்வியே இது மாதிரி கேட்கலங்க. எடுத்துட்டு ஒண்ணும் பண்ண கொஞ்சம் முடியாது. ஒரு செகண்ட் ஒரு பதறாதீங்க. ஓகே, இது செகண்ட் ரொம்ப நான் வந்து ஒரு கேள்வி பாயிண்ட்லெஸ் டிபேட்டா போயிட்டு இருக்கு. இது அதாவது வந்து ஒரு வாரம் பிங்க் மேன் ஆனா நீங்க என்ன ஏன் ப்ரோ அவங்க ஒரு கொள்கையை செகண்ட் கேளுங்க. அவரு ப்ரோ நினை உங்க அவர் அவர் ரெண்டு நான் ஒரு அவர் தீர்வு பிங்க் சொல்லட்டுமா? மேன் இருங்க நான் பேசுறேன். தலைவா அவங்க மனசுல இங்க நினைச்ச மாதிரி பாருங்களேன். இவர் வந்தா நான் நல்லது வந்து செய்வார்னு கேள்வி அடுத்த நினைக்கிறாரு. கேள்விக்கே போல. அவர் இது பண்ணுவாரு. உடம்பு தான் சரியில்லையா பிங் மேன்? நீங்க கொள்கை சரி கொள்கைன்னு நீங்க ஒரு சொல்லிட்டு முடிவுக்கு பேசிட்டு வாங்க. இருக்கீங்களே பிங்க் மேன், இது ஒரு தப்பு. செகண்ட் இருங்களேன். ஒரு அவர் செகண்ட் இருங்க. மனசு இங்க அவர் பாருங்க. வந்தா நல்லது செய்வாரு. அது என்னையும் என்னங்க பேச விட போயிட்டாரு. மாட்டாரு. வந்தா அவர் நல்லது செய்வார்னு என்னங்க நினைக்கிறாரு. அதனால ஒரு அவர் சப்போர்ட் பண்றாரு. ஓகேங்களா? அட கொள்கை போங்க. கொள்கைன்னு இதுல ஏதோ ஒரு விக்கெட் எடுக்கணும்னு அவர் ஆசைப்பட்டாரு ப்ரோ. நீங்க வேற. ஐயோ, எப்பா. நீங்களா ப்ரோ கொள்கையிலே வளர்ந்து ஒரு கொள்கை நிமிஷம் தெரியாம கொஞ்சம் கொள்கை இந்த நான் கேள்வி சொல்லட்டுமா? பிளட் பிரஷரை சரி இருங்க இருங்க கேள்விப்பட்டிருக்கேன். இருங்க இவ்வளவு எப்படியா வாயா அதுக்காண்டி ஒரு சரி மனுஷன் சரி ஆனந்த் ப்ரோ ஒரு செகண்ட் இங்க பாருங்களேன்.
ஓவர்லேப் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க சொல்ல வர விஷயம் கரெக்டா தான் சொல்றீங்க. கொஞ்சம் பொறுமையா பேசுனீங்கன்னா பேசிடலாம், ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. ஒருத்தங்க உங்ககிட்ட ஒரு கேள்வியை வைக்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், ஒண்ணுமே தப்பு இல்லை. நம்ம எல்லாருக்கும் தான் சொல்றேன், நானும் இந்த தப்பு அடிக்கடி பண்ணுவேன். நம்ம ஆன்சர் பண்ணி ரொம்ப டெம்ப்ட் ஆகி ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி கொள்கையை கேட்கறவங்க கிட்ட நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி வச்சோம். ஒரு கொள்கைன்றத பதில் சொல்றாங்க, சமூக நீதி இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் சமூக நீதினா என்ன டெஃபினிஷன் அவங்க கிட்ட கேட்கணும். சரியா? அந்த சமூக நீதிக்கு டெஃபினிஷனே ஈக்விட்டபிள் டிவிஷன் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இது முதல்ல அவங்க கட்சியில தலைமையில இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அப்புறம் மேற்கொண்டு அவங்க செகண்ட் கேள்வி கேட்கறதுக்கு முடிச்சிடறேன் அதை கேட்கறதுக்கு நம்மளுக்கு ஆன்சர் இருக்கும். நம்ம இப்ப ஒரு பாயிண்ட ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம மட்டும் பதில் சொல்லிட்டே போயிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மேல இருக்க தப்பு மறைஞ்சிரும். அப்படியே அவங்க என்ன ஒட்டன்னே தெரியாது, அவங்க ஒரு விஷயத்த பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஆனா அதுல 100 ஓட்டம் இருக்கும். இதுதான் அவங்களோட ட்ரிக்கு. எப்ப பார்த்தாலும் நம்மளை பார்த்து 100 கேள்வி கேட்பாங்க, நம்மளை பார்த்து 100 கேள்வி கேட்பான், ஆனா அவனுக்கு ஒரு கேள்விக்கே பதில் இருக்காது. அதை நம்ம கேட்கணும். அவன் சொல்றது இவரை ஸ்பெசிபிக்கா சொல்றேன், ஜென்ரலா சொல்றேன், தப்பா எடுத்து வேணாம். சோ இதை வந்து ஜென்ரலா அந்த மாதிரி நம்ம கேட்டுட்டோம்னா ஒரு ஒண்ணுத்துக்கும் மீனிங் அவங்க கிட்டே திருப்பி கேட்டோம்னா அவங்களுக்கு பதில் இருக்காது. எங்க ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு? அவங்க தலைமையில குறைஞ்சபட்சம் இன்னைக்கு வரைக்கும் இல்லைங்க, இவ்வளவு நாளா நடந்துட்டு இருக்குங்க. கலைஞர் ஆட்சியில இருந்து இதான் பண்ணிட்டு இருக்காங்க. இதை முதல்ல சரி பண்ணுங்க. இதை பார்த்து கேள்வி கேளுங்க. அடுத்தவங்க கிட்ட கொள்கையை கேட்கறதுக்கு முன்னாடி இருக்கிற கொள்கை எவ்வளவு ஃபாலோ பண்ணப்படுதுன்னு கேளுங்க. கண்டிப்பா ஹரிஷ், நான் அதைத்தான் சொன்னேன். நீங்க சொல்லக்கூடிய சோகால்டு இடஒதுக்கீடு இல்ல சமூக நீதி 50 + 18+1 உங்ககிட்ட இருக்கா? 50% பிசிக்கும் 18% எஸ்சிக்கும் 1% எஸ்டிக்கும் உங்ககிட்ட இருக்கான்னு தான் கேட்கிறேன். அது அவருக்கு என்னன்னே தெரியல. அது தெரியாம நீ சொல்லுன்னு கண்ணு முதல்ல கொள்கை நம்ம ஒன்னும் அறிவிக்கவே இல்லை. சரியா? இல்லாத கொள்கை, ஒன்னும் அறிவிக்காத கொள்கையை சொல்லுன்னா நான் தலைவனா இருக்கணும் அந்த கட்சிக்கு, அப்பதான் நான் சொல்ல முடியும். நான் தொண்டேன், இன்னும் தலைமையை அறிவிக்கல. நாங்க தான் வாங்கி கொடுத்தோம்னு ரொம்ப பேசுறாங்க இல்லையா? 69% நாங்க தான் வாங்கி கொடுத்தோம் பேசுறாங்க இல்லையா? அது உங்க கட்சியில இருக்கான்னு கேட்க வந்தா நீ சொல்லு கொஞ்சம் பொறுமையா டீல் பண்ணீங்கனாலே போதும் ப்ரோ. பொறுமையா நீங்க கேட்டீங்கனாலே கரெக்டா உங்களுக்கு ஆன்சர் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். முடிஞ்சிச்சு. ஒரு செகண்டுக்கு 3 வார்த்தை வீதம் அவர் பேசிக்கிட்டே போயிட்டே இருக்காரு. நானும் சரி சொல்றேன் ஏரியா, அதெல்லாம் முடியாது சொல்லு காலா எங்க தரம் தாழ்ந்து பேசுறாங்க ப்ரோ. கொஞ்சம் கூட ரெஸ்பெக்டே இல்லாம இல்ல நான் என்ன கேக்குறேன், நீங்க எல்லா கேள்வியும் நீங்க பாருங்களேன். ஒண்ணு சொல்றேன், அவர் என்ன கேட்டாரு இவரு, அவங்க ஏங்க காலை வந்துட்டு அபிஷேகம் பண்றீங்கன்ற மாதிரி ஒரு ஆங்கிள் கேட்டாரு. அதுக்கு முன்னாடி பாயிண்ட் அவர் என்ன சொல்றாரு, எடப்பாடி டேபிள்ல தவழ்ந்து போனாருன்றாரு. அது தரந்தாழ்ந்த விமர்சனம் கிடையாதா? அது ரொம்ப நாகரிகமான பேச்சா? ஏங்க எல்லாமே தப்பா அவங்க பண்ணிக்கிட்டே அதே தப்ப கேள்வியா அவங்க மேல வச்சுக்கிட்டே இருக்காங்க, எந்த கட்சியா இருந்தாலுமே. இதுதான் எங்களோட மெயின். இன்னொரு விஷயம், நீ முதல்ல 5 எம்எல்ஏ வாங்கிட்டு வா, நீ ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சுட்டு வா. ஏன் அப்ப சகமா ஒரு ஓட்டு போற ஒருத்தவங்க கேள்வி கேட்டா அவன் கட்சியே கிடையாது. 24/7 கதறீங்க. ஏன் உங்க சின்ன ஐடியில இருந்து பெரிய ஐடி வரைக்கும் கதறான் இன்னைக்கு வரைக்கும், ட்விட்டர் எல்லா இடத்துலயும். ப்ரோ டிஎம்கேனால ஏடிஎம்கே பிஜேபி கூட சண்டை போட முடியும், ஆனா நாம் தமிழர்கிட்டயும் இல்ல தமிழக வெற்றி கழகத்து கூட சண்டை போட முடியாது. ஏன்னா புதுசா வர்றவங்க அவங்கள குறை சொல்ல முடியாது. அவங்களுக்கு பிரச்சனைய பாப்போம்பா, அப்புறம் நம்ம சண்டையை வச்சுப்போம்பா. ஃபர்ஸ்ட் எங்க டார்கெட் வேற, விடுப்போம் நம்ம, அப்புறம் நம்ம இதை அப்புறம் வச்சுப்போம்.